சந்தோஷமான விஷயம் ஒன்று அஃப்கோர்ஸ் எஸ்விஎஸ் என்னோட ஃபர்ஸ்ட் விசிட். பட் தமிழறிவணியன் ஐயோட ஸ்பீச் கிடையாது பயங்கரமான ஒரு பூஸ்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட், அங்கே மேலே உட்காந்துருக்கும் போது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசியிருக்காரு அவர். அந்த 1 மணி நேரமும் சிந்திக்க வச்சிருக்கு. தமிழ் தான் படித்தேன் ஸ்கூலில். தமிழ் டீச்சர் அப்பயே சொன்னாங்க, நீ பேசுறதுலாம் தமிழே கிடையாதுரா அப்படின்னு. அந்த அம்மா அப்பாவுக்கு மீனிங் எனக்கு ஒரு நிமிஷம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அவர் போஸ்ட் பண்ணிக்கலாம். சிம்பிள். எதுக்குன்னா இந்த கல்லூரிகளுக்குலாம் போயிட்டு வரும்போது சில கல்லூரிகள் திருப்பி ஆல்பம் அனுப்புறாங்க வீட்டுக்கு. நீங்க எங்க கல்லூரிக்கு வந்து ஞாபகார்த்தமா இந்த ஆல்பம் வச்சுக்கோங்க அப்படின்னு. என் ஒய்ஃப் பார்த்து கேட்கிற முதல் கேள்வி இதுதான், ஏங்க ஒரு போட்டோக்கு ஒழுங்கா போஸ்ட் பண்ண தெரியாதா உங்களுக்கு? எப்ப பார்த்தாலும் மைக்கு முன்னாடி வாய் ஆண்ட் முதல்ல மாதிரி குழந்தைட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு. அதனால போட்டோகிராஃபர் வந்து அவங்களுக்கு தனி மரியாதை அப்படியே நிறுத்திடுறது. நல்லா எடுத்துக்கோங்க போட்டோ அழகா. It is such a pleasure being here. அங்க உட்கார்ந்து இருக்கும் போது நான் ட்விட்டர்ல போட்டுட்டே இருந்தேன் மெசேஜஸ். இவர் பேசுற மெசேஜ் எல்லாம் ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன். அங்க உட்கார்ந்து இருக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. லோயலா கல்லூரியில படிக்கும் போது இந்த கெஸ்ட் லெக்சர்னு ஒரு டார்ச்சர் நடக்கும் பசங்களுக்கு. வாரம் யாரையாவது ஒருத்தர் கூட்டிட்டு வருவாங்க கார்பரேட்ல இருந்து. இவங்க எப்படின்னா இந்த இன்ஃபோசிஸ் இது மாதிரி பெரிய நிறுவனங்கள்ல இருந்து தான் கூப்பிடுவாங்க. சாதாரண நிறுவனத்துலாம் யாருக்குமே பேச தெரியாதுன்னு பல கல்லூரிகள் முடிவு பண்ணிடுறாங்க. ரைட், கூப்பிடும் போது யாரை கூப்பிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த வைஸ் பிரசிடென்ட் HR, ஜெனரல் மேனேஜர் மார்க்கெட்டிங், டை கோட் போட்டிருக்கணும். கொளுத்துற வெள்ளியும் டை கோட் போட்டு கொடைக்கானல் குதிரை மேய்க்கிற மாதிரியே இருக்கும். அது மாதிரி ஆளுங்களை தான் கூப்பிடுவாங்க. ரைட், ஐயோ மன்னித்திருங்களா ஐயா. இல்ல இங்க வெதர் நல்லா இருக்குங்க, அவர் ஸ்மார்ட்டா இருக்காரு. இந்த மெட்ராஸ் வெயில்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டை கோட் எல்லாம் போட்டுட்டு வந்து பேசுவாங்க. பசங்களா உட்காந்துருக்கும் போது அங்க உட்காந்துருப்போம். கொளுத்துற வெயில்ல ஏசி எல்லாம் இருக்காது. அவர் வந்து பேசுவாரு. ஆடியன்ஸ்க்கு யாரு கூட பேசுறது வந்து முக்கியம் கிடையாது. அவர் கத்துக்கிட்ட விஷயத்த வந்து புரியுதோ புரியலையோ வந்து சொல்லிட்டு போயிடுறாரு. நாங்க உட்காந்துருக்கும் போது பல ஸ்பீச் கேட்டிருக்கோம். The latest business process re-engineering which we did in Infosys Technologies has generated $2,500 in revenue, and that's phenomenal. The random digitized programming technology பேசுறத புரியுதா? ஆனா எல்லாம் இங்கிலீஷ். அங்க உட்கார்ந்து பார்க்கும்போது என்னமா பேசுறாரு அந்த ஆளு. உடனே பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றோம், ஒரு நாள் நானும் இவர மாதிரியே தான் பேச போறேன் அப்படின்னு. அப்புறம் இந்த டீ பிரேக் நடக்கும் பாருங்க, அப்ப கேட்பான், என்னடா பேசினாரு? அது தெரியடா மச்சான், ஆனா ஏதோ சூப்பரா பேசினாரு. ரைட், ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டேன். எப்ப இந்த மேடையில பேச ஆரம்பிச்சனோ அன்னில இருந்து ஒரே ஒரு முடிவு. இப்ப பாருங்க, அந்த இன்ட்ரோடக்ஷன் கூட பாருங்க, தமிழறிவணி ஐயாக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது சுத்த தமிழ்ல ஒருத்தர் பேசினாரு. எனக்கு ஃபுல் பிட்ஸ்பர்க் பீட்டர். It is UJ in Loyola College. ஆனா மறந்துடுறாங்க பல பேர். இந்த பயோடேட்டா எழுதி கொடுக்குறாங்க பாருங்க, அது பாதி பேர் ஏன் எழுதி கொடுக்குறாங்கன்னா, அது எழுதி கொடுக்கறதே ஸ்பீக்கர் தான். நான் தான் எழுதி கொடுத்தேன். என்னோட பயோடேட்டா நான் தான் அனுப்பிச்சது. ஆனா அங்க உட்காந்து கேட்கும் போது நீங்க பல ஸ்பீக்கர்ஸ் பார்க்கலாம். ஓ, அது நான் தானா? ஓ, இவ்வளவு சாதிச்சிருக்கேனா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. வெக்கத்தை விட்டு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இதுதான், பயோடேட்டா படிப்பது இங்க உட்கார்ந்து இருக்கவங்களுக்காக இல்ல. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த கஷ்டம் புரியும். வீட்டுல கல்யாணம் பண்ணிருக்கோம் பாரு, அவங்களுக்கு நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு தான். பாரு எவ்வளவோ சாதிச்சிருக்கேன்னு. 10 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, ஒரு பருப்பு வேகல வீட்டுல. ஜஸ்ட் another ordinary guy தான் நம்ம. ரைட், சோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கல்லூரிக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன் தெரியல, பல இன்ஜினியரிங் காலேஜ் இந்த 3 ஆல்பபெட் வச்சே கண்டுபிடிக்கிறாங்க. SVS, SNS, SKP, SKR, இது மாதிரி இந்த 3 டிஜிட் கல்லூரிகள் இருக்கிறதுனால சில டைம் தெரிய மாட்டேங்குது ஃபுல் டைம் ஃபுல் பேரு. அதனால வரும்போதே கேட்டுக்கிட்டேன், SVSனா என்ன ஃபுல் பேரு. சார் சொன்ன மாதிரி அப்பா அம்மா பேர்ல நடத்திட்டு இருக்காரு. ரொம்பவே சந்தோஷமான விஷயம். அண்ட் ஃபர்ஸ்ட் விசிட்டே ரொம்ப மெமரபிளாவும் இருக்கு. டு ஹேவ் an illustrious guest பக்கத்துல உட்கார்ந்து பேசுறது கேட்கும்போது. இப்ப நான் வந்து பல மேடைகள் போய் பேசும்போது எனக்கு கொடுக்குற டாபிக் வந்து, சார் கார்பரேட் நிறுவனத்திலிருந்து வரீங்க, வேலை வாய்ப்புக்கு என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க. இது வந்து எப்படின்னா தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட பேச ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு இப்போ இது வந்து எனக்கு 987வது கெஸ்ட் லெக்சர் கணக்கு வச்சுக்கிட்டு வரேன், நீ எத்தனை பேசுறோம் அப்படின்றது. இதுல கிட்டத்தட்ட ஒரு 600 இருந்து 700 கெஸ்ட் லெக்சர் வந்து இதே டாபிக் தான், அரைச்சமாவையே தான் அரைச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த ஆனுவல் டேக்கு அப்புறமா இப்ப கல்லூரிகள்ல மிக பிரபலமா நடக்கிற விஷயம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஃபங்க்ஷன். ரைட், ஆனுவல் டே அந்த கான்வொகேஷன் டே தான் முக்காவாசி கல்லூரிகள்ல வந்து ரொம்ப முக்கியமா நடந்துட்டு இருந்த ஃபங்க்ஷன். இப்ப அதுக்கு இணையா நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஃபங்க்ஷன். இதுல வந்து 2 ஹீரோஸ் இருக்காங்க இன்னைக்கு. ஒன்னு ஸ்டூடெண்ட்ஸ், அஃப்கோர்ஸ் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அப்படி ஃபேஸே இன்ட்ரெஸ்டிங்கா தெரியும். 2வது பேரண்ட்ஸ். ஏன்னா எனக்கு என்னன்னா ஒரே ஒரு வருத்தம் தான், பல பெற்றோர்கள் இதோட கான்வொகேஷனுக்கு தான் வருவாங்க. இன்ஜினியரிங் கல்லூரியில பொறுத்த வரைக்கும் முதல் நாள் வந்து விட்டுட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க வாத்தியாருங்கிட்ட, சார் பையனை ஒப்படைச்சிட்டேன், இவனை எப்படியாவது தேத்தி வேலை வாங்கி கொடுக்கறது உங்க வேலை, இன்னையோட நம்ம வேலை
முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கிறாங்க. சோ என்னோட டாக் என்னன்னா ஒரு 3 ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு தான் நான் இன்னைக்கு பேச போறேன். அப்கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெஜாரிட்டி. முதல்ல பேரண்ட்ஸ், ரைட்? இப்ப ஐயா சொன்னது வந்து பேரண்ட்ஸ் தான் நம்மளுடைய கடவுள், தப்பே கிடையாது. அவங்க தான் இன்னைக்கு என்னோட பேரண்ட்ஸா என்னோட ரோல் மாடல். பட் இன்னைக்கு இருக்க சூழல்ல சில தவறுகள் நம்ம செஞ்சுட்டு வரோம். அது வந்து எப்படி பாதிக்குது? இன்னைக்கு ஒரு கரியர் கன்சல்டன்டா, எஜுகேஷனல் கன்சல்டன்டா, ஆஸ் அ கவுன்சிலரா நான் பாக்குற சில சேலஞ்சஸ் வந்து முதல்ல உங்ககிட்ட பேசலாம்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு ஒரு தனி மனித உழைப்பால மட்டுமே உயர்ந்த பல பேரை பார்த்திருக்கோம். ஆனா அதுல என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி தனி மனித உழைப்பு அப்படின்றது வந்து எதுவுமே கிடையாது. நம்ம வந்து நம்மளோட சொசைட்டி நம்மள எப்போதுமே ஹெல்ப் பண்ணிட்டு தான் வந்திருக்கு. இங்க யாராவது நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு என்னோட உழைப்பு மட்டுமே காரணம், வேற யாருமே என்னோட உழைப்புக்கு கான்ட்ரிபியூட் பண்ணல அப்படின்னு யாராவது சொன்னா அது வந்து கொஞ்சம் நம்ப முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கும். ஏன்னா நீங்க நினைச்சு பாருங்க, நம்மளுடைய எல்கேஜி டீச்சர் ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க, நம்மளுக்கு ஏபிசிடி ஆனா அவனாலாம் சொல்லி கொடுத்த ஒரு எல்கேஜி டீச்சர். இப்ப அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நிறைய பேர்கிட்ட கேட்டு பாருங்க என்ன பண்றாங்க. என்னோட எல்கேஜி டீச்சர் போன வருஷம் தான் ரிட்டையர் ஆனாங்க. இப்ப அவங்கள போய் பார்த்து ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு ஒரு கிஃப்டோட போய் மேல என்ன பேச சொன்னாங்க. அப்ப நான் பேசும்போது கேட்டேன் அந்த மேடம் கிட்ட, மாலதி அவங்க பேரு, மாலதி மேடம் இப்ப என்ன மேடம் ஒரு 6வது 7வது பாடம் எடுக்கிறீங்களான்னு. அதே எல்கேஜி தான்டா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், என்ன மேடம் இத்தனை வருஷமா 30 வருஷமா ஒரே கிளாஸ்க்கு எடுக்கிறீங்க, போர் அடிக்கல அப்படின்னு. எல்கேஜிக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்னாங்க. இன்ஜினியரிங் பாடம்லாம் எடுத்துடலாம், ஆனா எல்கேஜி பாடம் சொல்லி கொடுக்கறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்னாங்க. என்னோட அம்மா ஆசிரியர், 40 வருஷம் சர்வீஸ் முடிஞ்சு போன வாரம் தான் ரிட்டையர் ஆயிருக்காங்க. அதனால நம்மளோட ஆசிரியரோட பங்கு ஒரு பெரிய பங்கு. அப்கோர்ஸ் அப்பா அம்மா, ஏன் நம்மள ஸ்கூல்ல ஒரு ரிக்ஷாக்கார கொண்டு போய் விட்டுருப்பாரு. நம்ம சின்ன வயசுல படிக்கும் போது பல பேரோட பெற்றோர்கள், வேலைக்கு போற பெற்றோர்கள், அவங்களால அவங்க குழந்தைய டிராப் பண்ண முடியாது, ரிக்ஷாக்காரன் ஆட்டோக்காரர் நம்மளை கொண்டு விட்டுருப்பாரு. அவங்க நம்மளுடைய சக்சஸ்க்கு உதவலையா? இல்ல நம்மளுக்கு கண்ணே தெரியாம, நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாம நிறைய பேர் நம்மளுக்கு உதவி பண்றாங்க. நீங்க ஒரு வாட்டி ஒரு ஹமாம் சோப், ஒரு சந்திரிகா சோப் வாங்கும் போது அதுக்கு இன்டைரக்டா ஒரு டாக்ஸ் கட்டுறீங்க, ரைட்? அந்த சோப்பு வாங்குறவர் ரொம்ப ஏழையா இருக்கலாம், ரைட்? அவரு கட்டுற டாக்ஸ்லயும் நீங்க பெனிஃபிட் ஆகுறீங்க. நல்ல ரோடு, நல்ல பாலம் எல்லாமே இருக்கு பாருங்க. ஆக நம்மளுடைய உழைப்பு, அதாவது நம்மளுடைய சக்சஸ்க்கு இன்னைக்கு தெரிந்தோ தெரியாமலோ பல பேர் கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்றதுதான் ஒரு மறக்க முடியாத ஒரு உண்மை ஒண்ணு. அதனால நம்மளுடைய லைஃப் அப்படின்றது, நம்மளுடைய எஜுகேஷன் அப்படின்றது வந்து ஒரு சொசைட்டிக்கு பிரயோஜனப்படாம போகும்போது அதோட பர்பஸ் ஆஃப் எஜுகேஷனே இல்லை அப்படின்றதுதான் ஒரு அப்பட்டமான உண்மைன்னு சொல்லலாம். சோ எஜுகேஷன்னா என்ன? இன்னைக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏன் இந்த இன்ஜினியரிங்க்கு வந்து இவ்வளவு ஒரு மோகம்? நான் இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்துகிட்டே இன்ஜினியரிங் பத்தி பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. உண்மை அதுதான். இன்னைக்கு தேதியில 605 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. 605 இன்ஜினியரிங் காலேஜ். போன வருஷம் 68,000 சீட் வேகண்டா போயிருக்கு. இந்த வருஷம் என்னோட கணிப்பு கரெக்ட், இன்னைக்கு தான் லாஸ்ட் டே நினைக்கிறேன் கவுன்சிலிங், இன்னைக்கு நேத்து approximately about 80,000 to 90,000 seats have gone vacant. பையா சொன்னாரு, பொறியியல் கல்லூரி, ஒரு உயர்கல்வி படிக்கிறதுக்கு நீங்க எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். பட் என்ன நிலைமை பாருங்க, கிட்டத்தட்ட 1,00,000 சீட்டு காலியா இருக்கு. 94 நான் ஸ்கூல் முடிக்கும் போது இன்ஜினியரிங் பட்ட படிப்பு நீங்க படிக்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் எஜுகேஷன். நல்ல மார்க் எடுக்கணும், அப்புறம் ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஒன்று வைப்பாங்க. ஒரு 100 மாணவர்கள் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா ஒரு 50 சீட்டு தான் இருந்தது. ஒரு 50 மாணவர்கள் சீட்டு கிடைக்காம போய் அவங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்க வேண்டிய நிலைமை இருந்தது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, பாஸ் ஆனா போதும், வாங்க இன்ஜினியர் ஆயிடலாம், ரைட்? திருச்சியில ஒரு சமீபத்தில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன், பக்குன்னு இருந்தது. போன வருஷம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு நாளிதழில் கொடுத்துருக்காங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட், கம் ஜாயின் அஸ் ஃபார் ஃப்ரீ, வாங்க ஃப்ரீயா சேர்ந்துக்கோங்க எங்க காலேஜ்ல. இஃப் யூ லைக் இட் ஸ்டார்ட் பேயிங் ஃபீஸ் ஃப்ரம் செகண்ட் இயர். உங்களுக்கு பிடிச்சிருந்தா 2வது வருஷத்துக்கு ஃபீஸ் கட்டுறங்க அப்படின்றாங்க. இந்த சிவாஜி படத்தை சாலமன் பா பேசுறது சொல்ற டைலாக் தான் ஞாபகம் வருது. வாங்க பழகலாம், பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம். எல்லாமே ஃப்ரீ, எஜுகேஷன் ஃப்ரீ, ஹாஸ்டல் ஃப்ரீ. சில கல்லூரிகள் போனா முதல்ல என்ன இந்த ஹெச்ஆர்னு போனா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இந்த ஹெச்ஆரை கூப்பிட்டு அவங்க வந்து ரெக்ரூட் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சுப்பாங்க சில கல்லூரிகள். நான் முதல்ல போய் சொல்ற விஷயம் இதுதான், ஐயா நீ என்ன பேரை போடாத, என் கம்பெனி பேர் போடாத, நான் வரது பேசுறதுக்கு, நான் ரெக்ரூட்மெண்ட் பண்ற ஆள் கிடையாது. உன் காலேஜ் நல்லா இருந்துச்சுன்னா நான் போய் என் கம்பெனில சொல்லுவேன், ஏங்க நல்ல காலேஜுங்க போய் பார்த்து ரெக்ரூட் பண்ணிக்கோங்க. பட் ஐ எம் நாட் எ ரெக்ரூட்டர். ஆனா அந்த காலேஜ்ல போனா முதல்ல எனக்கு சொல்ற விஷயம் எது தெரியுமா? பிரின்சிபல் ஆபீஸ் போக மாட்டோம், சேர்மன் ஆபீஸ் போக மாட்டோம், காலேஜ் சுத்தி காமிப்பாங்க. சார் 100 ஏக்கர் சார், 100 ஏக்கர் கேம்பஸ், ஃபுல் கிரீனரி. அப்படிங்களா, ரைட், வெரிங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அதே டைலாக் தான் கேட்கறேன் திருப்பி 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 திருப்பி. பில்டிங் எல்லாம் பாருங்க, அடுத்து 20 வருஷத்துக்கு ரெடி, எத்தனை கிளாஸ் வேணா ஆட் பண்ணலாம். ஓ அப்படிங்களா, ரொம்ப சூப்பருங்க. ஹாஸ்டல், இன்டர்நேஷனல் ஹாஸ்டல், அப்புறம் லெபார்டரி, எல்லா லேப்லயும் கம்ப்யூட்டர் இருக்கும் பாருங்க, எல்லா கம்ப்யூட்டர் சர்வர் எல்லாம் ரெடி சார், சூப்பருங்க. பசங்க எடுத்துருவோங்க, அவங்களுக்கு தான் வெயிட்டிங். பசங்க வந்தா காலேஜ் ஆரம்பிச்சிடலாம். வாத்தியாருங்க, பசங்க வந்தா வாத்தியார் வந்துட மாட்டாங்களாங்க, இது 2 தான் மிஸ்ஸிங். ஆனா கல்லூரி, பொறியியல் கல்லூரி ரெடி, ரைட்?
அப்படி இல்லாம இன்னைக்கு அட்மிஷன் நல்லா நடந்திருக்கு, அதனால வாழ்த்துக்கள். இட்ஸ் a good institution to be in. அதனால முதல் விஷயம் பசங்க ஞாபகம் வச்சுக்கிற ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு நான் இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்துட்டேன் அப்படின்னு பெருமைப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. 4 வருஷம் கழிச்சு தான் அதை டிசைட் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு இன்ஜினியர் ஆகிறது வந்து உலகத்திலே ஈஸியான விஷயம் ஆயிடுச்சு நம்ம ஊர்ல, ரைட்? பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் 2 ப்ரொஃபஷன் தான் கண்ணுக்கு தெரியுது. பையன் படிச்சா ஒன்னா இன்ஜினியர் ஆகணும், இல்ல டாக்டர் ஆகணும். இதை தவிர வேற எது படிச்சாலும் ஐயோ அப்படின்றோம், ரைட்? ஆக இதை தவிர பல ப்ரொஃபஷன்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம மறந்துடுறோம். இன்னைக்கு இந்த இடத்துல நான் கேள்வி கேட்டேன், எத்தனை பேர் இன்ஜினியரிங் உண்மையாவே உங்களுக்கு பிடிச்சி சேர்ந்தீங்க அப்படின்னா பெட்டு கட்டி சொல்றேன் 60% மேல சார் இல்ல சார் அப்பா படிக்க சொன்னாரு, அம்மா படிக்க சொன்னாங்க, ரைட்? ஏன்னு பாத்தீங்கன்னா இல்ல 2-3 கேட்டகரி இருப்பாங்க. ஒண்ணு, பெற்றோர்களால அந்த ஸ்டேஜ்ல படிச்சிருக்க முடியாது, அவங்க அப்பா அம்மா அவங்களை படிக்க வைக்கிறதுக்கு வசதி இல்லாம இருந்திருக்கலாம். அதனால இந்த டயலாக் டெய்லி பசங்களுக்கு வரும், என்ன மட்டும் படிக்க வச்சிருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? உண்மையை சொல்ல போனா ஒண்ணும் பண்ணிருக்க முடியாது, பட் சொல்லிக்கலாம், ரைட்? நான் மட்டும் படிச்சிருந்தா, என்ன மட்டும் உங்க தாத்தா படிக்க வச்சிருந்தா, நான் அப்படி படிச்சேன்டா அப்படின்னு மார்க் ஷீட்டை காமிச்சிருக்க மாட்டாரு அப்பா பையன் கிட்ட ஜென்மத்துக்கும், ரைட்? 2வது, நம்மளால படிக்க முடியல, அதை வந்து எப்படியாவது நம்ம பையன் மூலமாவோ நம்ம பொண்ணு மூலமாவோ படிச்சு ஒரு சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படின்னு அப்பா அம்மா நினைக்கிறது தப்பே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற முதல் ஜீவன் பையனோ பொண்ணோ கிடையாது, அப்பாவோ அம்மாவோ தான். எப்படியாவது இந்த படிப்பு படிச்சா நல்ல வேலை கிடைச்சிரும், நல்ல வேலை கிடைச்சா, அதான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரோட லைஃப் சைக்கிள் சொல்லுவாங்க எங்க இதுல. இன்ஜினியரிங் படி, ஐடி கம்பெனிக்கு போ, 2 வருஷத்துல அமெரிக்கா போ, முதல்ல திருப்பி வா, ஒரு பைக்கோ ஒரு காரோ வாங்க, லோனை போடு, வீடை கட்டு, திருப்பி இந்தியாவுக்கு வா, ஹோம்லி இந்தியன் கேர்ளை தான் கல்யாணம் பண்ணுவான் நம்ம பையன் தெளிவா, ரைட்? ஹோம்லி இந்தியன் கேர்ள், சொந்தத்திலேயே யாராவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போ, அமெரிக்காவுக்கு போ, குட்டி போடு, அமெரிக்கன் சிட்டிசன் ஆயிடு. அப்புறம் குழந்தைக்கு ஒரு 7 வயசு 8 வயசு இருக்கும்போது இந்தியன் எஜுகேஷன் படி வளர்ந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு இங்க திருப்பி வந்துரு இந்தியா. இதுதான் லைஃப் சைக்கிள், இதோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அவனுக்கு, ரைட்? பட் அது இல்ல. இன்னைக்கு பெரும்பாலானவர்கள் நம்ம ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணும்போது ஏன் தெரியாம செலக்ட் பண்றோம். அதனாலதான் சொல்லுவோம், அந்த பாதி குடத்துல தண்ணி இருக்கும்போது அது ரொம்ப டேஞ்சர். பேரண்ட்ஸ் இன்னைக்கு நிறைய விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய ஜாப் இன்னைக்கு ஒரு காலேஜ்ல போடுறதுனால மட்டும் உங்களுடைய கடமை முடிஞ்சிடாது. இன்னைக்கு ஒரு ஐடி நிறுவனத்துல இருக்கிறேன், பல பேருக்கு இந்த வாழ்க்கையில விரக்தின்னு வருது பாருங்க. அது எப்பனா 26, 27 வயசுல எல்லாம் வந்துருது, பயமா இருக்கு. எப்படி ரெக்ரூட்மெண்ட் இன்டர்வியூ நடக்குதோ, எக்ஸிட் இன்டர்வியூன்னு ஒண்ணு நடக்கும். ஒருத்தர் வேலையை விட்டுட்டு போகும்போது அவரை கூப்பிட்டு வச்சு பேசுவோம், ஏன்பா வேலையை விட்டு போற, எங்கப்பா போற அப்படின்னு. இப்ப கேக்குறவங்க சொல்றான், ஒரு பிரேக் எடுக்கலான்னு இருக்கு அப்படின்னா. ஏய், வேலை செஞ்ச 2 வருஷம் தானடா ஆகுது, இப்ப என்னடா பிரேக்னா? எனக்கு பிடிக்கல, என்ன பண்றதே தெரியல, எதுக்காக நான் இன்ஜினியரிங் படிச்சேன், எதுக்காக இந்த வேலை செய்யறேனே எனக்கு தெரியல, அதனால என்ன பண்ணணும்னு யோசிக்கிறதுக்கு 6 மாசம் டைம் கேட்கறாங்க. Now life is not about just getting a job, right? அதனால பெற்றோர்கள் ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ எது பிடிக்கும் தெரியாம ஒரு கோர்ஸ்ல தள்ளுறது வந்து கிட்டத்தட்ட பாடகணத்துல தள்ளுற மாதிரி. சரி, நல்ல இன்டென்ஷன் சரிதான், பெற்றோர்கள் வந்து நல்லா டிஸ்கஸ் பண்ணி ஒரு கெரியரை செலக்ட் பண்றீங்க. அப்படியே இருந்தாலும் வீட்டுல இந்த 2 பசங்க இருந்தா, அதுல இந்த ஃபர்ஸ்ட் பையனோ ஃபர்ஸ்ட் பொண்ணோ நல்லா படிச்சுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், பையனுக்கு பிரச்சனை தான். ஏன்னா பெருநியல் கம்பேரிசன், அக்காவை பாடுறான் எப்படி படிக்குது பாரு, நீ ஏன்டா அப்படி இருக்கிற, உங்க அண்ணனை பாரு, அந்த அண்ணன் ஏதாவது கொஞ்சம் புத்திசாலியா இருக்கும், அது படிச்சுட்டு ஏதாவது ஒரு ஐடி கம்பெனியில வேலை செஞ்சுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒளிஞ்சான், அம்மா தம்பி இன்ஜினியரிங்கே படிக்க வை, நான் படிச்சு இப்படி இருக்கேன்ல, சேஃப் அப்ரோச். சரி, அண்ணனும் மக்கு தம்பியும் மக்கா இருந்தா சொந்தக்காரன்ல எவனாவது ஒருத்தன் பையன் ஒழுங்கா படிச்சிருவான். மாமா பண்ணு, சித்தப்பா பையன் இது எங்கேயாவது ஐஐடி ஏதாவது நல்ல காலேஜ்ல படிச்சதுன்னா பிறந்ததுல இருந்து உங்க கம்பேரிசன் யாரோட? ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஒன்று, அஃப்கோர்ஸ் எஸ்விஎஸ் என்னோட ஃபர்ஸ்ட் விசிட். பட் தமிழறிவன் ஐயோட ஸ்பீச் கிடையாது, பயங்கரமான ஒரு பூஸ்டா இருக்குன்னு நினைக்கிறேன், ரைட்? அங்க மேல உட்காந்துருக்கும் போது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசியிருக்காரு அவர். அந்த 1 மணி நேரமும் சிந்திக்க வச்சிருக்கு. தமிழ் தான் படித்தேன் ஸ்கூல்ல, தமிழ் டீச்சர் அப்பயே சொன்னாங்க, நீ பேசுறதுலாம் தமிழே கிடையாதுடா அப்படின்னு. அந்த அம்மா அப்பாவுக்கு மீனிங் எனக்கு ஒரு நிமிஷம் போட்டோ எடுக்கிறாங்க, அவர் போஸ்ட் பண்ணிக்கலாம். சிம்பிள். எதுக்குன்னா இந்த கல்லூரிகளுக்கு எல்லாம் போயிட்டு வரும்போது சில கல்லூரிகள் திருப்பி ஆல்பம் அனுப்புறாங்க வீட்டுக்கு.
நீங்க எங்க கல்லூரிக்கு வந்து ஞாபகார்த்தமா இந்த ஆல்பம் வச்சுக்கோங்க அப்படின்னு. என் ஒய்ஃப் பார்த்து கேட்கிற முதல் கேள்வி இதுதான், ஏங்க ஒரு போட்டோக்கு ஒழுங்கா போஸ்ட் பண்ண தெரியாதா உங்களுக்கு? எப்ப பார்த்தாலும் மைக்கு முன்னாடி வாய் ஆண்ட் முதல்ல மாதிரி பிறந்துட்டு இருக்கிறீங்களே. அதனால போட்டோகிராஃபர் வந்து அவங்களுக்கு தனி மரியாதை அப்படியே நிறுத்திடுது. நல்லா எடுத்துக்கோங்க போட்டோ அழகா. இட் இஸ் சச் a pleasure being here. அங்க உட்கார்ந்து இருக்கும் போது நான் ட்விட்டர்ல போட்டுட்டே இருந்தேன் மெசேஜஸ். இவர் பேசுற மெசேஜ் எல்லாம் ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன். அங்க உட்கார்ந்து இருக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. லோயலா கல்லூரியில படிக்கும் போது இந்த கெஸ்ட் லெக்சர்னு ஒரு டார்ச்சர் நடக்கும் பசங்களுக்கு. வாரம் வாரம் யாரையாவது ஒருத்தர் கூட்டிட்டு வருவாங்க கார்பரேட்ல இருந்து. இவங்க எப்படின்னா இந்த இன்ஃபோசிஸ் இது மாதிரி பெரிய நிறுவனங்கள்ல இருந்து தான் கூப்பிடுவாங்க. சாதாரண நிறுவனத்துல யாருக்குமே பேச தெரியாதுன்னு பல கல்லூரிகள் முடிவு பண்ணிடுறாங்க. கூப்பிடும் போது யாரை கூப்பிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த வைஸ் பிரசிடென்ட் HR, ஜெனரல் மேனேஜர் மார்க்கெட்டிங், டை கோட் போட்டிருக்கணும். கொளுத்துற வெள்ளியும் டை கோட் போட்டு கொடைக்கானல் குதிரை மேய்க்கிற மாதிரியே இருக்கும். அது மாதிரி ஆளுங்களை தான் கூப்பிடுவாங்க. ரைட்? ஐயோ மன்னித்திருங்களா ஐயா. இல்ல இங்க வெதர் நல்லா இருக்குங்க, அவர் ஸ்மார்ட்டா இருக்காரு. இந்த மெட்ராஸ் வெயில்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டை கோட் எல்லாம் போட்டு வந்து பேசுவாங்க. பசங்களா உட்காந்துருக்கும் போது அங்க உட்காந்துருப்போம். கொளுத்துற வெயில்ல ஏசி எல்லாம் இருக்காது. அவர் வந்து பேசுவாரு. ஆடியன்ஸ்க்கு யாரு கூட பேசுறது வந்து முக்கியம் கிடையாது. அவர் கத்துக்கிட்ட விஷயத்த வந்து புரியுதோ புரியலையோ வந்து சொல்லிட்டு போயிடுறாரு. நாங்க உட்காந்துருக்கும் போது பல ஸ்பீச் கேட்டிருக்கோம். The latest business process re-engineering which we did in Infosys Technologies has generated $2,500 in revenue, and that's phenomenal. The random digitized programming technology பேசுறத புரியுதா? ஆனா எல்லாம் இங்கிலீஷ். அங்க உட்கார்ந்து பார்க்கும்போது என்னமா பேசுறாரு அந்த ஆளு. உடனே பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றோம், ஒரு நாள் நானும் இவர மாதிரியே தான் பேச போறேன் அப்படின்னு. அப்புறம் இந்த டீ பிரேக் நடக்கும் பாருங்க, அப்ப கேட்பான் என்னடா பேசினாரு. அது தெரியடா மச்சான், ஆனா ஏதோ சூப்பரா பேசினாரு. ரைட்? ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டேன், எப்ப இந்த மேடையில பேச ஆரம்பிச்சனோ அன்னில இருந்து ஒரே ஒரு முடிவு. இப்ப பாருங்க அந்த இன்ட்ரடக்ஷன் கூட பாருங்க, தமிழறிஞன் மணி ஐயாக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது சுத்த தமிழ்ல ஒருத்தர் பேசினாரு. எனக்கு ஃபுல் பிட்ஸ்பர்க் பீட்ரு. It is UJ in Loyola College. ஆனா மறந்துடுறாங்க பல பேர். இந்த பயோடேட்டா எழுதி கொடுக்குறாங்க பாருங்க, அது பாதி பேர் ஏன் எழுதி கொடுக்குறாங்கன்னா அது எழுதி கொடுக்கறதே ஸ்பீக்கர் தான். நான் தான் எழுதி கொடுத்தேன், என்னோட பயோடேட்டா நான் தான் அனுப்பிச்சது. ஆனா அங்க உட்காந்து கேட்கும் போது நீங்க பல ஸ்பீக்கர்ஸ் பார்க்கலாம். ஓ அது நான் தானா, ஓ இவ்வளவு சாதிச்சிருக்கேனா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. வெக்கத்தை விட்டு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இதுதான், பயோடேட்டா படிப்பது இங்க உட்கார்ந்து இருக்கவங்களுக்காக இல்ல. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த கஷ்டம் புரியும். வீட்டுல கல்யாணம் பண்ணிருக்கோம் பாரு, அவங்களுக்கு நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு தான். பாரு எவ்வளவோ சாதிச்சிருக்கேன்னு. 10 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, ஒரு பருப்பு வேகல வீட்டுல. ஜஸ்ட் another ordinary guy தான் நம்ம. ரைட்? சோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கல்லூரிக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன் தெரியல, பல இன்ஜினியரிங் காலேஜ் இந்த 3 ஆல்பபெட் வச்சே கண்டுபிடிக்கிறாங்க. SVS, SNS, SKP, SKR, இது மாதிரி இந்த 3 டிஜிட் கல்லூரிகள் இருக்கிறதுனால சில டைம் தெரிய மாட்டேங்குது ஃபுல் டைம் ஃபுல் பேரு. அதனால வரும்போதே கேட்டுக்கிட்டேன் SVSனா என்ன ஃபுல் பேரு. சார் சொன்ன மாதிரி அப்பா அம்மா பேர்ல நடத்திட்டு இருக்காரு. ரொம்பவே சந்தோஷமான விஷயம். அண்ட் ஃபர்ஸ்ட் விசிட்டே ரொம்ப மெமரபிளாவும் இருக்கு. டு ஹேவ் an illustrious guest பக்கத்துல உட்கார்ந்து பேசுறது கேட்கும் போது. இப்ப நான் வந்து பல மேடைகள் போய் பேசும்போது எனக்கு கொடுக்குற டாபிக் வந்து, சார் கார்பரேட் நிறுவனத்துல இருந்து வரீங்க, வேலை வாய்ப்புக்கு என்னெல்லாம் எதிர்பார்க்கறீங்க. இது வந்து எப்படின்னா தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட பேச ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு இப்போ இது வந்து எனக்கு 987வது கெஸ்ட் லெக்சர் கணக்கு வச்சுக்கிட்டு வரேன் நீ எத்தனை பேசுறோம் அப்படின்றது. இதுல கிட்டத்தட்ட ஒரு 600 இருந்து 700 கெஸ்ட் லெக்சர் வந்து இதே டாபிக் தான், அரைச்சமாவையே தான் அரைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த ஆனுவல் டேக்கு அப்புறமா இப்ப கல்லூரிகள்ல மிக பிரபலமா நடக்கிற விஷயம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஃபங்க்ஷன். ரைட்? ஆனுவல் டே அந்த கான்வொகேஷன் டே தான் முக்காவாசி கல்லூரிகள்ல வந்து ரொம்ப முக்கியமா நடந்துட்டு இருந்த ஃபங்க்ஷன். இப்ப அதுக்கு இணையா நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஃபங்க்ஷன். இதுல வந்து 2 ஹீரோஸ் இருக்காங்க இன்னைக்கு. ஒன்னு ஸ்டூடெண்ட்ஸ், அஃப்கோர்ஸ் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அப்படி ஃபேஸே இன்ட்ரெஸ்டிங்கா தெரியும். 2வது பேரண்ட்ஸ். ஏன்னா எனக்கு என்னன்னா ஒரே ஒரு வருத்தம் தான், பல பெற்றோர்கள் இதோட கான்வொகேஷனுக்கு தான் வருவாங்க இன்ஜினியரிங் கல்லூரியில பொறுத்த வரைக்கும். முதல் நாள் வந்து விட்டுட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க வாத்தியாருங்கிட்ட, சார் பையனை ஒப்படைச்சிட்டேன், இவனை எப்படியாவது தேத்தி வேலை வாங்கி கொடுக்கறது உங்க வேலை, இன்னையோட நம்ம வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கிறாங்க. சோ என்னோட டாக் என்னன்னா ஒரு 3 ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு தான் நான் இன்னைக்கு பேச போறேன். அஃப்கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெஜாரிட்டி. முதல்ல பேரண்ட்ஸ். ரைட்? இப்ப ஐயா சொன்னது வந்து பேரண்ட்ஸ் தான் நம்மளுடைய கடவுள், தப்பே கிடையாது. அவங்க தான் இன்னைக்கு என்னோட பேரண்ட்ஸா என்னோட ரோல் மாடல். பட் இன்னைக்கு இருக்க சூழல்ல சில தவறுகள் நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம். அது வந்து எப்படி பாதிக்குது, இன்னைக்கு ஒரு கரியர் கன்சல்டன்டா, எஜுகேஷனல் கன்சல்டன்டா, ஆஸ் அ கவுன்சிலரா நான் பாக்குற சில சேலஞ்சஸ் வந்து முதல்ல உங்ககிட்ட பேசலாம்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு ஒரு தனி மனித உழைப்பால மட்டுமே உயர்ந்த பல பேரை பார்த்திருக்கோம். ஆனா அதுல
என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி தனி மனித உழைப்பு அப்படின்றது வந்து எதுவுமே கிடையாது. நம்ம வந்து நம்மளோட சொசைட்டி நம்மள எப்போதுமே ஹெல்ப் பண்ணிட்டு தான் வந்திருக்கு. இங்க யாராவது நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு என்னோட உழைப்பு மட்டுமே காரணம், வேற யாருமே என்னோட உழைப்புக்கு கான்ட்ரிபியூட் பண்ணல அப்படின்னு யாராவது சொன்னா அது வந்து கொஞ்சம் நம்ப முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கும். ஏன்னா நீங்க நினைச்சு பாருங்க, நம்மளுடைய எல்கேஜி டீச்சர் ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க, நம்மளுக்கு ஏபிசிடி ஆனா அவனாலாம் சொல்லி கொடுத்த ஒரு எல்கேஜி டீச்சர். இப்ப அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நிறைய பேர்கிட்ட கேட்டு பாருங்க என்ன பண்றாங்க. என்னோட எல்கேஜி டீச்சர் போன வருஷம் தான் ரிட்டையர் ஆனாங்க. இப்ப அவங்கள போய் பார்த்து ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு ஒரு கிஃப்டோட போய் மேல என்ன பேச சொன்னாங்க. அப்ப நான் பேசும்போது கேட்டேன் அந்த மேடம் கிட்ட, மாலதி அவங்க பேரு, மாலதி மேடம் இப்ப என்ன மேடம் ஒரு 6வது 7வது பாடம் எடுக்கிறீங்களான்னு. அதே எல்கேஜி தான்டா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், என்ன மேடம் இத்தனை வருஷமா 30 வருஷமா ஒரே கிளாஸ்க்கு எடுக்கிறீங்க, போர் அடிக்கல அப்படின்னு. எல்கேஜிக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்னாங்க. இன்ஜினியரிங் பாடம்லாம் எடுத்துடலாம், ஆனா எல்கேஜி பாடம் சொல்லி கொடுக்கறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்னாங்க. என்னோட அம்மா ஆசிரியர், 40 வருஷம் சர்வீஸ் முடிஞ்சு போன வாரம் தான் ரிட்டையர் ஆயிருக்காங்க. அதனால நம்மளோட ஆசிரியரோட பங்கு ஒரு பெரிய பங்கு. அப்கோர்ஸ் அப்பா அம்மா, ஏன் நம்மள ஸ்கூல்ல ஒரு ரிக்ஷாக்கார கொண்டு போய் விட்டுருப்பாரு. நம்ம சின்ன வயசுல படிக்கும் போது பல பேரோட பெற்றோர்கள், வேலைக்கு போற பெற்றோர்கள், அவங்களால அவங்க குழந்தைய டிராப் பண்ண முடியாது, ரிக்ஷாக்காரர் ஆட்டோக்காரர் நம்மளை கொண்டு வந்து விட்டுருப்பாரு. அவங்க நம்மளுடைய சக்சஸ்க்கு உதவலையா? இல்ல நம்மளுக்கு கண்ணே தெரியாம, நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாம நிறைய பேர் நம்மளுக்கு உதவி பண்றாங்க. நீங்க ஒரு வாட்டி ஒரு ஹமாம் சோப், ஒரு சந்திரிகா சோப் வாங்கும் போது அதுக்கு இன்டைரக்டா ஒரு டாக்ஸ் கட்டுறீங்க, ரைட்? அந்த சோப்பு வாங்குறவர் ரொம்ப ஏழையா இருக்கலாம், ரைட்? அவரு கட்டுற டாக்ஸ்லயும் நீங்க பெனிஃபிட் ஆகுறீங்க. நல்ல ரோடு, நல்ல பாலம் எல்லாமே இருக்கு பாருங்க. ஆக நம்மளுடைய உழைப்பு, அதாவது நம்மளுடைய சக்சஸ்க்கு இன்னைக்கு தெரிந்தோ தெரியாமலோ பல பேர் கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்றதுதான் ஒரு மறக்க முடியாத ஒரு உண்மை ஒண்ணு. அதனால நம்மளுடைய லைஃப் அப்படின்றது, நம்மளுடைய எஜுகேஷன் அப்படின்றது வந்து ஒரு சொசைட்டிக்கு பிரயோஜனப்படாம போகும்போது அதோட பர்பஸ் ஆஃப் எஜுகேஷனே இல்லை அப்படின்றதுதான் ஒரு அப்பட்டமான உண்மைன்னு சொல்லலாம். சோ எஜுகேஷன்னா என்ன? இன்னைக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏன் இந்த இன்ஜினியரிங்க்கு வந்து இவ்வளவு ஒரு மோகம்? நான் இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்துகிட்டே இன்ஜினியரிங் பத்தி பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. உண்மை அதுதான். இன்னைக்கு தேதியில 605 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. 605 இன்ஜினியரிங் காலேஜ். போன வருஷம் 68,000 சீட் வேகண்டா போயிருக்கு. இந்த வருஷம் என்னோட கணிப்பு கரெக்ட், இன்னைக்கு தான் லாஸ்ட் டே நினைக்கிறேன் கவுன்சிலிங், இன்னைக்கு நேத்து ரைட்? approximately about 80,000 to 90,000 seats have gone vacant. பையா சொன்னாரு, பொறியியல் கல்லூரி, ஒரு உயர்கல்வி படிக்கிறதுக்கு நீங்க எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். பட் என்ன நிலைமை பாருங்க, கிட்டத்தட்ட 1,00,000 சீட்டு காலியா இருக்கு. 94 நான் ஸ்கூல் முடிக்கும் போது இன்ஜினியரிங் பட்ட படிப்பு நீங்க படிக்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் எஜுகேஷன். நல்ல மார்க் எடுக்கணும், அப்புறம் ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஒன்று வைப்பாங்க. ஒரு 100 மாணவர்கள் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா ஒரு 50 சீட்டு தான் இருந்தது. ஒரு 50 மாணவர்கள் சீட்டு கிடைக்காம போய் அவங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்க வேண்டிய நிலைமை இருந்தது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, பாஸ் ஆனா போதும், வாங்க இன்ஜினியர் ஆயிடலாம், ரைட்? திருச்சியில ஒரு சமயத்துல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன், பக்குன்னு இருந்தது. போன வருஷம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு நாளிதழில் கொடுத்துருக்காங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட், கம் ஜாயின் அஸ் ஃபார் ஃப்ரீ, வாங்க ஃப்ரீயா சேர்ந்துக்கோங்க எங்க காலேஜ்ல. இஃப் யூ லைக் இட் ஸ்டார்ட் பேயிங் ஃபீஸ் ஃப்ரம் செகண்ட் இயர். உங்களுக்கு பிடிச்சிருந்தா 2வது வருஷத்துக்கு ஃபீஸ் கட்டுறங்க அப்படின்றாங்க. இந்த சிவாஜி படத்தை சாலமன் பாப்பா சொல்ற டைலாக் தான் ஞாபகம் வருது, வாங்க பழகலாம், பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம், எல்லாமே ஃப்ரீ, எஜுகேஷன் ஃப்ரீ, ஹாஸ்டல் ஃப்ரீ. சில கல்லூரிகளுக்கு போனா முதல்ல என்ன இந்த ஹெச்ஆர்னு போனா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இந்த ஹெச்ஆரை கூப்பிட்டு அவங்க வந்து ரெக்ரூட் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சுப்பாங்க சில கல்லூரிகள். நான் முதல்ல போய் சொல்ற விஷயம் இதுதான், ஐயா நீ என்ன பேரை போடாத, என் கம்பெனி பேர் போடாத, நான் வரது பேசுறதுக்கு, நான் ரெக்ரூட்மெண்ட் பண்ற ஆள் கிடையாது. உன் காலேஜ் நல்லா இருந்துச்சுன்னா நான் போய் என் கம்பெனில சொல்லுவேன், எங்க நல்ல காலேஜுங்க போய் பார்த்து ரெக்ரூட் பண்ணிக்கோங்க, பட் ஐ எம் நாட் எ ரெக்ரூட்டர். ஆனா அந்த காலேஜ்ல போனா முதல்ல எனக்கு சொல்ற விஷயம் எது தெரியுமா? பிரின்சிபல் ஆபீஸ் போக மாட்டோம், சேர்மன் ஆபீஸ் போக மாட்டோம், காலேஜ் சுத்தி காமிப்பாங்க. சார் 100 ஏக்கர் சார், 100 ஏக்கர் கேம்பஸ், ஃபுல் கிரீனரி. அப்படிங்களா, ரைட், வெரிங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அதே டைலாக் தான் கேட்கறேன் திருப்பி. பில்டிங் எல்லாம் பாருங்க, அடுத்து 20 வருஷத்துக்கு ரெடி, எத்தனை கிளாஸ் வேணா ஆட் பண்ணலாம். ஓ அப்படிங்களா, ரொம்ப சூப்பருங்க. ஹாஸ்டல், இன்டர்நேஷனல் ஹாஸ்டல், அப்புறம் லெபார்டரி, எல்லா லேப்லயும் கம்ப்யூட்டர் இருக்கும் பாருங்க, எல்லா கம்ப்யூட்டர் சர்வர் எல்லாம் ரெடி சார், சூப்பருங்க. பசங்க எடுத்துருவோங்க, அவங்களுக்கு தான் வெயிட்டிங். பசங்க வந்தா காலேஜ் ஆரம்பிச்சிடலாம். வாத்தியாருங்க, பசங்க வந்தா வாத்தியார் வந்துட மாட்டாங்களாங்க, இது 2 தான் மிஸ்ஸிங். ஆனா கல்லூரி, பொறியியல் கல்லூரி ரெடி, ரைட்? அப்படி இல்லாம இன்னைக்கு அட்மிஷன் நல்லா நடந்திருக்கு, அதனால வாழ்த்துக்கள். இட்ஸ் a good institution to be in. அதனால முதல் விஷயம் பசங்க ஞாபகம் வச்சுக்கிற ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு நான் இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்துட்டேன் அப்படின்னு பெருமைப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. 4 வருஷம் கழிச்சு தான் அதை டிசைட் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு இன்ஜினியர் ஆகிறது வந்து உலகத்திலே ஈஸியான விஷயம் ஆயிடுச்சு நம்ம ஊர்ல, ரைட்? பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் 2 ப்ரொஃபஷன் தான் கண்ணுக்கு தெரியுது. பையன் படிச்சா ஒன்னா இன்ஜினியர் ஆகணும், இல்ல டாக்டர் ஆகணும்.
இதை தவிர வேற எது படிச்சாலும் ஐயோ அப்படின்றோம். ஆக இதை தவிர பல ப்ரொஃபஷன்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம மறந்துடுறோம். இன்னைக்கு இந்த இடத்துல நான் கேள்வி கேட்டேன், எத்தனை பேர் இன்ஜினியரிங் உண்மையாவே உங்களுக்கு பிடிச்சி சேர்ந்தீங்க அப்படின்னா பெட்டு கட்டி சொல்றேன் 60% மேல சார் இல்ல சார் அப்பா படிக்க சொன்னாரு, அம்மா படிக்க சொன்னாங்க. ரைட்? ஏன்னு பாத்தீங்கன்னா இல்ல 2-3 கேட்டகரி இருப்பாங்க. ஒண்ணு, பெற்றோர்களால அந்த ஸ்டேஜ்ல படிச்சிருக்க முடியாது, அவங்க அப்பா அம்மா அவங்களை படிக்க வைக்கிறதுக்கு வசதி இல்லாம இருந்திருக்கலாம். அதனால இந்த டயலாக் டெய்லி பசங்களுக்கு வரும், என்ன மட்டும் படிக்க வச்சிருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா. உண்மையை சொல்ல போனா ஒண்ணும் பண்ணிருக்க முடியாது, பட் சொல்லிக்கலாம். ரைட்? நான் மட்டும் படிச்சிருந்தா, என்ன மட்டும் உங்க தாத்தா படிக்க வச்சிருந்தா, நான் அப்படி படிச்சேன்டா அப்படின்னு மார்க் ஷீட்டை காமிச்சிருக்க மாட்டாரு அப்பா பையன் கிட்ட ஜென்மத்துக்கும். ரைட்? ரெண்டாவது, நம்மளால படிக்க முடியல, அதை எப்படியாவது நம்ம பையன் மூலமாவோ நம்ம பொண்ணு மூலமாவோ படிச்சு ஒரு சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படின்னு அப்பா அம்மா நினைக்கிறது தப்பே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற முதல் ஜீவன் பையனோ பொண்ணோ கிடையாது, அப்பாவோ அம்மாவோ தான். எப்படியாவது இந்த படிப்பு படிச்சா நல்ல வேலை கிடைச்சிரும், நல்ல வேலை கிடைச்சா அதான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரோட லைஃப் சைக்கிள் சொல்லுவாங்க எங்க இதுல. இன்ஜினியரிங் படி, ஐடி கம்பெனிக்கு போ, 2 வருஷத்துல அமெரிக்கா போ, முதல்ல திருப்பி வா, ஒரு பைக்கோ ஒரு காரோ வாங்க, லோனை போடு, வீடை கட்டு, திருப்பி இந்தியாவுக்கு வா, ஹோம்லி இந்தியன் கேர்ளை தான் கல்யாணம் பண்ணுவான் நம்ம பையன் தெளிவா. ரைட்? ஹோம்லி இந்தியன் கேர்ள், சொந்தத்திலேயே யாராவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போ, அமெரிக்காவுக்கு போ, குட்டி போடு, அமெரிக்கன் சிட்டிசன் ஆயிடு. அப்புறம் குழந்தைக்கு ஒரு 7 வயசு 8 வயசு இருக்கும்போது இந்தியன் எஜுகேஷன் படி வளர்ந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு இங்க திருப்பி வந்துரு இந்தியா. இதுதான் லைஃப் சைக்கிள், இதோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அவனுக்கு. ரைட்? பட் அது இல்ல. இன்னைக்கு பெரும்பாலானவர்கள் நம்ம ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணும்போது ஏன் தெரியாம செலக்ட் பண்றோம். அதனாலதான் சொல்லுவோம், அந்த பாதி குடத்துல தண்ணி இருக்கும்போது அது ரொம்ப டேஞ்சர். பேரண்ட்ஸ் இன்னைக்கு நிறைய விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய ஜாப் இன்னைக்கு ஒரு காலேஜ்ல போடுறதுனால மட்டும் உங்களுடைய கடமை முடிஞ்சிடாது. இன்னைக்கு ஒரு ஐடி நிறுவனத்துல இருக்கிற பல பேருக்கு இந்த வாழ்க்கையில விரக்தின்னு வருது பாருங்க. அது எப்பனா 26-27 வயசுல எல்லாம் வந்துருது. பயமா இருக்கு. எப்படி ரெக்ரூட்மெண்ட் இன்டர்வியூ நடக்குதோ எக்ஸிட் இன்டர்வியூன்னு ஒண்ணு நடக்கும். ஒருத்தர் வேலையை விட்டுட்டு போகும்போது அவரை கூப்பிட்டு வச்சு பேசுவோம், ஏன்பா வேலையை விட்டு போற, எங்கப்பா போற அப்படின்னு. இப்ப கேட்கறவங்க எல்லாம் சொல்றான், ஒரு பிரேக் எடுக்கலான்னு இருக்கேன் சார் அப்படின்னா. டேய், வேலை செஞ்சே 2 வருஷம் தான் ஆகுது, இப்ப என்னடா பிரேக்னா? எனக்கு பிடிக்கல, என்ன பண்றதே தெரியல, எதுக்காக நான் இன்ஜினியரிங் படிச்சேன், எதுக்காக இந்த வேலை செய்யறேனே எனக்கு தெரியல, அதனால என்ன பண்ணணும்னு யோசிக்கிறதுக்கு 6 மாசம் டைம் கேட்கறாங்க. Now life is not about just getting a job, right? அதனால பெற்றோர்கள் ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ எது பிடிக்கும் தெரியாம ஒரு கோர்ஸ்ல தள்ளுறது கிட்டத்தட்ட பாலுங்கணத்துல தள்ளுற மாதிரி. சரி, நல்ல இன்டென்ஷன் சரிதான், பெற்றோர்கள் நல்லா டிஸ்கஸ் பண்ணி ஒரு கெரியரை செலக்ட் பண்றீங்க. அப்படியே இருந்தாலும் வீட்டுல இந்த 2 பசங்க இருந்தா, அதுல இந்த ஃபர்ஸ்ட் பையனோ ஃபர்ஸ்ட் பொண்ணோ நல்லா படிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பையனுக்கு பிரச்சனை தான். ஏன்னா பெருநியல் கம்பேரிசன். அக்காவை பாடுறான், எப்படி படிக்குது பாரு, நீ ஏன்டா அப்படி இருக்கிற, உங்க அண்ணனை பாரு, அந்த அண்ணன் ஏதாவது கொஞ்சம் புத்திசாலியா இருக்கும், அது படிச்சு ஏதாவது ஒரு ஐடி கம்பெனியில வேலை செஞ்சுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒளிஞ்சான், அம்மா தம்பி இன்ஜினியரிங்கே படிக்கவே, நான் படிச்சு இப்படி இருக்கேன்ல, சேஃப் அப்ரோச். சரி, அண்ணனும் மக்கு தம்பியும் மக்கா இருந்தா சொந்தக்காரன்ல எவனாவது ஒருத்தன் பையன் ஒழுங்கா படிச்சிருவான். மாமா பண்ணு, சித்தப்பா பையன், இது எங்கேயாவது ஐஐடி ஏதாவது நல்ல காலேஜ்ல படிச்சு எடுத்துட்டீங்க. இப்போ பெட்ரோல் பத்தி இவ்வளவு சொல்றமே, பையன் தெளிவா இருக்கானா, சரி எனக்கு இன்ஜினியரிங் வேண்டாம் சார், மெடிசன் வேண்டாம் சார், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி வேண்டாம் சார் சொல்ற பையன், சரி நான் என்னடா படிக்கணும்னு கேட்டா அதுவும் தெரியாது சார். அப்ப வேற பிரச்சனை இல்லை, வாயை மூடிக்கிட்டு படிக்க வேண்டியதுதான் வேலை. ஒரு காலேஜ்ல படிக்கும்போது ஒரு பையன் சொல்றான், சார் எனக்கு இன்ஜினியரிங் பிடிக்காது சார், ஆனா எங்க அப்பா 5 லட்சம் ரூபாய் கொடுத்து சேர்த்துட்டாரு, இதுக்காகவே பாருங்க சார் ஃபெயில் ஆகி காட்டுறேன் சார். அவன் சொன்ன கொலகார பாவிடா நீடே, உங்க அப்பா அங்க இங்க லோன் போட்டு லோன் அலைஞ்சு ஒரு லோன் எடுத்து ஒண்ணு படிக்க வைக்கிறாரு, பையன் அப்பாவை பழி வாங்குறதுக்கு அவர் என்ன பண்றாராம், அவர் ஃபெயில் ஆகி காட்டுவாராம். இந்த 12th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் வர டைம்லாம் நான் இந்த ஸ்னேகான்னு ஒரு ஆர்கனைசேஷன்ல வாலண்டியரா இருக்கேன். ஸ்னேகா என்னன்னா சூசைட் பிரிவென்ஷன் ஆர்கனைசேஷன். நீங்க 12th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் பாத்தீங்க வரும்போது பாத்தீங்கன்னா சென்னையில மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சூசைட். இன்னைக்கு ஒரு அலார்மிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன தெரியுமாங்க, இந்தியாவிலேயே அதிகப்படியான தற்கொலைகள் எந்த மாநிலத்தில் நடக்குதுன்னா தமிழ்நாட்டில் தான் நடக்குது, அதுவும் குறிப்பா சென்னையில. ஓகே, இது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம். இதுலயும் படிப்புல தோல்வி அப்படின்றதான். படிப்புல தோல்வினா ஃபெயில் ஆறவங்க கிடையாது. 1060 மார்க் வாங்கி திருநெல்வேலியில ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிருக்கு. ஏன் 1100 தாண்டிடுமா, 40 மார்க்ல வாழ்க்கையே போயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. இப்ப இந்த கவுன்சிலர்ஸ், இப்ப என்னோட Facebookல போனீங்கன்னா 5000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட 90% யாரும் தெரியாது எனக்கு, எல்லாமே மாணவர்கள், ஸ்கூல் மட்டும் கல்லூரி மாணவர்கள் தான் இருக்காங்க. இந்த ரிசல்ட்ஸ் வர டைம்ல நிறைய மெசேஜஸ் வரும். ஸோ அவங்க கிட்ட நான் பேசும்போது சொல்றாங்க, சார் மார்க் கம்மி ஆயிடுச்சு, நான் எதிர்பார்த்த மார்க் வரல, அதனால எனக்கு ஃபியூச்சரே பயமா இருக்குன்னு. நான் சொல்றேன், இல்ல அப்படிலாம் இல்லம்மா, நான் என்னோட எக்ஸாம்பிள் தான் சொல்லுவேன், உங்களுக்கு சொல்றேன். அப்ப அவங்க ஸ்டூடெண்ட் சொல்ற மெயின் விஷயம் என்னன்னா,
அவங்களுக்கு லைஃப பத்தி ஃபியர் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் யார் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. அப்பா அம்மா கிட்ட நான் என்ன சார் சொல்லுவேன், எங்க அப்பா அம்மா மூஞ்சி எப்படி முழிப்பேன். சோ யாரு அவங்களுக்கு அரவணைப்பா இருக்கணுமோ அவங்க கிட்ட பேசுறதுக்கு தான் அவங்க ரொம்பவே பயப்படுறாங்க. சோ நினைச்சு பாருங்க, அப்பா அம்மாக்கு பேச முடியல, அந்த 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 கேப் இருக்கிறதுனால ஒரு தற்கொலை வரைக்கும் தூண்டக்கூடிய சமுதாயத்துல தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். மார்க் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. ஏன்னா இன்னைக்கு மார்க் மட்டுமே வாழ்க்கையா இருந்தா சத்தியமா சொல்றாங்க நான் இங்க இருந்திருக்கவே முடியாது. இன்னைக்கு நான் இங்க இந்த ஸ்டேஜ்ல இருக்கேன்னா ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் அப்பா அம்மா தான். 1994 பிப்ரவரி 27 வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாள் எனக்கு. நான் என்னுடைய சுயசரிதை எழுதுனேன்னு வச்சுக்கோங்க. ஒரு காலத்துல பின்னாடி ஒரு காலத்துல எழுதுனேன்னா இதெல்லாம் எழுதுவேன் கண்டிப்பா. என்ன பெரிய விஷயம் கேட்டீங்கன்னா, இந்த நாள் பிப்ரவரி 27 1994 என்ன பண்ணேன்னா, அன்னைக்கு என்னோட மேத்தமேட்டிக்ஸ் புக்கை முதல் தடவை திறந்து பாக்குறேன் 12ஆம் கிளாஸ்ல. மார்ச் 11ஆம் தேதி பப்ளிக் எக்ஸாமினேஷன். முதல் தடவை எப்ப திறந்து பாக்குறோம்னா பிப்ரவரி 27, 1994. நான் படிச்சது ஒரு சங்கராச்சாரியார் நடத்துற ஒரு ஸ்ட்ரிக்டான பள்ளி. ஓகே, இன்னைக்கு அதை விட ஸ்ட்ரிக்டான பள்ளினா இன்ஜினியரிங் காலேஜ் தான் இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. ரைட்? எனக்கு சினிமால காமிப்பாங்க பாத்தீங்களா, காலேஜ்னா எப்படி இருக்கும், பையன் பஸ்ல தொங்குவான், நோட்டு புக்கு பின்னாடி இருக்கும், ஒரே லவ்ஸ் ரொமான்ஸா இருக்கும், மரத்துக்கீழ சுத்துவாங்க. மாணவர்களே ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், அது மாதிரி காலேஜ் இந்தியாவில எங்கேயுமே கிடையாது. முட்டி தட்டுருவாங்க. ரைட்? ஒருத்தர் கேட்ட பிரின்சிபல் சொன்னார், உங்க காலேஜ் ஏன் இவ்வளவு தள்ளி இருக்குது அப்படின்னு. ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான், இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சா கட் அடிச்சுட்டு சுத்தி நீ கனவுல கூட நினைக்க முடியாது. ஏன்னா நீ கட் அடிச்சுட்டு சுத்தி மெயின் ரோட் போறதுக்கு உனக்கு 4 நாள் ஆகும்டி. ரைட்? ஷேர் ஆட்டோ போகும்போதே லபக்குன்னு பிடிச்சிட்டு போயிடுவாங்க. திருப்பி எங்கடி போற நீ, வா உள்ள வா அப்படின்ட்டு கூட்டு போயிடுவாங்க. அதனால வாய்ப்பே கிடையாது. இதுவும் இன்னும் சில காலேஜ் டெக்னாலஜி பயங்கரமா யூஸ் பண்றாங்க. பையன் பஸ்ல கால் எடுத்து வச்சானே SMS போவாங்க அம்மாக்கு, உங்க பையன் பஸ்ல ஏட்டாங்க, ஜன்னல் ஓரமா தான் உட்காந்துருக்கான், 6வது சீட்டு எனக்குதான். ஒரு கப் டீயும் 3 இட்லி 2 கட்டி சட்டியும் சாப்பிட்டு இருக்கிறான். ஓகே, இந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் போயிடும். ஒரு நாள் லீவ் போட்டா SMS அம்மாக்கு போயிடும் நம்பர். அதனால ரொம்ப உஷாரா இருந்துக்குவாங்க. இப்ப நான் படிச்ச ஸ்கூல் பயங்கர ஸ்ட்ரிக்டான ஸ்கூல். இந்த ஸ்கூல்ல ஏன் எங்க அம்மா என்ன படிக்க வச்சாங்கன்னா, நல்ல ஒரு சேயிங் இருக்கு தமிழ்ல, வாத்தியார் புள்ள, இது மட்டும் தெளிவா சொல்லுங்க, வாத்தியார் புள்ள மக்கள். இப்ப நான் பிறந்தோடனே எங்க அம்மா டிசைட் பண்ணிட்டாங்க, நம்ம பெரிய பையன் என்ன ஆகணும், சின்ன பையன் என்ன ஆகணும். குழுக்கள் முறையில எனக்கு விழுந்தது இன்ஜினியரிங், என் தம்பி விழுந்தது டாக்டர். ஆனா கடைசி வரைக்கும் 2மே நடக்கல. எங்க அம்மா என்ன ஏன் இந்த ஸ்கூல்ல சேர்த்தாங்கன்னு ஒரு ஓபன் சீக்ரெட் சொல்லிடுறேன். இது பயங்கரமான ஸ்கூல். பயங்கரமான ஸ்கூல்னா ஸ்டேட் ரேங்க் கொடுக்குற ஸ்கூல். மெயின் ரீசன் என்னன்னா, இது வீடு, அது ரோடு, அது ஸ்கூலு. ரைட்? எங்க வீட்டு பெட்ரூம் தான் என் கிளாஸ் ரூம் தெரியும். எங்க அம்மாவுக்கு நான் வச்சிருக்க பேர் ஃபீமேல் விஜயகாந்த். நல்ல வெள்ளே இருப்பாங்க. ஆனா கோவம் வந்துச்சுன்னா கண்ணு சோப்பாயிடும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வச்சிருக்க பேர் ஃபீமேல் ஹிட்லர். அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. நல்லா படிக்கணும்டா, படிச்சாதான் வாழ்க்கை. இதேதான் நம்ம இந்தியன் மாணவர்களை பாத்தீங்கன்னா, இந்த 10ஆம் கிளாஸ்லயே அவனை தூக்கி இதுல இந்த குக்கர்ல போட்டு அடுப்புல வச்சிருவாங்க, ஏத்தி வச்சு. 10th பப்ளிக் எக்ஸாம், 15 வயசுல படுற பிரஷர். நல்லா படிச்சாதான் ஃபர்ஸ்ட் குரூப் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் குரூப் என்ன, மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி, இல்ல மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ். காமர்ஸ் அதெல்லாம் படிக்க கூடாது அப்படின்றாங்க நம்ம ஸ்கூல்ல. ரைட்? இப்போ எந்த ஸ்கூல்லயுமே 11th ஸ்டாண்டர்ட் போர்ஷன் எடுத்ததா சரித்திரமே கிடையாது. 12th ஸ்டாண்டர்ட் தான் நம்ம 2 வருஷம் படிச்சிருப்போம். அப்பதான் நல்ல மார்க் எடுக்க முடியும், நல்ல காலேஜ் போக முடியும். இப்ப எங்க அம்மாவோட ட்ரீமும் எப்படியாவது நம்மள சக்சஸ்ஃபுல் ஆகிக்கணும். ஏன்னா அவங்க ஒரு குக்கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க மெட்ராஸ்க்கு, அவங்க பொழப்பு தேடி பையனை எப்படியா படிக்க வச்சிடணும்னு. ஆனா நம்மளோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வேற ஏரியால இருந்துச்சு. எனக்கு லஞ்ச் பேக் கொடுப்பாங்க, ஸ்கூல் பேக் கொடுப்பாங்க. ஸ்கூல் பேக் கிரவுண்டுக்கு போகும், லஞ்ச் பேக் கிளாஸுக்கு போயிடும். ஏன்னா லஞ்ச் பேக் கிரவுண்ட்ல வச்சா சாப்பாட்டுல மண்ணு விழுந்துரும். நான் கிரவுண்ட்ல தான் இருப்பேன் முக்காவாசி நாள். எந்த டீச்சருக்கும் ஆவாது என்ன பார்த்தா. என் கணக்கு டீச்சர் என்ன பார்த்து சொல்லுவாங்க, நான் சொல்றேன்டா நடு ரோட்ல நிப்ப, நீ உன்னெல்லாம் யாரா அந்த ஸ்கூல்ல சேர்க்க சொன்னது அப்படின்னு. என்னைய மனுஷனா மதிச்சு இவனுக்கு ஒரு லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இருக்கு அப்படின்லாம் நினைச்ச ஒரே ஜீவன் எங்க பிரின்சிபல். எனக்கு ஆல்மோஸ்ட் லைக் மை செகண்ட் மதர். அதனாலேயே எங்க பிரின்சிபலுக்கு நிறைய டீச்சர் பிடிக்காம போயிடுச்சு. ஏன்னா அந்த ஸ்கூலுக்கு நான் தான் ஸ்கூல் பிபி லீடரா இருந்தேன் 12th ஸ்டாண்டர்ட்ல. யாரு ஸ்கூல் பிபி லீடரா போட்டிருப்பாங்க நீங்க படிச்ச ஸ்கூல்ல? யாராவது மிஸ்ஸுக்கு ஓகே மிஸ், எஸ் மிஸ், நல்லா படிக்கிற குழந்தை, புக்கை தவிர வேற எதுவுமே தெரியாத அந்த குழந்தைய தான் ஸ்கூல் பிபி லீடரா போடுவாங்க. நம்ம லாங்குவேஜ் சொன்னா பழம் அப்படின்னு இல்ல, பழக்கூட அது மாதிரி. ஆனா அந்த வருஷம் என்னதான் ஸ்கூல் பிபி லீடரா போட்டாங்க. எங்க ஸ்கூல்ல அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா யார் ஸ்கூல் பிபி லீடரா இருந்திருக்காங்களோ அவங்க தான் ஸ்டேட் ரேங்க் எல்லாம் வாங்கியிருக்காங்க. எங்க ஸ்கூல் மார்க் எல்லாம் பாத்தீங்கன்னா 1200க்கு 1188, 1190 இப்படி எல்லாம் வாங்குவாங்க. நான் கூட நினைச்சேன் எதுக்கு அந்த மீதி அந்த 8-10 மார்க்கையும் விட்டு வச்சிருக்கு, அதையும் சேர்த்து வாங்கிடலாமே அப்படின்னு. சோ அந்த ஸ்கூல்ல படிக்க ஆரம்பிச்சாச்சு. எனக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு உட்காந்துருக்கோம், ஜனனின்னு. இந்த பொண்ணும் அவட அம்மாவும் எங்க அம்மாவும் ஒரே ஸ்கூலு டீச்சர்ஸ். இது எப்படின்னா படிப்பின் சிகரம்.
எங்க அம்மா நினைச்சாங்கன்னா அது பக்கத்துல உட்காந்தாவது நான் நல்லா படிப்பேன்னு நினைச்சாங்க. என் டோட்டல் 2 வகுத்தாதான் அந்த பொண்ணு மார்க் வரும். ஓகே, அந்த அளவுக்கு. ஆனா என்னோட கம்பேரிசன் என்ன, உன்னோட 7 நாள் சின்ன பொண்ணு, அது எப்படி படிக்குது பாரு. ஏமா 7 நாள் சின்ன பொண்ணுன்றதுக்காக அது நல்லா படிக்குது, நான் நல்லா படிக்கல, ரைட்? ஆக மார்க் மட்டுமே வாழ்க்கை அப்படின்னு ஒரு அந்த போக்கஸ் தான் போயிட்டு இருந்தது. February 27 மேக்ஸ் புக் எடுத்து பார்த்தாச்சு, தலையும் புரியல வாழும் புரியல. மார்ச் 11 எக்ஸாம் எழுதினேன். எழுதி முடிச்ச அந்த கையோட அந்த புக்கை செகண்ட் ஹேண்ட் எழுதிட்டேன், ஹாஃப் ரேட். வாங்கின பையனுக்கு, ஜூனியர் பையனுக்கு பார்க்கணுமே சந்தோஷம், அண்ணா புதுசு மாதிரியே இருக்குதுன்னா உங்க புக்குன்றான், ரைட்? ஏன்னா ஒரு இடத்துல இங்கு மார்க் கிடையாது, அப்படியே புத்தம் புது புக்கு. ஐயா கொடுத்துட்டேன், 8 படி. நான் பாஸ் ஆகனா என்ன அதெல்லாம் கூட தெரியல, கொடுத்தாச்சு. மே 23 ரிசல்ட்ஸ் வந்துருச்சு, 12th ரிசல்ட்ஸ். இப்ப இதுக்கு நடுவில் எங்க அம்மா என்ன பண்ணாங்க, அப்ப இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டி ரூல்ஸ் அப்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தது. நீங்க இன்ஜினியர் ஆகணும்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதணும். எக்ஸல் டியூஷன் சென்டர் 5 நாளில் ராக்கெட் விடுவது எப்படி, அதே மாதிரி உங்களை 15 நாளில் இன்ஜினியர் ஆக்குவது எப்படி, கோச்சிங் கிளாஸ் அவங்க கொடுப்பாங்க. எங்க அம்மா நான் மேக்ஸ்ல எவ்வளவு மார்க் வாங்க போறேன்னு தெரியாமே கொண்டு போய் என்ன சேர்த்து விட்டாங்க. அங்க முதல் நாள் போன ஒரு 50 கொஸ்டின் இருக்கும். எனக்கு என்ன இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பிடிச்சதுன்னா, எதுக்குமே நீங்க பண்ண வேண்டாம், எல்லாத்துக்குமே கலர் தான் அடிக்கணும். சோ முதல் நாள் பார்த்தேன் 50 கொஸ்டின் இருந்தது. ஓடுறி ஒரு லைனா எல்லாத்துக்கும் ஏ போட்டு வந்தேன். ஒரு 50க்கு ஒரு 20 22 வந்தது. அடுத்த நாள் பி 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 நடிச்சு, அப்புறம் சி, அப்புறம் டி. 5வது நாள் என்ன பண்ணுன்னு தெரியல, சரி போடு ஒரு டிசைனர் ABCD DCBA, அப்புறம் ABCD இப்படி போட்டு ஆவரேஜா 20ல இருந்து 23 24 இப்படியே வந்தது மார்க். எங்க அம்மா ஒரு நாள் என்ன கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு உட்கார வச்சு, டே செல்லம் நீ இப்படியே படிச்சேன்னா நல்ல இன்ஜினியரிங் டோட் 1 இன்ஜினியரிங் காலேஜ் சீட்டு கிடைக்காதான் எனக்கு. 50க்கு கிட்டத்தட்ட 47 48 எடுத்தாதான்ப்பா நல்லா காலேஜ் வரும் அப்படின்னாங்க. நான் நினைச்சுக்கிட்டேன், ஏமா அது என் கையில இல்லையே, நம்மளே இப்படிதானே போயிட்டு இருக்குன்னு. மே 23 ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. ஸ்கூல்ல எங்க ஸ்கூல்ல ஒரு பிராக்டிஸ், யார் ஸ்கூல் பீப் லீடரோ அவங்களுக்கு தான் முதல் மார்க்ஸ் கார்டை கொடுப்பாங்க. இப்ப நான் உள்ள போறேன், எங்க பிரின்சிபலுக்கு ஒரே ஆனந்த கண்ணீர், கண்ணெல்லாம் கலங்கி போய் அப்படி இருக்காங்க. இப்ப நான் நினைச்சேன், ஒருவேளை ஆனந்த கண்ணீர் போல நம்ம ஸ்கூல் விட்டு போறோம் அதனால வருத்தப்படுறாங்க அப்படின்னு நினைச்சு நான் போய் சொல்ல நினைச்சேன், மேம் நீங்க கவலைப்படாதீங்க, வீடு பக்கத்துல தான் இருக்கு, நான் காலேஜ் இருந்தாலும் உங்களை டெய்லி பார்த்துட்டு போறேன் அப்படின்னு. அப்புறம் சொன்னாங்க, ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ அப்படின்ட்டு மார்க்ஸ் கார்டு கொடுத்தாங்க. கொடுத்தா நம்ம கண்ணிலையும் பொல தண்ணி. எல்லா சப்ஜெக்ட்லயும் டீசென்ட் மார்க், கெமிஸ்ட்ரியில 196, பிசிக்ஸ்ல 172, அப்படி இப்படி எல்லாத்துலயும் நல்ல மார்க். கணக்கு அப்படின்னு போட்டு இருந்த இடத்துல பார்த்தா 71 அப்படின்னு இருந்தது. பரவாயில்ல, 100க்கு 71 வாங்கிட்டோமே அப்படின்னு பார்த்தா, அங்க போய் பார்த்தா இல்ல 100க்கு இல்ல 200க்கு. அட ஒரு 1 விட்டானுங்களோ அப்படின்னு பார்த்தா இல்ல, தெளிவா 071 அப்படின்னு போட்டு இருக்கு. 071 100க்கு 35.5, ஜஸ்ட் பாஸ். ஏதோ புண்ணியமா ஏதோ போட்டோம் அப்படின்ட்டு தள்ளி விட்டு இருக்குது, ரைட்? இப்ப இந்த மார்க்ஸ் கார்டை எடுத்துட்டு வெளியில வர, பிரின்சிபல் ஆபீஸ் வெளில வரேன். என்னோட கேங் பேர் பைரட்ஸ், 13 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தானுங்க. எல்லாம் படிப்பு எங்க தட்டாலும் மூளை வெளில வர மாதிரி படிக்கிற ஆளுங்க. அதுல ஒருத்தன் கேட்டான், ஹவு மச் தான் மச்சான் அப்படின்னு. நிறைய வாங்கியிருக்கேன், நீ போய் வாங்கிட்டு வா அப்படின்ட்டு மார்க்ஸ் கார்டை சட்டைக்குள்ள போட்டு சைக்கிள் எடுத்து நேரா சர்ச்சுக்கு போனேன். மாதா சிலைக்கு முன்னாடி முட்டிகள் போனேன். அம்மா தாய் நீ என்ன பண்ணி எது பண்ணி வச்சிருக்காரு, ஆனா எந்த வாத்தியார் என் பேப்பர் கரெக்ட் பண்ணாரோ அவருக்கு நீயே ஒரு மோதிரம் கிஃப்ட் பண்ணிட்டு, அவரு மட்டும் 71 மார்க்குக்கு பதிலா 69 போட்டு இருந்தாரு. நம்மளுக்கு சங்கூதி இருப்பாங்க. சங்கர வித்யாலயா வரலாற்றில் முதல் முறையாக ஸ்கூல் பீப்புள் லீடர் அரியர் வாங்கினார் அப்படின்னு. இப்ப இந்த மார்க் கார்டு வாங்கினப்போ ஒரு நெஞ்சு வெடிக்கிற சவுண்ட் எனக்கு கேட்டது. யாருது? எந்தில எங்க அம்மாது. ஐயோ போச்சே போச்சே. அவங்களுக்கு தான் எப்படியாவது இன்ஜினியர் ஆகணும்னு ஒரு பயங்கரமான ஒரு கனவு. வீட்டுக்கு வந்தா எங்க அப்பா இன்னைக்கும் உலகத்திலேயே என்னை விட சிறந்த மகன் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க ஆள் அவரு. விட்டு கொடுக்கவே மாட்டாரு. அவர் என்ன பண்றாரு, என்ன கூப்பிட்டு தனியா அட்வைஸ் பண்றாரு. நீ 71 மார்க்ஸ் வாங்குற ஆள் கிடையாதா, எனக்கு தெரியும் உன்னை பத்தி, நான் ஒரு ரீவேல்யூஷன் போடுறேன் அப்படின்னாரு. ஐயோ அப்பா, எனக்கு என்ன பயம்னா, அப்பாப்பா அப்படிலாம் இல்லப்பா, விட்டுருப்பா, பரவாயில்லப்பா. இல்லடா, ரீவேல்யூஷன் போனுண்டா, ஏதோ தப்பு நடந்திருக்குடா, ஏதோ ஒரு பேப்பர் பிச்சுட்டு போயிருக்குடா அப்படின்றாரு எங்க அப்பா. நான் சொன்னேன், எப்பா ரீவேல்யூஷன் போய் 69 65 ஃபெயில் ஆகிட்ட போறானுங்க, நம்ம கதை நம்மளுக்கு தானே தெரியும். அப்பா இல்லப்பா வேணாப்பா வேணா பண்றேன். எங்க அப்பா விடவே மாட்டேங்கிறாரு. இல்லப்பா வேணாப்பா, நான் வேற கோர்ஸ் படிக்கிறேன்ப்பா அப்படின்ட்டு. ஆனா அதுக்கப்புறம் நடந்த அந்த அட்மிஷன் நடக்கிறதுக்கு டைம், இப்ப அவங்க சொன்னாங்க பாருங்க, லோயலா கல்லூரியில் யூஜி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சாருங்க. வெக்கத்தை விட்டு சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அந்த காலேஜ் மட்டும் தாங்க சீட்டு கொடுத்தது, வேற எந்த காலேஜும் சீட்டு கொடுக்கல. MCC, விவேகானந்தா, குருநானக், ஊர்ல இருக்க எல்லா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கும் அப்ளிகேஷன் போட்டேன், ரிப்ளை கூட அனுப்ப மாட்டேன்ட்டாங்க. லோயலால ஏன் சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சீக்ரெட். அப்பா வீடியோ அந்த சீட் இருக்கு, அப்படியே வச்சிருங்க. ஏப்பா சும்மா இருப்பா, நீ வேற. லோயலால ஏன் சீட் கொடுத்தாங்க அப்படின்னு சீக்ரெட் என்னன்னா, அங்க நீங்க ஒரு கிறிஸ்டியனா இருந்து ஃபாதர் கிட்ட இருந்து லெட்டர் வாங்கிட்டு போனோம். நம்ம ஃபாதர் இல்ல, சர்ச்சில் இருப்பார் ஒருத்தர், வெள்ளை வெள்ளையா போட்டு, அவர் எழுதி கொடுப்பார், இஸ் எ காட் ஃபியரிங் பாய், சர்ச்சுக்கு வருவார், நல்ல பிரேயர்லாம் நல்லா சொல்லுவார்,
ஒழுக்கமான புள்ள அப்படின்னு கொடுத்தா ஏதோ ஒரு சீட் கொடுப்பாங்க. நீங்க டே காலேஜ் கேட்டா ஈவினிங் காலேஜ் கொடுப்பாங்க, ஜுவாலஜி கேட்டா பாட்டி கொடுப்பாங்க, இங்கிலீஷ் லிட்டரேச்சர் கேட்டா தமிழ் லிட்டரேச்சர் கொடுப்பாங்க, தமிழ் லிட்டரேச்சர் கேட்டா வேற ஏதாவது கொடுப்பாங்க. ஆனா காலேஜ்ல ஏதோ ஒரு மூலையில உங்களுக்கு ஒரு சீட்டு கிடைச்சிடும், கேட்கிற கோர்ஸ் எல்லாம் கிடைக்காது. சோ இப்ப என்ன ஆயிடுச்சு, எங்க அம்மாவுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி ரூல்ஸ் அப்ப பாருங்க, 120 மார்க் இல்ல அப்படின்னா மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸே எழுத முடியாது. மேனேஜ்மெண்ட் கோட்டாலும் சீட்டு கிடைக்காது. 5 லட்சம் இல்ல 10 லட்சம் கொடுத்தா கூட சீட்டு கிடைக்காது. ஏன்னா உங்களோட கிரைடீரியா வாஸ் 120 மார்க்ஸ் அண்ட் அபவ். இப்ப எங்க அம்மாக்கு என்ன வருத்தம்னா, டே நீ மார்க் எடுத்து உனக்கு சீட்டு கிடைக்கணும் கூட பரவாயில்ல, இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸே எழுத முடியாதுன்னு சொல்றாங்கடா அவங்க ரூல்ஸ், அண்ணா யூனிவர்சிட்டி ரூல்ஸ். அந்த வாங்கின அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்னும் பத்திரமா இருக்கு வீட்டுல. சோ காலேஜ்ல சீட்டு கொடுத்தது யாரு? லோயலா கல்லூரி. அந்த வருஷம் உள்ள போறேன் 94ல. உள்ள போய் 8 மணி நேரம் கியூல நிக்கணும். அதுக்கு முன்னாடி எங்க மாமா கிட்ட இருந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர். எங்க மாமா யாருன்னா மேத்தமெட்டிக்ஸ் ஹெச்ஓடி லோயலால, ரைட்? அவர் லெட்டர் எழுதுவார், 2 லைன் எழுதுவார். அப்புறம் என்ன பாப்பாரு, இல்ல தெரியாம கேக்குறேன், நீ நம்ம ஃபேமிலியில தான் பிறந்தியா அப்படின்னு. ஏன் மாமா? இல்லடா உன்னால ஒரு 100 மார்க் எடுக்க முடியாதா? 100க்கு 100 சொல்ல, 200க்கு 100 எடுக்க முடியாதா? இட்ஸ் ஷேம் அப்படின்னாரு. மேத்தமெட்டிக்ஸ் இஸ் இன் அவர் பிளட் அப்படின்னாரு அவரு. நான் சொல்லணும்னு நினைச்சேன், மாமா உன் பிளட்ல இருக்குது மாமா, என் பிளட்ல இல்லையே, கணக்கு வரலையே, என்ன பண்றது? ஐ ஹவ் நெவர் கிவன் a letter to an undeserving student அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாரு. 8 மணி நேரம் கியூல நின்று பிரின்சிபல் உள்ள பார்க்க போறேன். பிரின்சிபல் உள்ள நுழைஞ்சோன்னு கேட்கிறாரு, என்ன வேணும் அப்படின்னாரு. கேட்கலாம் நினைச்சேன், செம பசி, 2 சமோசா ஒரு டீ கொடுங்க ஃபாதர்னு. அப்புறம் அப்படியே தைரியத்தை வரவழைச்சிட்டு, ஃபாதர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஃபாதர் அப்படின்னு. வராது, வேற ஏதாவது கேள்வி அப்படின்னாரு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேற, பிசிக்ஸ் வேற, என்னடா எது கேட்டாலும் வேற வேறன்றாரு. பாட்னி கேட்க முடியாது, ஜுவாலஜி கேட்க முடியாது. மேக்ஸ்னா மாமா மூஞ்சி தான் ஞாபகம் வந்தது. ஐயோ அப்படின்ட்டு யோசிச்சே இருந்தேன். பக்கத்துல டீன் ஒருத்தர் இருந்தார். ஃபாதர் அப்படின்னு ஒரு கோர்ஸ் காமிச்சாரு. அப்புறம் என்ன பார்த்து கேட்டார், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கிறியா அப்படின்னாரு. சத்தியமா சொல்றாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு டிகிரி இருக்கிறது எனக்கு அன்னைக்கு தான் தெரியும். பிஏ ஸ்டாட்டிஸ்டிக்ஸா பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸா எதுவும் தெரியாது. ஆனா இத வேண்டாம்னு சொல்லிட்டோம்னா லாயரால சீட்டு கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால படிக்கிற ஃபாதர் அப்படின்ட்டு அந்த சீட்டுக்கு அப்படி எழுதி போட்டு ஃபீஸ் கட்டு அப்படின்னாரு. போகும்போது அவர் ஃபாதர் சொன்னாரு, அந்த ஃபாதரை நேத்து சென்னையில பாத்துட்டு வரேன், அந்த ஸ்டோரி உங்களுக்கு சொல்லிடுறேன். பிரின்சிபல் சொல்றாரு டீன் கிட்ட, தருதல பசங்க சார், ஒண்ணு இப்படி ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எடுத்துட்டு வந்தா யாருக்கெல்லாம் சார் சீட்டு கொடுக்குறது அப்படின்னாரு. இப்ப லோயலா கல்லூரி எப்படின்னா, ஊர்ல இருக்கிற எல்லா பெரிய ஆளுங்களும் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுப்பாங்க. சீட் அங்கதான் படிச்சாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படின்றது பல பேருக்கு ஒரு இன்னைக்கு ஒரு பிலீஃப் இருக்கு. ஆனா ஃபாதர் எத்தனை பேருக்கு தான் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுப்பாரு? இங்க மாமா ரெக்கமெண்டேஷன் கொடுத்தனால எனக்கு சீட்டை கொடுத்துட்டாரு. வெளியில போகும்போது பார்த்தா எங்க அம்மா அழுத அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். கண்ணெல்லாம் கலங்கி போய் அப்படியே பார்த்து எனக்கு சொன்னாங்க, இது உனக்கு ஒரு பாடமா இருக்கட்டும் அப்படின்னாங்க. உடனே நீங்க நினைச்சுக்காதீங்க, தமிழ் படத்துல வர ஹீரோ மாதிரி அடுத்த நாள் படிச்சு எழுதினேன்னு. கிளாஸ்ல போனா அவ்வளவு மோட்டிவேஷன் படிக்கிறதுக்கு. லோயலா காலேஜ்ல முதல் அவர்களே பக்கத்துல இருக்கிறவர் கேட்கிறாரு என்ன பார்த்து, பிரதர் பேரே தெரியல எனக்கு அவருக்கு, பிரதர் படத்துக்கு போலாமா? முதல் அவர் கிளாஸ் முடிஞ்சு என்கிட்ட இருக்கிறது 5 ரூபா. 5 ரூபா வச்சுட்டு எந்த தியேட்டருக்கும் உள்ள நுழைய முடியாது. இல்ல பிரதர் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு. அப்புறம் சரி கேட்டேன், யாரெல்லாம் நம்ம கிளாஸ்மேட்ஸ், என்னெல்லாம் மோட்டிவேஷன், எப்படியாவது இவங்களோட சேர்ந்தாவது நம்ம நல்லா படிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு கேட்டா, என்ன மாதிரியே வாழ்க்கையில் வலிக்கு விழுந்தவர்கள் தான் என்ன சுத்தி இருக்கிறாங்க. இப்ப எனக்கு வந்து மேக்ஸ்னா பல பேருக்கு பிசிக்ஸ், பல பேருக்கு கெமிஸ்ட்ரி, இன்னும் பலருக்கு எல்லா சப்ஜெக்ட்லயும் வலிக்கு விழுந்து எப்படியோ தட்டு தடுமாறி கரையேறினவங்க தான் நம்ம கிளாஸ்மேட்ஸ் எல்லாம். அதனால பாத்துக்கோங்க படிக்கிறதுக்கு என்ன மோட்டிவேஷன் இருக்குன்னு. இப்ப ஸ்கூல்ல நம்ம தான் கேப்டன், ஸ்கூல் பீப்புள் லீடர், ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலயும் இருந்ததுனால லோயலாலையும் போய் ஸ்போர்ட்ஸ் மேன் ஆயிடலாம் அப்படின்ட்டு போனேன். அங்க போனா இந்தியாவுக்கு ஆட போற ஃபியூச்சர் பிளேயர்ஸ்லாம் அந்த காலேஜ்ல தான் இருக்காங்க. வாலிபால் போனா நம்மளை விட 6 அடி 5 அங்குலம் 6 அடி 6 அங்குலத்துல எல்லாம் ஹைட்ல ஆளுங்க இருக்காங்க. இப்ப தெரிஞ்சு போச்சு, படிப்புல இல்ல, ஸ்போர்ட்ஸ்ல இல்ல, கல்ச்சுரல்ஸ் பக்கம் போனா அங்க எல்லாம் ஒரே பிட்ஸ்பர்க் பீட்டர்ஸ் ஃபேமிலி தான், எல்லாம் ஒரு இங்கிலீஷ்ல பேசுறாங்க. நம்மளுக்கு அடிச்சு போட்டாலும் இங்கிலீஷ் வர மாட்டேங்குது. சரி எப்படியாவது உருப்பிடலாம் அப்படின்ட்டு சரி இங்கிலீஷை கத்துக்கலாம்னு பேசும்போது கூட இருக்க பசங்க சொல்லிட்டாங்க, தோடா வந்துட்டாரு, உங்க அப்பா பேரு பீட்டர், உங்க அம்மா பேரு மேரி. உண்மையாவே சொல்றேன், எங்க அப்பா பேரு ஜான் பீட்டர், எங்க அம்மா பேரு அருள் மேரி. டே அதனால உறுப்புன்னு நினைச்சா கூட நம்ம சுத்தி இருக்கிறவனும் சேர்ந்து அப்படியே பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கிறான். இப்ப லைஃப் எங்கடா போகுதுன்னே ஒரு பயங்கரமான கேள்விக்குறி. எதுலயுமே ஈட்டம் இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா இப்ப லைஃப் எங்கதான் போகும் அப்படின்றப்ப எங்க அப்பா கிட்ட போய் ஒரு நாள் கேட்டேன், அப்பா எல்லாம் ஷூ போட்டு வரானுங்கப்பா, ஒரு ஷூ ஒன்று வாங்கி கொடுப்பா அப்படின்னு. கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. ஆனா எங்க அப்பாவுக்கு உள்ளுக்குள்ள ஒரு வருத்தம், ஒழுங்கா படிக்காம இருக்கான் அப்படின்றக்கா என்ன சொன்னாரு, நல்லா படுறா அப்புறம் வாங்கி தரேன் அப்படின்னாரு. ஒரு நாள் வீட்டுக்கு வரேன், இது மாதிரி ஒரு டீப்பாயில ஒரு பெரிய டப்பா இருந்தது. அப்பானா அப்பா தானே அப்படின்ட்டு கடக்கடன்னு ஓடி போய் ஷூ வாங்கி வச்சுட்டாரு போலன்ட்டு கை விட்டு எடுத்தேன். வெளில எடுத்தா ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் பை எஸ்பி குப்தா அப்படின்னு ஒரு புக்கு. 959 பக்கம் ஒரு நாள் புக் எழுதியிருக்கான். எங்க அப்பா சொன்னார், அந்த புக்கை நல்லா படி, அப்புறமா உனக்கு வாங்கி தரேன்னு. முதல் தடவையா வாழ்க்கையிலேயே முதல் தடவையா ஒரு பேப்பர்ல 50க்கு 50 வாங்கினேன், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ்ன்ற பேப்பர்ல. இன்னைக்கு வரைக்கும் அது எப்படின்னு தெரியல.
இப்ப கூப்பிட்டு எங்க வாத்தியார் கூப்பிட்டு கொடுக்குறாரு, எனக்கே போய் வாங்கணும்னு தோண மாட்டேங்குது. ஏன்னா நம்ம வாங்கினதே கிடையாது எல்கேஜி இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும். ஆனா இப்ப திடீர்னு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன நினைக்கிறாங்க, ஓ இது படிக்கிற புள்ள போல, இது 50-50 வாங்குதா. இப்ப கிளாஸ் எவ்வளவுதான் மக்கா இருந்தாலும் ஒரு சப்ஜெக்ட்ல 50-50 மேல வாங்க முடியாது இல்ல. அந்த மார்க்ஸ் கார்டு வாங்கிட்டு 3 பேருக்கு அந்த பாயிண்ட் ப்ரூவ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஆள் யார், நம்ம மாமா. அவர் தான் என்ன பார்த்தாலே அப்படின்னு என்னையே பாக்குறாராமா காலேஜ்ல. அவர்கிட்ட போய் முதல்ல மார்க்ஸ் கார்டு கொடுக்க போனேன். 50-50 வாங்க என்னங்க சொல்லுவீங்க, வாழ்த்துக்கள் சொல்லுவீங்கல்ல. சரி இவர் ஏதாவது சொல்லுவார் நினைச்சு மார்க்ஸ் கார்டு கொடுத்தேன். வாதியார்ன்றத மறந்துட்டேன். அவருக்கு வாழ்த்துக்கள் சொன்னார். ஃபர்ஸ்ட் லைன் வாழ்த்துக்கள் தான், குட் பட் யூ கேன் டூ பெட்டர் அப்படின்னாரு. சொன்னேன் மாமா 50-50 வாங்கியிருக்கேன், யூ கேன் டூ பெட்டர், ஹேண்ட் ரைட்டிங் தான் நல்லா எழுத முடியும். அடுத்து ரைட், அடுத்த அம்மா, அடுத்த டீச்சர். சின்ன வயசு ரிப்போர்ட் கார்டுல எல்லாம் எழுதிருப்பாங்க பாருங்க, குட் கீப் இட் அப். எதை அதெல்லாம் சொல்ல முடியாது, ஆனா கீப் இட் அப். 3வது தான் டேடி. அப்பா கிட்ட போய் மார்க்ஸ் கார்டு நீட்டினேன். எங்க அப்பாவுக்கு ஒரே ஷாக்கு. அந்த வடிவேல் பட டயலாக் தான் ஞாபகம் வந்தது. அப்படியே ஷாக் ஆயிட்டேன் அப்படின்னு வரல, அந்த மூஞ்சி தெரியுது எங்க அப்பா மூஞ்சில. மார்க்ஸ் கார்டு வாங்கினாரு. அன்னைக்குன்னு பார்த்து நிறைய சொந்தக்காரங்களா இருந்தாங்க. அப்படியே தோல்ல கை போட்டு என்ன பால்கனி வரைக்கும் கூட்டு போனாரு. பார்த்து கேட்டாரு, என்னடா ராஜா காப்பி அடிச்சியா அப்படின்னாரு. ஏன்னா அவருக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. அடுத்த நாள் கிளாஸ்ல போனா நம்மளுக்கு இருக்கிற மரியாதையே தனி. ஃப்ரெண்ட்ஸ் வந்து டவுட் கேட்கறானுங்க, இந்த ஸ்டோகாஸ்டிக் ப்ராசஸ்ல இந்த ப்ராப்ளம் அதுவா, வா 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 சொல்றேன். நானே ஃபுல் டப்பா. வெக்கத்தை விட்டு சொல்லணும்னா இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்னன்னு தெரியாது. இப்ப ஐயா சொன்னார் பாத்தீங்களா, 4 டிகிரி படிச்சாரு, ஆனா எதுவுமே அவருக்கு யூஸ்ஃபுல்லா இல்ல. அவரா சொந்தமா கட்டுக்கிட்ட தமிழ் தான் அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் புகழ் தேடி கொடுத்துருக்குன்னு. எனக்கும் அப்படிதாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஏன் படிச்சேன், எதுக்கு படிச்சேன்னு தெரியாது. ஆனா 3 வருஷம் கழிச்சு எந்த பிரின்சிபல் என்ன தருதல்னு சொன்னாரோ அவர் தான் கோல்டு மெடல் கொடுத்தாரு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல கோல்டு மெடல் வாங்கினேன் வேற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல. ரைட், ஐயே கை தட்டாதீங்க, ரொம்ப பபிஷயமான விஷயம். ஏன்னா தமிழ்ல இந்த கோனார் நோட்ஸ் மாதிரி கொஸ்டின் பேங்க் எல்லாம் கொடுத்து 10 கேள்வி, இந்த 10 கேள்வியை மனப்பாடம் பண்ணிட்டு வந்தா படிச்சு கோல்டு மெடல் வாங்கிடலாம். இப்ப நம்மளும் அப்படிதான் படிக்கிறோம். ரைட், சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறோம். ஸ்டடிங், லேர்னிங் ரெண்டுத்துக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. எத்தனை பேருக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும்? சைக்கிள் ஓட்ட தெரிந்த பெற்றோர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள் கை தூக்கணும் பார்க்கலாம். ஓகே, கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரியும். இன்னில இருந்து ஒரு 10 வருஷத்துக்கு உங்க கையில சைக்கிளே காட்ட போறது இல்லை. நான் இன்னில இருந்து 10 வருஷம் கழிச்சு, 10 வருஷத்துக்கு நீங்க சைக்கிளே பார்க்க முடியாது. 10 வருஷம் கழிச்சு உங்க கையில ஒரு சைக்கிள் கொடுக்க போறேன், ஓட்டுருவீங்களா? தாராளம் ஓட்டுறோம். பிரிச்சு பெடல் எடுத்துட மாட்டோமா அப்படின்னு. 6 மாசத்துக்கு முன்னாடி படிச்சது இப்ப ஞாபகம் இருக்கா? அது எப்படி? ரைட், இதுதான் டிஃபரன்ஸ் ஸ்டடிங்க்கும் லேர்னிங்க்கும். மனப்பாடம் பண்ணி எக்ஸாம்ல எழுதுறது பேர் ஸ்டடிங். அதுக்கு கோல்டு மெடல்லாம் வேற கொடுக்குறாங்க இன்னைக்கு யூனிவர்சிட்டியில. நான் வாங்கின கோல்டு மெடலும் அப்படிதான். ரைட், பட் ஐ வாஸ் வெரி கிளியர். என்னோட கெரியர் கணக்கு சம்பந்தப்பட்ட எந்த துறையிலும் இருக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருந்தேன். ஏன்னா வராது. ரைட், இப்ப ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல கோல்டு மெடல் வாங்கும்போது எங்க ஹெச்ஓடி வந்து சொல்றாரு, இதுல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல கோல்டு மெடல் வாங்கியிருக்க, நீ இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட்ல போய் எம்எஸ்சி படி அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஐயோ நான் ஒரு காமெடி பீஸுங்க, என்ன வச்சு நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்க சொல்றீங்க. பட் ஐ வாஸ் வெரி கிளியர். எனக்கு எது நல்லா வருமோ அதை தேர்ந்தெடுத்துக்கணுன்றதுக்காக என்ன பண்ணேன், ஹெச்ஆர் படிக்கலாம் அப்படின்றதுக்காக எம்எஸ்டபிள்யூ ஒரு 2 வருஷம் போய் படிச்சேன். இப்ப இந்த 2 வருஷம் கோர்ஸ் வந்து உயிரை கொடுத்து படிச்சேன். உயிரை கொடுத்து படிச்சேன்னா இதுதான் என்னுடைய வாழ்வாதாரம், நாளைக்கு இதை வச்சுதான் என்னோட கெரியர் பில்ட் ஆக போகுது அப்படின்றதுக்காக அங்க முழு ஈடுபாடோட படிச்சது தான். அங்க வாங்கின 2 கோல்டு மெடல். இதுக்கு வேணா கை தட்டுங்க. ஏன்னா இந்த 2வது வாங்கின கோல்டு மெடலுக்கும் ஃபர்ஸ்ட் வாங்கின கோல்டு மெடலுக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ். முதல்ல போனது படிச்சு முடிச்சுட்டு வெளில வந்தாச்சு. ஆனா 2வது போன கோர்ஸ் வந்து இதுதான் என்னோட கெரியரை டிசைட் பண்ண போகுது அப்படின்றதுனால உயிரை கொடுத்து படிச்ச கோர்ஸ். 1999 வாங்கின கோல்டு மெடல் ஹையஸ்ட் மார்க் உண்மை என் பேர்ல தான் இருக்குது. ரைட், தி ரீசன் வை ஐ அம் டெல்லிங் யூ மை ஸ்டோரி இஸ் வெரி சிம்பிள். இன்னைக்கு ஒரு பன்னாட்டு நிறுவனம் இன்ஃபோசிஸ் டெக்னாலஜிஸ், பெரிய கம்பெனி, கிட்டத்தட்ட 25,000 பேருக்கு ஹெச்ஆர் பாக்குற, 144 பேர் ரிப்போர்ட் பண்றாங்க. இதெல்லாம் பெரிய விஷயம் தான். ரைட், பட் இந்த பெரிய கல்லூரியில படிச்சு பிஜி படிச்சுட்டு வெளியில வரும்போது முதல்ல வேலை கொடுத்த நிறுவனம் இன்ஃபோசிஸ் கிடையாது. ஒரு மைல்டு ரிசெஷன், பெரிய கம்பெனி எதுவும் வரல, லோயலால பிளேஸ்மெண்ட்ஸ். டாக்டர் ரெட்டிஸ் லெபார்டரின்னு ஒரு கம்பெனி வந்தாங்க, பார்மசூட்டிக்கல் கம்பெனி, மிகப்பெரிய பார்மசூட்டிக்கல் கம்பெனி, ஹைதராபாத் பேஸ் கம்பெனி. வேலையும் கொடுத்துட்டாங்க, 6,000 ரூபாங்க உங்க சம்பளம், ஹைதராபாத்ல வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு. நானா தேடின ஒரு வேலை, தேடி நானா கண்டுபிடிச்ச ஒரு வேலை தான் பீட்சா கார்னர் அப்படின்னு ஒரு கம்பெனி. சென்னையில வந்தீங்கன்னா இந்த ரொட்டி கம்பெனின்னு வாங்க, எங்க அம்மா இன்னைக்கு வரைக்கும் ரொட்டி கம்பெனி தான் சொல்லுவாங்க. சிகப்பு கலர் டிஷர்ட், பச்சை கலர் பேண்ட் போட்டுக்கிட்டு சுத்திட்டு இருப்பாங்க ஸ்கூட்டர்ல போயிட்டு. இந்த கம்பெனில போய் ஹெச்ஆர் வேலை இருக்குன்னு சொல்லி நானும் போய் சேர்ந்துட்டேன். அதே 6,000 ரூபாய் சம்பளம். 10ல 9 பேரு ரெட்டிஸ் லெபார்டரி தான் சேர்ந்திருப்பாங்க. என்னோட ஹெச்ஓடி என்கிட்ட 2 வருஷம் பேசவே இல்லை. நீ வந்து பைத்தியக்காரன்டா, இது மாதிரி ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியை விட்டு போய் பீட்சா கார்னர்ல சேர்ற அப்படின்னு. முதல் நாள் அந்த கம்பெனிக்கு போனா நான் ஹெச்ஆர் இது மாதிரி பயங்கர ஃபார்மல்ஸ் எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு போனேன். போனா அங்க ஒருத்தர் வாங்கினாரு,
இடுப்பு சைஸ் என்ன அப்படின்னாரு. ஓ இடுப்பு சைஸ் இதுக்கே கேட்குறேன், இடுப்பு சைஸ் சொல்லுங்க அப்படின்னு. 30. சட்டை சைஸ் 40. இந்த 2 பேண்ட் 2 சவுத் கலர் டிஷர்ட், அப்படியே பேண்ட் வாத்தியார் மாதிரி இருந்தது யூனிஃபார்ம். இந்த பேண்ட்டுக்கு ஓவர் அடிச்சுட்டு நாளைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அப்படின்னாரு. அப்புறம் அவர்கிட்ட நம்மளுக்கு ஒரு அரகன்ஸ் இருக்கும்ல, அப்படி ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ ஐ எம் ஹெச்ஆர், இங்க எல்லாத்துக்கும் இதான் ட்ரெஸ் எடுத்துன்னு போ அப்படின்ட்டான். இப்போ இங்க வந்து நம்ம ஊர்ல வர மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் நாள்லாம் பாத்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு வெல்கம் ட்ரெஸ்லாம் இருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நேராக ரெஸ்டாரண்ட்டுக்கு போ அப்படின்ட்டாங்க. அடையாறுல ஒரு பிரபலமான ஒரு பில்டிங், இந்த பில்டிங் எப்படின்னா ஒரு பிளெயின் கிராஷ் லேண்ட் ஆன மாதிரி இருக்கும் உள்ள. இந்த பில்டிங்ல முதல் மாடியில என்னோட சூப்பர்வைசர் இருக்காருன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது என்னோட சூப்பர்வைசர் 10ஆம் கிளாஸ் ஃபெயில், சீனிவாசன் ஒருத்தர். அவருக்கு இங்கிலீஷ்ல 5 வார்த்தை தான் தெரியும். குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், குட் நைட், ஐ வில் கால் த மேனேஜர். இதை வச்சு தான் அவர் பொழப்பை ஓட்டுறாரு அந்த ரெஸ்டாரண்ட்ல. ஆனா வேலையில அப்படி ஒரு கெட்டிக்காரன். ஒரு இவ்வளவு பெரிய அவனை கொடுத்தீங்கன்னா பாட்டா கழட்டி பிக்ஸ் பண்ணிடுவாரு. இவர் தான் எனக்கு சூப்பர்வைசர். இவர் என்ன பண்ணாரு, வந்த உடனே சொன்னாரு, இந்த மெட்ராஸ் தமிழ் ராயப்பேட்டை சைட்ல இருந்து வர்றாரு அவரு. சார் இந்த க்ளோஸ் போட்டுக்க சார். நான் இப்பா முதல்ல நான் சொல்லிடுறேன்ப்பா, நான் ஹெச்ஆர் பா, நான் இங்கதான் சார் செய்ய சொல்லிக்கிறாங்க உன்ன 7 நாள் வா அப்படின்ட்டு க்ளவுஸ் போட சொல்லிட்டு கூட்டு போனாரு. என்னுடைய முதல் வேலை எங்க ஆரம்பிச்சேன்னு சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. அடையார் பீட்சா கார்னர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் டாய்லெட்ல, மென்ஸ் டாய்லெட்ல. அங்கதான் என்ன கூட்டு போனாரு க்ளவுஸ் போட்டு. ஐயே பப்பி ஷேம் அப்படின்னு பாக்குறாங்க அந்த ஆன்டி. அங்கதான் ஆரம்பிச்சது வேலை. போட்டு வாஷ் பேசின கழுவ சொன்னார். ரப்பர் க்ளவுஸ் போட்டு வாஷ் பேசின இப்படி தாங்க கழுவணும் அப்படின்ட்டு அவர் முதல்ல கழுவி காமிச்சாரு. அப்புறம் டாய்லெட்டை கழுவி காமிச்சாரு, ஃப்ளோரை மாப் பண்ணாரு, ரூம் ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சாரு, டைல்லாம் வாஷ் பண்ணாரு. சார் ஃப்ளோர் எப்போதும் காஞ்சு போயிருக்கணும் சார், ஈரமா இருக்க கூடாது, ஈரமா இருந்தா மேனேஜர் திட்டுவாருன்னு. இதுக்கப்புறம் தான் பெஸ்ட் பார்ட் சார், இந்த கதவுல இருக்கு பாருங்க ஒரு லேமினேட்டட் ஷீட். அடுத்த வாட்டி இந்த மாதிரி ஹோட்டல் டாய்லெட் எல்லாம் போனீங்கன்னா பாருங்க ஒரு லேமினேட்டட் ஷீட் இருக்கும். அதுல இந்த பேப்பர் எடுத்து சார் இங்க சைன் பண்ணணும் சார் நீங்க அப்படின்னாரு. நான் என்னோட கனவுல பெரிய ஆஃபர் லெட்டர், பே ஸ்லிப்ல எல்லாம் சைன் போட போறேன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் என்னோட ஃபர்ஸ்ட் அபிஷியல் சிக்னேச்சர் இன் மை கெரியர் பீட்சா கார்னர் டாய்லெட்ல போட்டது. ரைட், 20 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கிளீன் பண்ணிட்டேன் அப்படின்றதுக்கு தான் இந்த சைன் போடணும். ஒழுங்கா கிளீன் பண்ணலன்னா எவன் சைனை போடானோ அவனை பிடிச்சி அடிக்கிறதுக்கு தான் அந்த சிக்னேச்சர். 20 நிமிஷம் மென்ஸ் டாய்லெட், 20 நிமிஷம் லேடிஸ் டாய்லெட், 20 நிமிஷம் பாத்திரம் கழுவணும். கீழே போய் பீட்சா சாப்பிட்டு வரும்ல பிளேட், அதுல வந்து இருக்கிற கிரம்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு பாத்திரம் கழுவணும். அதனாலதான் சொல்லுவோம் பசங்க கிட்ட, பீட்சா கார்னர் பீட்சா ஹட் எல்லாம் போய் சாப்பிட்டீங்கன்னா பிளேட்ல ஒழுங்கா சாப்பிட்டு வந்துருங்க. ஏன்னா அப்படி மிச்சம் வச்சுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள கழுவி ஊத்துவான். நானும் அவ்வளவு திட்டிருக்கேன், திண்டு போது பாரு இவனுக்குலாம் யார் கூப்பிட்டாங்க பீட்சா கார்னர் வந்து சாப்பிடணும்னு, ஒழுங்கா சாப்பிட்டு தெரியல அப்படின்னு. இப்ப 7 நாள் பாத்திரம் கழுவணும். இப்ப யாருக்கிட்டையும் போய் பேச முடியாது, அம்மா கிட்ட போய் சொல்ல முடியாது. ஏன்னா எங்க அம்மா போய் சொல்றாங்க ஒழுங்கா ஹைதராபாத் போடா, அந்த வேலையை எடுத்துக்கோடா. நான் தான் பீட்சா கார்னர் நானே தேடின வேலையில கத்துப்பேன் அப்படின்னா 7 நாள் கண்ணாடியில பார்த்து அழுதுருக்கேன். ஐயோ எங்க அம்மா என்ன வீட்டுல கூட இந்த வேலை செய்ய சொன்னது இல்லையே, நம்ம பாட்டு வரட்டு கௌரவம் முடிச்சுட்டு வந்து சேர்ந்துட்டோமே, எவனும் வந்து பேச கூட மாட்டேங்கிறான், வாங்க இதுதான் உங்க வேலைன்னு. 7 நாளைக்கு அப்புறம் அடுத்த 7 நாள் ஸ்கூட்டர் கொடுத்து வீடா போய் பீட்சா கொடுத்துட்டு வரணும். எங்க அத்தை வீட்டு மாடிக்கெல்லாம் போய் பீட்சா கொடுத்துருக்கேன். எங்க அத்தை என்னடா வெளியில உட்காந்து 50 பைசாக்கு கீரை திக்கி பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அத்தை நீ உள்ள போனதான் நான் மேல போக முடியும். ஏன்னா அத்தை கிட்ட நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ். ரெஸ்டாரண்ட்ல பீட்சா சர்வ் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட. அப்ப உள்ள ஓடிடுவேன் மேனேஜர் கிட்ட போய், சார் அவங்க போனோன்னு போறேன் சார் அப்படின்னு. இதே மாதிரி ஒரு 28 நாள் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் 3 நாள் ட்ரைனிங் அப்ப என் பக்கத்துல ஒருத்தர் நிக்கிறார். இவரை பார்த்தா ஒரு இந்தியன் மாதிரியே தெரியல, நல்ல ஆள் வாட்டா சாட்டமா இருக்காரு. ஒரே கையில 3 பிளேட்டை வாஷ் பண்றாரு இங்க வச்சு. இப்போ யார ஒரு இந்தியன் மாதிரியே இல்லையே, இவரை பார்த்தா ஒரு க்ரூ மெம்பர் மாதிரியே இல்லையே அப்படின்றதுக்காக இந்த பீட்சா கார்னர்ல எல்லாருக்கும் நேம் பேட்ச் கொடுத்துருப்பாங்க. இப்ப நம்ம ஹோட்டல்ல போனா என்ன பண்ணுவோம், யாரையா கூப்பிடணும்னா ஹலோ பிரதர் இப்படிலாம் கூப்பிடுவோம். ஆனா பீட்சா கார்னர்ல என்ன சொன்னாங்கன்னா பேர் வச்சிருக்கோம் நாங்க எல்லாருக்கும், அந்த பேர் வச்சு நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னா உங்களை அந்த பேர்லயே கூப்பிடுவாங்க. இப்ப எனக்கு போட்டு இருந்தது சுஜித் குமார் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி அப்படின்னு. பக்கத்துல இருக்க இந்த இவரோட நேம் டேக்ல என்ன இருக்குன்றதுக்காக எட்டி பார்த்தேன். எழுதிருந்தது ஆண்டோன் பகாஷ், சிஇஓ அண்ட் கோ ஃபவுண்டர் பீட்சா கார்னர் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு. கழுவிட்டு இருந்த பிளேட் அப்படியே உள்ள போட்டு நேரம் மேனேஜர் கிட்ட போனேன். சார் சிஇஓன்னு போட்டிருக்கு, அவர் என்ன சார் பண்றாரு இங்க அப்படின்னு. கொடுத்தாரு பாருங்க ஆன்சர். பீட்சா கார்னர் சென்னையில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஹோட்டல், இது அமெரிக்க நிறுவனம் கிடையாது, சென்னையில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஹோட்டல். அதுக்கப்புறம் தான் பீட்சா ஹட், டாமினோஸ், இந்த கோயம்புத்தூர் எல்லாம் பாக்குறீங்க பாருங்க, இது எல்லாமே அதுக்கப்புறம் வந்த நிறுவனம். ஒரு புதுசா ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் ஒரு ப்ராசஸை டிஃபைன் பண்ணணும், இப்படிதான் செய்யணும், வேலையை செய்யணும் அப்படின்னா நீங்க யாரை பார்த்து கத்துக்க முடியாது. ஒன்னா நீங்களா கண்டுபிடிக்கணும், இல்ல வெளிநாட்டுல போய் தான் கத்துக்கிட்டு வரணும். இந்த வெளிநாட்டு பயணத்துக்கு போறதுக்கு அந்த அளவுக்கு பைசா கிடையாது இந்த கம்பெனில. அப்ப யார் போவா, இந்த சிஇஓ தான் போய் வேலையை கத்துக்கிட்டு வருவாரு, அவர் தான் வந்து இந்த வேலையும் செய்வார். அதனாலதான் நீங்க பல ஸ்டார் ஹோட்டல்ல போய் நீங்க சாப்பிட்டாலும் உங்களோட எச்எல் பிளேட் அந்த டேபிள்ல இருந்ததுன்னா எந்த க்ரூ மெம்பர் போனாலும் கையில இருந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. இவர் தான் வந்து எடுக்கணும்னு பார்க்க மாட்டாங்க. சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில அதான் கிரவுண்ட் ரூல் நம்பர் 1. எனக்கு இப்ப என்ன ஒரே ஒரு சந்தோஷம்னா, சிஇஓவே பாத்திரம் கழுவும் போது ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ் கழுவுனா தப்பு இல்லை அப்படின்னு நம்மளே ஆறுதல் சொல்லிக்கிட்டோம். 31 நாள் கழிச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் 1-on-1 மீட்டிங் இந்த சிஇஓட. என்கிட்ட கேட்டாரு அவரு எப்படி இருந்தது வேலை அப்படின்னாரு.
வேலை எல்லாம் நல்லா தாங்க இருந்தது, ஆனா 3 நாள்ல நானே ஓடிடலாம்னு நினைச்சேன் அப்படின்னு. அவர் சொன்னார், நிறைய பேர் ஓடி இருக்காங்க அப்படின்னாரு. அப்ப கேட்டேன், எதுக்கு சார் இந்த வேலையை என்ன செய்ய சொன்னீங்க? நான் HR, இதுல எந்த வேலையும் நான் செய்ய போறது கிடையாது, இந்த வேலையை இதுக்கு என்ன செய்ய சொன்னீங்க என்ன? அப்ப அவர் கொடுத்தாரு ஒரு ரிப்ளை, நீ HR தான், ஆனா நீ யாரை எடுக்க போற? ஆள் எதுக்கு? நீ தான் எடுக்க போற இந்த கம்பெனிக்கு. யாரெல்லாம் எடுக்க போற? நீ இன்ஜினியரை ரெக்ரூட் பண்ண போறது கிடையாது, டாக்டரை கிடையாது, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் கிடையாது, MBA கிடையாது. மிஞ்சி போனா 12ஆம் கிளாஸ் பாஸ், இல்ல ஒரு காலேஜ்ல படிக்கிற பையன் பார்ட் டைம் ஜாப்க்கு வருவான், இவனை தான் எடுக்க போற. இவன் என்ன வேலை செய்வான்? நீ செஞ்ச இதே வேலையை தான் அவனும் செய்ய போறான். இப்ப இந்த வேலையை நீ செய்யாம அவனுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்றாரு. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போற, உனக்கு ஒரு ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் எதுன்னு கேட்கிறாரு. அப்போ ஒரு பேர் சொன்னேன், எதுக்கு உனக்கு இது ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு கேட்டாரு. சாப்பாடு நல்லா இருக்கும், சர்வீஸ் நல்லா இருக்கும், கிளீனா இருக்கும் அப்படின்னாரு. இப்போ சொல்றாரு, நீ HR இருந்து மாப்பிங் த ஃப்ளோர், தர துடைக்கிறது ஒருத்தவங்க இழிவான செயலா பார்க்க முடியாது. கரெக்ட்? உன்னோட முகம் கீழே தெரியற வரைக்கும் நீ மாப் அடிக்கணும்னு சொல்லுவாரு. அப்போ இந்த வேலையை உனக்கு தெரியல அப்படின்னா நீ எப்படி அவனுக்கு சொல்லி கொடுப்ப? எப்படி ஆள் எடுப்பேன்னு கேட்கிறாரு. லுக் அட் த லிங்கேஜ், செஞ்ச வேலைக்கும் HRக்கும் எப்படி லிங்க் பண்றாங்கன்னு. இன்னைக்கு நான் இன்ஃபோசிஸ்ல ரெக்ரூட் பண்ணும் போது ஆரக்கல், கூழாங்கல், பாறாங்கல், ஜாவா, காவா, யமகா எல்லாம் தெரியும்னா அதே தானே பீட்சா கார்னர்லயும். ஆனா கடவுள் எப்படி பிளஸ் பண்ணிருக்கான்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இன்ஃபோசிஸ் நிறுவனத்துக்கு முதல் தடவையா நான் உள்ள போனது இன்டர்வியூக்காக கிடையாது. OMCA காலேஜுக்கு ஆப்போசிட்ல நந்தனம் பீட்சா கார்னர் ரெஸ்டாரண்ட் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. அங்க முதல் தடவையா ஒரு ஆடிட்டுக்காக போறேன். அப்ப மேனேஜர், அங்க இருக்க மேனேஜர் சொல்றாரு, ஏதோ ஒரு IT கம்பெனிப்பா 60 பீட்சா ஆர்டர் பண்ணிருக்கானுங்க ஒரே நேரத்துல. நம்ம கிட்ட 7 ஸ்கூட்டருக்கு 6 பேர் தான் இருப்போம். சுஜித், நீ ஒரு ஸ்கூட்டர் எடுத்து வாப்பா, போய் டெலிவரி பண்ணிட்டு வந்தலான்னு. முதல் தடவையா அந்த IT நிறுவனத்துக்குள்ள 2 கையிலையும் டப்பாவோட தான் உள்ள போனேன், டெலிவரி பாயா. உள்ள போகும்போது பார்த்தேன், என்ன அழகா இருக்கா அந்த கம்பெனி, அழகழகா பசங்க, அழகழகா பொண்ணுங்க, இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. இவ்வளவுதான் எனக்கு. அப்போ எப்படியாவது இந்த கம்பெனிக்குள்ள போயிடணும் HR-ன்னு. 2001 என்ட்ரி லெவல் HR பொசிஷன், அதுதான் லோவஸ்ட் HR பொசிஷன் இன் இன்ஃபோசிஸ். ஆனா இன்னைக்கு 27,000 பேருக்கு HR, 147 பேர் ரிப்போர்ட்டிங். இதுல 80% IIM, XLRI, இது மேல பெரிய பெரிய கல்லூரியில், அங்கெல்லாம் நான் படிச்சது இல்ல. ரைட்? 1994ஆம் ஆண்டு இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமே எழுத முடியாதுன்னு சொன்ன அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்துக்கு கீழே 6 பொறியியல் கல்லூரியை இதோட ரிப்பன் கட் பண்ணி திறந்து வச்சாச்சு. 51 தடவை இந்த பச்சை கலர் கவுனை போட்டு டிகிரியும் கொடுத்தாச்சு. இதுக்கு மேல என்ன வேணும்? ரைட்? The reason why I am telling you to all the students sitting here, இங்க உட்கார்ந்து இருக்கிற நார்மலா என்ன ஆகும், இந்த கெஸ்ட் வரும்போது அவங்கள பார்த்து நம்ம ஓரளவுக்கு பிரமிப்பா பார்ப்போம். அவங்களுடைய இன்னைக்கு இருக்கிற சக்சஸ் தான் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும். அவங்க கடந்து வந்த பாதைகள் யாருக்குமே தெரியாது, எந்த அளவுல கஷ்டப்பட்டு இருக்காங்கன்றது யாருக்குமே தெரியாது. சோ இங்க என்ன பார்க்கும்போது, இன்ஃபோசிஸோட HR ஹெட் சார் ஒரு பெரிய லெவல்ல பார்க்க ரொம்ப சந்தோஷம். பட் இவங்களுடைய பின்னாடி இருக்கிற ஹிஸ்டரியை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா அவங்க கடந்து வந்த பாதைகள் ரொம்ப கரடுமுரடானதா இருக்கும். இப்ப நான் எங்க அம்மா கிட்ட போயிட்டு, ஹே மாம், கெட் இட்லி அண்ட் கப் ஆஃப் சாம்பார் சொன்னா அம்மா கட்டையில அடிப்பாங்க. ரைட்? ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அம்மாவோட ஊர் ஆண்டா ஊர்னி, தேவகோட்டை பக்கத்துல. அந்த கிராமத்துக்குள்ள முதல் பஸ் போனதே 15 வருஷத்துக்கு முன்னாடி தான் போயிருக்கு. ரைட்? அது மாதிரி இடத்துல 12ஆம் கிளாஸ் படிச்ச ஒரு டீச்சரை அவங்களுடைய கனவுகள் என்ன எப்படியாவது சக்சஸ்ஃபுல்லா பார்க்கணும் அப்படின்றது. ரைட்? பட் இன்னைக்கு லுக் அட் ஹவ் காட் இஸ் பிளஸ்ட். எந்த கல்லூரிக்குள்ள நுழையவே முடியாது அப்படின்னாங்களோ அந்த காலேஜ்ல எல்லாம் போய் கெஸ்ட் லெக்சர்ஸ் கொடுத்துட்டு வந்தாச்சு. IIM, IIT எல்லாமே. So everything starts with the attitude. அதுதான் சார் சொல்லிட்டு போனாரு. All the power is within you அப்படின்றாங்க பாருங்க. இது தெரிந்தோ தெரியாமலோ 2000 நான் சென்னையோட ரோட் ட்ராக் ஹெட்டா இருந்தேன். அப்போ ஒரு வருஷமும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் தீமை செலக்ட் பண்ணணும். நீங்களா ஒரு தீமை செலக்ட் பண்ணி உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அந்த தீமை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். 2000 எனக்கு வயசு கிட்டத்தட்ட 24 நினைக்கிறேன். அப்ப என்னோட வயசு. இப்ப யோசிச்சு பார்த்தா எனக்கே ஒரு பிரமிப்பா இருக்கு. அப்ப நான் செலக்ட் பண்ண தீம், என்னோட தீம், அன்னைக்கு லெட்டர் பேட் எடுத்து பாக்குறேன், சர்ச் வித்தின் அப்படின்னு. உன்னை யார் என்று கண்டுபிடி அப்படின்றத அந்த தீம். உன்னை யாரு நீ கண்டுபிடிக்கும் போது தான் ரியல் சக்சஸ் கம்ஸ். நீ வேற யாரையோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, நீ வேற யாராவது தான் கம்பேர், ஆல்வேஸ் நம்மளோட கம்பேரிசனே நம்ம வேற யாராவது இருக்கணும் தான் ஆசைப்படுறோமே தவிர நாம யாரா வரணும்ன்றதை நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் இஸ் ஆட்டிடியூட். ஒருத்தர் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு இந்த 3 விஷயம் இருந்தா போதுங்க. ஆட்டிடியூட், ஸ்கில், நாலேஜ். இதுதான் சொல்லுவாங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, இந்த 3 விஷயம் இருந்துச்சுன்னா they going to be successful. ஆட்டிடியூட்ன்றது என்ன? சின்ன வயசுல நம்ம வீட்லயே நடக்கிற எக்ஸாம்பிள் பாருங்க. பஸ்ல போறீங்க, அம்மா கொஞ்சம் வெல் பெல்ட் சீட்ல உட்காந்துட்டாங்க பஸ்ல. நீங்க கொஞ்சம் ஒல்லியா இருக்கீங்க, அம்மா பக்கத்துல உட்காந்துருக்கீங்க, அம்மா அப்படி கை போட்டு உட்காந்துருக்காங்க, இன்னும் கொஞ்சோண்டு இடம் இருக்கு. 3ஆவதா ஒரு அம்மா உங்களை அப்படியே ஏக்கத்தோட பாக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ந்தா அவங்களும் 3ஆவதால உட்காந்துடலாம். சில அம்மாக்கள் குழந்தைக்கு மடியில வச்சுப்பாங்க, இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி உட்கார் ராஜா, ஆண்டி உட்காரட்டும் அப்படின்வாங்க. இன்னும் சில அம்மாக்கள் இருக்காங்க, நெருக்குன்னு தொடையில கிள்ளி காலை நல்லா பரப்பி உட்காரு. அப்பதான் நம்ம
நம்ம கம்ஃபர்டபுளா போக முடியும். ஏன்னா மூணாவது நம்ம இடம் கொடுத்துட்டா உங்க ஆட்டிடியூட் அங்கிருந்து ஆரம்பிக்குது. ரைட்? ஆட்டிடியூட் மட்டும் என்ன சொல்றாங்கன்னா, இட்ஸ் நாட் இன்பார்ன் அப்படின்றாங்க. நம்ம எப்படி நம்ம பசங்களை வளர்க்குறோம், எது மாதிரி சூழ்நிலையில் நம்ம பசங்களை வளர்க்குறோம் அப்படின்றது. சிகரெட் பிடிக்காதுன்னு சொல்ற அப்பா பையனை விட்டு சிகரெட் வாங்கிட்டு வர சொல்றாரு. டிராபிக் சிக்னலை மதிக்கணும்னு சொல்ற அப்பா, நம்ம ஊர்ல மட்டும் தான் பாருங்க டிராபிக் சிக்னலுக்கு ரூல்ஸே டிஃபரெண்ட். பச்சைனா போ, மஞ்சள்னா ஃபாஸ்டா போ, சிகப்புனா போலீஸ்காரன் இருக்கானா பாரு, இல்லன்னா போயிட்டே இரு. ரைட்? நீ டிராபிக் சிக்னல் நீ ஜம்ப் பண்ணிட்டு நம்ம பையன் கிட்ட சொல்லுவோம், ரூல்ஸ்லாம் எப்போதும் மீறக்கூடாதுன்னு. அவன் யார பாக்குறான்? நீ கொடுக்குற அட்வைஸே கிடையாது. ஹவ் யூ கண்டக்ட் யுவர் செல்ஃப். இன்னைக்கு எனக்கு பக்குன்னு இருக்க ஒரே விஷயம் என் லைஃப்ல எப்படின்னா, நாளைக்கு என் புள்ள என்ன ரோல் மாடல் சொல்லுவானா, அதுதான். So our entire life deals with that particular aspect. Attitude ன்றது மட்டும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம சொல்லி கொடுக்கிறோம், how we condition ourselves. செகண்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் ஸ்கில் அண்ட் நாலேஜ்ன்றது. அந்த நாலேஜ்ன்றது எங்க கிடைக்குது? இன்ஜினியரிங் காலேஜ், இன்டர்நெட், ப்ரொஃபசர்ஸ், லெக்சர்ஸ், இதுல இருந்தெல்லாம் கிடைக்குது. ஆனா அந்த நாலேஜை வச்சு மட்டும் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதை ஸ்கில்ல கன்வெர்ட் பண்ணும்போது தான் யூ கோ ஆன் டு பி சக்சஸ்ஃபுல். ஸ்கில்ன்றது என்ன? உங்க நாலேஜை ஒரு பிராக்டிகல் சிச்சுவேஷன்ல அப்ளை பண்ணும்போது தட் பிகம்ஸ் a skill. சிவில் இன்ஜினியரிங் படிக்கிற மாணவர்களை பார்த்து கேட்கலாம், 4 வருஷம் சிவில் இன்ஜினியரிங் படிக்கிற ராஜா, 4 வருஷம் முடிச்ச உடனே ஒரு வீடு கட்டணும், எனக்கு ஒரு பிளான் போட்டு கட்டி கொடுத்துறியா அப்படின்னா, அது முடியாது சார், எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைல்ல, அதனால எனக்கு பண்ண முடியாது. சரி, சிவில் இன்ஜினியரிங் ஹெச்ஓடியை கேட்கலாமா அப்படின்ட்டு அவர்கிட்ட போய், சார் எனக்கு ஒரு வீடு கட்டணும் சார், ஒரு அபார்ட்மெண்ட் பிளான் போட்டு கொடுத்துறீங்களா சார்னா, யூ நோ வாட் சார், ஐ எம் a PhD பட் ஐ ஹேவ் ஒன்லி புக்கிஷ் நாலேஜ், யூ நோ ஐ டோன்ட் ஹவ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். ரைட்? அப்ப நாலேஜ் இருக்கு, ஆனா ஸ்கில் கிடையாது. ஆனா நம்ம வீட்டு பக்கத்துல கோடு போட்ட ட்ரௌசர் போட்டு லுங்கி கட்டிட்டு டிவி சுட்டில தகப்ப கட்டி கொடுத்த சுத்திட்டு இருப்பாரு. அவருக்கு பேர், நாம வச்சிருக்க பேர் கொத்தனார். ரைட்? மேஸ்திரி. அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க, ஒரு வீடு கட்டணும் சார், பிளான் போட்டு தரீங்களா? அதுக்கு என்ன தம்பி சூப்பரா போட்டுருவோம் அப்படின்ட்டு சூப்பரா அழகா போட்டு கட்டி கொடுத்துருவாரு. ஆனா அவருக்கு நாம வச்சிருக்க பேரு கொத்தனார், நமக்கு நாம கொடுத்திருக்க பேரு BE சிவில் இன்ஜினியர். ஒண்ணுத்துக்கு பிரச்சனை கிடையாது. When your education does not allow you to exhibit your skill, there is no purpose of that education சொல்லுவாங்க. ரைட்? என் தம்பி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில படிச்ச. ஒரு நாள் கரண்ட் போயிடுச்சு வீட்டுல. என்னன்னு பார்த்தா ஃபியூஸ் போயிடுச்சு. நாங்க, டேய் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் போய் ஃபியூஸ் போடுறானா, டேய் ஃபியூஸ்னா எப்படி இருக்குன்னு தெரியும், நடுவில் ஒரு வயர் இருக்குன்னு தெரியும், ஆனா எப்படி போடணும்னு தெரியாதுடா. டேய் என்னடா இன்ஜினியர் நீ? ரைட்? Now please understand, skill அதுதான் முக்கியம். காலேஜ்ல இருக்கும்போது நீ நாலேஜ் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறியோ அதே அளவு நீ ஸ்கில்லும் பிராக்டிஸ் பண்ணி ஆகணும். அமெரிக்கன்ஸ்க்கு வந்து நார்மலா கொஞ்சம் அரகண்ட்னுவாங்க, ஸ்பெஷலி இந்த ஏசியன்ஸை பார்த்தா கொஞ்சம் அரகண்டா இருப்பாங்க. ஆப்கானிஸ்தான் பாலைவனத்துல ஒரு ஹம்மர் ஜீப்ல ஒரு அமெரிக்கன் போயிட்டு இருக்காரு. ஜீப் நின்று போயிடுது, அவருக்கு ரிப்பேர் பண்ண தெரியல, கொளுத்துற வெயில். ஒரு ஒட்டகத்துல ஒரு ஆள் தாடி இடியெல்லாம் வச்சுட்டு ஒருத்தர் வர்றாரு. நம்ம அமெரிக்கன் அவரை பார்த்துட்டு, ஹேய் ஜீப் ரிப்பேர் பண்ண முடியுமா உனக்கு அப்படின்னாரு. அவன் ரொம்ப சாதுவா, பண்ணி தரங்க அப்படின்றான். சீக்கிரம் பார் அப்படின்னாரு. வந்து பார்த்தாரு, பானட் ஓபன் பண்ணாரு. அமெரிக்கன் கிட்ட ஸ்பேனர் இருக்கான்னு கேட்கிறாரு. அந்த ஆப்கானிஸ்தான்காரரு, இருக்கு இந்த ஸ்பேனர் இருந்தா அப்படின்னு கொடுக்குறாரு. எடுத்து ஒரு இடத்துல தட்டுறாரு, வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அமெரிக்கனுக்கு ஒரே ஆச்சரியம், 2 மணி நேரம் வெயில நின்றோம், நமக்கு தெரிஞ்சிருந்தா நம்மளே தட்டி ஸ்டார்ட் பண்ணிருக்கலாமே அப்படின்ட்டு ஆச்சரியப்பட்டு, எவ்வளவு போவோம் ஃபீஸ் அப்படின்றாரு. $500 அமெரிக்கனுக்கு தூக்கி வரி போடுச்சு. டே என்னடா $500 வந்த இறங்கின தட்டின இதுக்கு எதுக்கடா $500 பிரேக்கப் கொடுறா அப்படின்னாரு. $5 தட்டினதுக்கு அப்படின்னா, அப்ப மீதி $495 எங்க தட்டணும்னு தெரிஞ்சதுக்குன்றான் அவன். ரைட்? Now that is skill. Your knowledge is of no use, absolutely no use if you don't know where to apply it. So யாரெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்கன்னா, நாலேஜை ஸ்கில்லா கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சவங்க, பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கவங்க தான் சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்க. நீங்க ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. History has given you many examples of people with fantastic attitude going on to be very successful in life. Poor skill, poor knowledge இருந்திருக்கலாம், ஆனா அந்த ஆட்டிடியூட் ஒரு விஷயம் இருந்ததால் மட்டுமே சாதித்தவங்க பல பேர் இருக்காங்க. ரிவர்ஸ் ட்ரூ ஆனதா சரித்திரமே கிடையாது. புவர் ஆட்டிடியூட் வச்சுட்டு நல்ல ஸ்கில், நல்ல நாலேஜ் இருந்தா அவன் என்ன சொல்லணும், கடவுள் எல்லாம் கொடுத்திருக்காரு, தலகணத்தை கொடுத்து வச்சிருக்காரு பாரு, உருப்படாம போகுது அப்படின்னாரு. ஐயா சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் இருந்து சொல்றேன் நான். டிஸ்னிலேண்ட் சொன்னாரு. கரெக்ட்? டிஸ்னிலேண்ட்ல நீ கனவு காண எதையும் சாதிக்கலாம் அப்படின்னு. அதனாலதான் சொல்லுவாங்க வால்ட் டிஸ்னிய, he is the chief dreamer of the world. உலகத்துல அவரை மாதிரி கனவு கண்டது யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க. Everything starts with a dream. Everything starts with a dream. நீ சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு முதல் படியே கனவு தான் அப்படின்றாங்க. ஆனா நம்ம ஊர்ல கனவுக்கு வந்து ஒரு டிஃபரெண்ட் எக்ஸாம்பிள் கொடுத்திருப்போம். கனவு எப்போ வரும் நம்மளுக்கு? தூக்கத்துல வரும். அந்த தூக்கத்துல வர கனவுல என்ன இருக்கும்? யாருக்கிட்ட டான்ஸ் ஆடுற மாதிரி கனவு இருக்கும். பசங்களுக்கு பல டைம் எப்படி கனவு வரும்னா, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் லாஸ்ட் விக்கெட், இந்தியா 6 பால்ல 36 ரன் அடிக்கணும். நீங்க பேட் கட்டி உட்காந்துருக்கீங்க, சச்சின் உங்களுக்கு திடீர்னு பார்த்தா உங்க காலை பிடிச்சி அழுதுட்டு இருக்காரு, நான் ரிட்டையர் ஆக போறேன்,
இந்த மேட்ச் நீ தான் எப்படியா ஜெயிச்சு கொடுக்கணும் அப்படின்னு உங்க அழுகுறாரு. ஐயோ என்ன பண்றது தெரியல அப்படின்ட்டு நீங்க பேட்டை சுத்தினே போறீங்க. உள்ள போனா பாகிஸ்தான்காரெல்லாம் உங்களை அப்படியே ஏறலாமா பாக்குறான். ஓகே சரி 6 பால் 30 ரன் வச்சுப்போம். முதல் பால் போறீங்க, ஷோயப் அக்தர் போடுறாரு, மூஞ்சிக்கு நேரம் புஷ்னு வராது, பக்கத்துல வந்து உங்களை பாக்குறாரு, அப்படியே முறைச்சு பாக்குறாரு. நீங்க அப்புறமா அப்படியே கீழே இருந்து மண் எடுத்துட்டு வைக்கிறீங்க, எடுத்து வச்சுட்டு சுத்துறீங்க. பாருங்க சுத்து 6 6 5 6 5 பால் அடிச்சு 30 ரன். சச்சின் டெண்டுல்கர் ஓடி உங்களுக்கு தூக்கிறாரு. ஓகே ஷாம்பைன் எல்லாம் மூஞ்சில தெளிக்கிறாங்க. அப்ப பார்த்தா அம்மா தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்துறாங்க, எஞ்சி போடா காலேஜுக்கு அப்படின்னு. அதான் கனவு. அதுக்குதான் அப்துல் கலாம் டெபினிஷன் கொடுத்திருக்காங்க கனவுக்கு. தூக்கத்தில் வருவது கனவு அல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு. Dreams are not something which comes during sleeps. Dreams are something which will not make you fall asleep. அதனாலதான் எப்போதுமே சொல்லுவோம் வாத்தியாரங்களுக்கு, தயவு செஞ்சு பகல் கனவு காணும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரியாது அவனோட ஃபியூச்சரை he might be actually deciding. பகல் கனவு மாணவரே காணுவேன் நான். என் கூட எப்போதுமே என் பேக்ல ஒரு ரெக்கார்டர், வாய்ஸ் ரெக்கார்டர், அந்த வேட்டையாடு விளையாட கமல்ஹாசன் வச்சிருக்காருல ராகவன் அப்படின்னு பேசுவார், அது மாதிரி ஒரு ரெக்கார்டர் ஒன்று வச்சிருப்பேன், ஒரு நோட் புக் ஒன்று வச்சிருப்பேன். ஏன்னா ஒரு சொல்லுவாங்க ஒரு சிந்தனைகள் உனக்கு வரும்போது அதே சிந்தனை உனக்கு திருப்பி வரணும்ன்ற அவசியமே கிடையாது, பலமுறை வரவும் வராது அப்படின்னு சொல்றாங்க சயின்டிஸ்ட். So when you get a thought, always note it down. திருப்பி திருப்பி வருது பாருங்க ட்ரீம், ரிப்பீட்டேட்டிவ் ட்ரீம்ஸ், ரைட்? ட்ரீம்ஸ்க்கும் ஃபேண்டசிக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபேண்டசினா என்ன? நடக்க முடியாத ஒரு காரியம், நடக்க முடியாத ஒரு காரியத்தை தான் நம்ம ஃபேண்டசின்னு சொல்றோம். ட்ரீம்ஸ் வந்து என்னன்னா இட் இஸ் சம்திங் which keeps reassuring yourself. So எல்லாமே which starts with a dream, it starts with an attitude. ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு விஷயத்தோட முடிச்சுக்கலாம். அடுத்து கெரியர் அப்படின்றதுக்கும் ஜாப்ன்றதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குங்க. தயவு செஞ்சு பெற்றோர்களுக்கு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். இன்னைக்கு பல பேர் பொறியியல் கல்லூரிக்கு வரும்போது நீங்க செலக்ட் பண்ற முக்கிய கிரைட்டீரியா பிளேஸ்மெண்ட்ஸ். ஆனா நான் படிச்ச கல்லூரி லோயலா, இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா ஜெஸ்யூட் பிரீஸ்ட் தான் சொல்லுவாங்க, ஒரு கல்லூரியோட வேலை வேலை வாங்கி கொடுக்கறது கிடையாது. ஒரு கல்லூரியோட வேலை நல்ல படிப்பை கொடுக்கறது, நல்ல அறிவை கொடுக்கறது, நல்ல ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கறது. இதுதான். நீங்க உலகத்துல எங்கேயாவது பாத்துறீங்களா ஒரு நல்ல மாணவன், குட் பர்சனாலிட்டி, நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கு, படிப்புல நல்லா இருக்காரு, அவருக்கு வேலை கிடைக்காம போனதை எங்கேயா பாத்திருக்கீங்களா? எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன்னா குட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்வேஸ் கெட் அ ஜாப். ஆனா நம்ம போய் சேரும் போது பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்ற அந்த ஒரே ஒரு எய்ம் வச்சுதான் போறோம். ஆனா இன்னைக்கு இருக்க சினாரியோ மாறிக்கிட்டு வருது. there is a difference between a job and a career. ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாப்ன்றது வேற, கெரியர்ன்றது வேற. பணத்துக்காக மட்டும் வேலை செய்வது பேர் ஜாப். இன்ஜினியரிங் படிச்சா வேலை கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். உன் துறை சம்பந்தப்பட்டமா கிடைக்குமா அதுதான் கேள்வி. பிஇ சிவில் இன்ஜினியரிங் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சு ஐசிஐசிஐ பேங்க்ல கிரெடிட் கார்டு விற்கலாம், தாராளமா விற்கலாம். மாசம் 10,000 15,000 சம்பளமும் வாங்கலாம். சோப்பு விற்கலாம், எங்கேயாவது அட்மின் அசிஸ்டண்டா போலாம். வேலை, அது பேர் வேலை. இப்ப நான் இங்கே கேட்கிறேன், உங்க சேர்மன் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய ஆடிட்டோரியம் இருக்கு, அந்த ஆடிட்டோரியம் டெய்லி கிளீன் பண்ணும். ஒரு மாசத்துக்கு கிளீன் பண்ணா மாசத்துக்கு 10,000 ரூபாய் வேலை சம்பளம் தரேன், எவ்வளவு பேர் எடுத்துப்பீங்க? 10,000 ரூபாய் மாச சம்பளம் ஆடிட்டோரியம் கிளீனிங். 1 லட்சம். உண்மையை அனுப்பிச்சு சொல்லணும், 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வெறும் ஆடிட்டோரியம் மட்டும் கிளீன் பண்ண சொன்னா எவ்வளவு பேர் எடுத்துப்பீங்க? 2 லட்சம் கை போது பாருங்க மெதுவா. 5 லட்சம், 10 லட்சம். அதுக்கப்புறம் இட்ஸ் ஜஸ்ட் குவெஸ்சன் ஆஃப் மணி, ரைட்? ஏன்னா பைசா வருது. சரி இந்த வேலை செய்றீங்க, டெய்லி வரீங்க, சேரை துடைக்கிறீங்க, ஆடிட்டோரியம்லாம் கிளீனா இருக்கு, ரூம் ஃப்ரெஷ்னர் எல்லாம் போட்டு உட்காந்துக்கிறீங்க, அவ்வளவுதான். நீங்க ஆடிட்டோரியம் கிளீனர் உங்க பேரு. நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆகுது, ஒய்ஃப் வந்து கேக்குறாங்க, எங்க நீங்க வேலை செய்யற இடத்த பார்க்கணும், கூட்டு வந்து காமிப்பீங்களா? கல்யாணம் ஆயிடுச்சு, உங்க பையன் வந்து கேக்குறான், அப்பா நீங்க எங்கப்பா வேலை செய்யற, பாப்பா காம்பா அப்படிங்க, அப்ப காமிப்பீங்களா? அப்போ நம்மளுக்கு ஒரு வரட்டு கௌரவம் வரும். சோ பணத்துக்காக வேலை செய்யும் போது அது பேர் ஜாப், உன் பிடிச்ச விஷயத்தை செய்யும் போது அது பேர் கெரியர். இங்கிலீஷ்ல ஒரு சேயிங் இருக்கு, never work for money, work for anything else. பணத்துக்காக மட்டும் வேலை செய்யாத, அதை தவிர வேற எதுக்காக வேணாலும் வேலை செய். உன் பிடிச்ச வேலையை செய்யும் போது பணம் ஆட்டோமேட்டிக்கா கொட்டுங்க. நம்ம ஏன்னா ஸ்டாண்ட்ல நமக்கு நம்ம கேள்விப்படுற இந்த 2-3 விஷயம் தான். அம்மா சொல்லுவாங்க, கை நிறைய சம்பாதிக்கிறான் பையன், அப்பதான் போடுங்க. அது கை நிறைய சம்பாதிக்கிறான். ரோட்ல போற பிச்சைக்காரன் கூட கை நிறைய பைசா வச்சிருக்கான், doesn't mean that he is happy, right? கெரியர்ன்றது வந்து அதாவது நம்ம ஊர்ல எந்தெந்த விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் பாருங்க. வாழ்க்கை துணை, அதுக்கு நம்ம பண்ற ரிசர்ச் இருக்கு பாருங்க. அம்மா அப்பா பொண்ணு பாக்குறதா இருந்தா, இன்னைக்கு அதெல்லாம் குறைஞ்சிட்டு வருது, பையனே எல்லாத்தையும் முடிச்சிடறான், ரைட்? பட் அம்மா அப்பா பொண்ணு பாக்குறதா இருந்தா குலம், கோத்திரம், ஜாதி, மதம், அப்புறம் அவங்க பூர்வீகம், தாத்தா யாரு, தாத்தாவோட தாத்தா யாரு, அவருக்கு எவ்வளவு சொத்து இருக்குது, இதெல்லாம் பார்த்து தான் ஃபைனலா பொண்ணு எப்படி, கேரக்டர் எப்படி, இதெல்லாம் பார்த்து தான் டிசைட் பண்றோம். இது வாழ்க்கைக்கான துணை. ஆனா வாழ்க்கைக்கான துணை நம்மளோட கெரியர். எப்படி நம்மளோட ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ நம்மளோட 25-30 இயர்ஸ் கூட இருக்காங்களோ, நம்மளோட வேலையும் அது மாதிரி தானே. பிடிக்காத ஒருத்தரோட, சார் சொன்னார்ல 25 டைவர்ஸ் ஒரே நாள்ல வருது.
அதான் ஃபேமஸா சொல்லுவாங்க, your children and my children are playing with our children அப்படின்ற நிலைமைக்கு இன்னைக்கு இருக்கிறோம். கரெக்ட்? ஏன் அப்படின்னா ஒரு பிடிக்காத ஆளோட நம்மளால வேலை எப்படி இன்னைக்கு இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை தள்ளப்படுறோமோ அதே மாதிரி தான் பிடிக்காத வேலையும் செய்ய முடியாது. இன்னைக்கு as a HR person I'm saying, எல்லாரும் இந்த துறை எடுக்கிறாங்க, எல்லாரும் ஐடிக்கு போறாங்க, எல்லாரும் மேனுஃபேக்சரிங் போறாங்கன்றதுக்காக நீங்களும் அப்படி டிசைட் பண்ணி போனீங்கன்னா இந்த வாழ்க்கையில வெற்றின்ற அந்த பீரியட் ரொம்ப ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கு. தயவு செஞ்சு அதனால கெரியர் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. பசங்க லாங்குவேஜ் சொல்லணும்னா நண்பன் படம் பார்த்திருந்தீங்கன்னா விஜய் நடிக்கும் போது கொஞ்சம் பயமா தான் இருந்தது, எங்க நிறைய பஞ்ச் டைலாக் பேசிடுவாரோன்னு, ரைட்? பட் அந்த படத்திலே பாருங்க, ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் மெசேஜ். ஸ்ரீகாந்த்னு ஒரு கேரக்டர் இருக்கும், அவங்க அப்பாவுக்கு வந்து அவனை எப்படியாவது இன்ஜினியர் ஆக்கணும்னு ஆசை, ஆனா அவனுக்கு வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் ஆகணும்னு ஆசை. போய் அந்த டயலாக் பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு முன்னாடி முட்டிக்கால் போட்டு பேசுவாரு, அப்பா நீ நினைக்கிற மாதிரி நான் இன்ஜினியர் ஆனா பெரிய வீடு வாங்கலாம், பல ஊருக்கு போகலாம், பல பைசா சம்பாதிக்கலாம், பெரிய பெரிய கார் வாங்கலாம், ஆனா போட்டோகிராஃபர் ஆனா ஐ வில் பி ஹாப்பிப்பா அப்படின்னு, சந்தோஷமா இருக்க முடியும் என்னால அப்படின்னு, ரைட்? போட்டோகிராஃபர்னா நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரு ஃபங்க்ஷன்ல போட்டோகிராஃப் எடுக்கிறது மட்டும்தான். இந்த சந்தோஷம்ன்ற விஷயம் வந்து எப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யும் போது வர சந்தோஷம், அதனால நீங்க சம்பாதிக்கிற பைசா வந்து எந்த அளவுக்கும் நீங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாத ஒரு விஷயம். கேலப் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, உலகத்திலேயே நம்பர் 1 ஹியூமன் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இவங்க சொல்ற ஒரே விஷயம் இதுதான். 37 லட்சம் பேரை இன்டர்வியூ பண்ணிருக்காங்க வேர்ல்ட் வைடு, டிஃபரெண்ட் கான்டினென்ட்ஸ்ல இருந்து. யாரெல்லாம் தங்களுடைய திறமைகளை டெய்லி யூஸ் பண்றாங்களோ அவங்க வேலையில அவங்களுக்கு சளைப்பே கிடையாது. அவங்க டெய்லி அவங்களோட வாழ்க்கையில வந்து ஒரு 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 புத்துணர்ச்சி இருக்கு, நிறைய சம்பாதிக்க முடியுது அவங்களால அப்படின்றாங்க. ஆனா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன கொடுக்குது அப்படின்னா 10ல் 2 பேருக்கு தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்றாங்க. மீதி பேர் எல்லாம் என்ன பண்றோம், ஏதோ ஒரு வேலை, ஒரு சராசரி லைஃப். அதுவும் இந்தியன் கான்டெக்ட்ல பாத்தீங்கன்னா 30 வயசுக்குள்ள ஒரு ஆள் செட்டில் ஆகி ஆகணும். 30 வயசுக்குள்ள அவனுக்கு கல்யாணம் ஆகிருக்கணும், ஒரு குழந்தை இருக்கணும், ஒரு மினிமம் ஒரு பைக்கோ ஒரு காரோ இருக்கணும், ஒரு ஹவுசிங் லோன் இருக்கணும். வீடு தான் ஃபைனலா. அந்த ஹவுசிங் லோன் எத்தனை வருஷம் இருக்கும்? 20ல இருந்து 25 வருஷம் நீங்க லோன் கட்டணும். அந்த லோன் கட்டுறதுக்காக மாசம் 50,000 ரூபாய் போகணும். அதுக்காக ஒரு வேலை வேண்டும். சோ பிடிக்கல அந்த வேலையில நீ இருந்தே ஆகணும். அப்ப என்ன ஆயிடுது, உன்னுடைய கனவுகள் நீ எங்கேயோ காம்ப்ரமைஸ் பண்ணதானே போற. சோ இதையே நம்ம 40 வயசுல யோசிக்கணும், ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கும் போதே யோசிக்க ஆரம்பி. வாட் இஸ் யுவர் ட்ரீம்? ஹவ் கேன் யூ ஃபிகர் அவுட் வாட் யுவர் ஸ்ட்ரென்த்ஸ் ஆர்? நிறைய சைக்கோமெட்ரி டெஸ்ட் இருக்கு. சார் சொன்ன மாதிரி நேச்சரை பார்த்து கத்துக்கோ. இன்னைக்கு உன்னை சுத்தி இருக்கிற நேச்சர் பாருங்க. பறவைகளை பத்தி சொன்னார், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் சொல்றேன். நீங்க நம்மளை சுத்தி இருக்கிற அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ், இவங்க கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இவை எல்லாமே அதோட ஸ்ட்ரென்த்தை வச்சு மட்டுமே உயிர் வாழுது, வீக்னஸ் வச்சு கிடையாது. நாளைய பொழுது அதுக்கு எப்படின்னா அதோட ஸ்ட்ரென்த்தை வச்சு மட்டும்தான் அது உயிர் வாழுது. உள்ள கடவுள் படைத்திலே மிக சிறிய பறவை ஹம்மிங் பேர்ட் ஒரு பறவை, இவ்வளவுதான் இருக்கும் அந்த பறவை. இந்த பேர்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஒரு செகண்ட்ல 72 முறை அதோட விங்ஸ் அதால அடிக்க முடியும், ரிவர்ஸ் கியர் போட்டு பின்னாடி பறக்க முடியும். இதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. கடவுள் படைச்சதிலே மிகப்பெரிய பறவை ஆஸ்ட்ரிச். உங்க ஊர்ல ஈமூன்னு சுத்திட்டு இருந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும். இந்த ஆஸ்ட்ரிச்சோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இதால பறக்க முடியாது. நியாயமான கேள்வி என்ன கேட்கணும், பறக்க முடியாது, இதுக்கு பேர் பறவையா? ஆனா ஆஸ்ட்ரிச்சோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா உங்களை விட என்னை விட ஃபாஸ்டா ஓடும், 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடும். இங்க இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ரேஸ் வச்சீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் ஓடிடும், நம்ம நாக்குதல்ல இங்க வெளில விழுந்திருப்போம். அதான் ஆஸ்ட்ரிச்சோட ஸ்பெஷாலிட்டி. ஹனிபி நாயை விட 1000 மடங்கு மோப்ப சக்தி ஜாஸ்தி. ஆக இப்படி இருக்கிற நம்ம சுத்தி இருக்கிற எல்லா அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் எல்லாமே இதோட சர்வைவல் வச்சு தான் இருக்குது. ஆனா அதை விட 1 மடங்கு அறிவு ஜாஸ்தி படுத்த நமக்கு கடைசி வரைக்கும் நம்முடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியாமையே ஒரு சராசரி லைஃப் லீட் பண்ணி 45-50 வயசுல நம்ம பசங்களுக்கு நம்ம அட்வைஸ் கொடுப்போம். எனக்கு மட்டும் இது அப்படியே தெரிஞ்சிருந்தா, அதனாலதான் சொன்னேன் ஒன்னும் கழட்டி இருக்க முடியாது. நக்கீரனுக்காக ஒரு தொடர் எழுதிக்கிட்டு வந்தேன், நண்பா நீதான் ஹீரோ. அதுதான் இதோட டைட்டில். யாருக்கு டார்கெட் அப்படின்னா ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எழுதிட்டு இருந்தேன். இப்போ அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 17வது 18வது எபிசோட் எழுதும் போது இந்த மாதிரி ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பத்தி எழுதினேன். இந்த ஆஸ்ட்ரிச் இந்த பறவைகள் பத்திலாம் உட்காந்து மொட்டை மாடியில் உட்காந்து எழுதிட்டு இருந்தேன். எங்க வீட்டுல ஒரு கொய்யா மரம் இருக்கு, இதுல நிறைய பறவைகள் வந்து உட்காரும். சீசன்ல கிளி வரும், மற்ற டைம்லாம் காக்கா வந்து உட்காரும். நம்ம ஊர்ல இந்த காக்கா மட்டும் இருக்கு பாருங்க, அத மாதிரி ஒரு கேவலமான பறவை நம்ம பார்த்துக்கவே முடியாது. பறவை சூப்பர் பறவை தான், ஆனா நம்ம அந்த காக்காவை பார்க்கும்போது மட்டும் கிளி வந்து என்ன சொல்லுவோம், ஐயோ இவ்வளவு கியூட் பாரு அந்த கிளி, என்ன அழகா இருக்கு பாரு கலர் அப்படின்னும். புறா சமாதானத்தின் சின்னம், மயில் பார்த்தா நேஷனல் பேர்ட் அப்படின்றோம், காக்கா பார்த்தா காக்கா மாதிரி கலர் வச்சுன்னு இது என்ன பேசி பத்தியா, காக்கா மாதிரி குரல். பிரியாணி கொஞ்சம் நல்லா இருந்தா காக்கா பிரியாணியா அப்படின்னுவோம். மேல முன்னேட்டா காக்கா பிடிச்சதானே மேல வந்தேன் அப்படின்னும். காக்கா வந்து நீங்க பாசிட்டிவா பார்த்ததா சரித்திரமே கிடையாது. இப்ப நான் மேல எழுதிட்டே இருக்கும் போது அன்னைக்குன்னு பார்த்து ஒரு 7-8 காக்கா காட்டு கத்துது மரத்துல. இப்ப எனக்கு நேரம் தோணுன ஒரு விஷயம், நம்ம பாட்டு எழுதிக்கிட்டு இருக்கோம், எல்லாத்துக்குமே ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னா இந்த காக்காக்கு என்னடா இருக்குது ஸ்ட்ரென்த்?
அப்படின்னு யோசிச்சு, எனக்கு தெரிஞ்சு என்ன ஸ்ட்ரென்த்னே தெரியலையே, காக்கா எல்லாமே நம்ம கேவலமா தானே சொல்லி கேட்டிருக்கோம். சரி ஐபேட் எடுத்து போடு, கூகுள் சர்ச் போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு காக்காவை பத்தி ஒரு ஸ்மால் ரிசர்ச் போட்டா நெட்ல எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு. அதுல ஒரு லிங்க் இருந்தது, டாப் 10 இன்டெலிஜென்ட் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ், உலகத்தில் மோஸ்ட் புத்திசாலித்தனமான விலங்குகள் பறவைகளுடைய ஒரு அறிக்கை. நேஷனல் ஜியோகிராபிக் சேனல் அனிமல் பிளானட் பண்ணிருக்காங்க. இதுல முதலிடம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆக்டோபஸ், தண்ணிக்குள்ள இருக்கும் பாருங்க ஒண்ணு, அதுதான் மோஸ்ட் இன்டெலிஜென்ட் தான். ஏன்னா அதை கொண்டு வந்து ஒரு தொட்டிக்குள்ள போட்டீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஓட்ட வழியா கூட அது வெளில போயிடுமா. ரெண்டாவது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச டால்பின், மீன் வகையிலேயே ரொம்ப மனிதர்களுக்கு ரொம்ப பிரியமான ஒரு விலங்கு வந்து டால்பின். மூணாவது இடம் யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா நம்ம ஊர் லோக்கல் காக்கா கொடுத்திருக்காங்க. காக்காக்கு என்னடா இன்டெலிஜென்ட் அனிமல்னா, அதுக்கப்புறம் அவங்க கொடுத்திருக்க ஒரு ரிசர்ச் ஃபைண்டிங், உலகத்திலேயே வேற எந்த பறவையும் ஒரு டூல்ஸ் யூஸ் பண்ணி சாப்பிடாது அப்படின்றாங்க. அதாவது ஒரு இந்த பாட்டில் இருக்கு, இந்த பாட்டிலுக்குள்ள சாப்பாடு கீழே இருக்கு, பறவையா இருந்துச்சுன்னா உள்ள நோண்டி பீக்க விட்டு சாப்பிட்டு பார்க்கும். அதாவது எடுக்க முடியாதுன்னா பல பறவைகள் விட்டுட்டு போயிடும், காக்கா மட்டும் விடாதான். கையில கிடைக்கிற குச்சி கம்பி அதை அப்படியே வளைச்சு உள்ள விட்டு எடுத்து சாப்பிடுமா. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால சின்ன வயசுல நம்மளுக்கு கதை சொல்லியிருப்பாங்க பாருங்க, தண்ணி இருந்துச்சு கீழே இருந்தது, காக்கா ஒரு கல்லா போட்டு, கல் என்ன அதை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a டூல், ரைட். இதுக்கப்புறம் பிபிசி டாக்குமெண்ட்ரியோட ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க, யூடியூப்ல இருக்கு. ரேவன், RAVEN சர்ச் பண்ணி பாருங்க. காக்காக்கு இன்னொரு பேர் வந்து ரேவன். ஜப்பான்ல ஷூட் பண்ணிருக்காங்க இந்த வீடியோ, ஒரு ஹை டெஃபினிஷன் கேமரால ஒரு காக்காவை ஷூட் பண்ணிருக்காங்க. இந்த காக்கா என்ன பண்ணுதுன்னா ஒரு பருப்பு வகை வச்சிருக்கு, பாதாம் பருப்பு மாதிரி ஏதோ ஒரு பருப்பு வச்சிருக்கு. அது கொத்தி கொத்தி பாக்குது, அதால உடைக்க முடியல, பருப்பு உள்ளதானே இருக்கும். இந்த காக்கா என்ன பண்ணுது, வாயில எடுத்துட்டு பறந்து வந்து ஒரு ரோடு இருக்கு, அந்த ரோட்ல ஓங்கி போடுது. எங்கேயா பருப்பு உடைய மாட்டேங்குது, விடல. திருப்பி அந்த பருப்பு எடுக்குது, அதே ரோட்ல மேல ஒரு கம்பி மாதிரி இருக்கு, அந்த கம்பியில உட்காந்து ரோட்ல போடுது. எதுக்குன்னா கீழே ஏதாவது கார் போச்சுன்னா ஏறி உடையதான்னு பாக்குறதுக்கு. அது எதிர்பார்த்த மாதிரியே ஒரு கார் ஏறி பருப்பு உடையுது, நேரா பறந்து வந்து அந்த பருப்பை சாப்பிடுது. ஆனா ஹைவேல மாட்டின நாயும் ஹைவேல மாட்டின காக்காவும் ஒரே நிலைமை தான். ஹைவேல நாய் பார்த்திருக்கீங்களா, மாட்டிச்சுன்னா எந்த சைடு ஓடுறதுன்னு தெரியாது, அதுக்கு ஓடும், நடுவில் எங்க மாட்டி செத்து போயிடும். காக்காவும் இப்படிதான் அல்லோல் படுது, ரெண்டு சைடும் கார் இருக்கிறதால அதால கான்சென்ட்ரேட் பண்ணி சாப்பிட முடியல. இங்கதான் காக்காவோட பியூர் இன்டெலிஜென்ஸை காமிக்கிறார் அந்த வீடியோகிராஃபர். அடுத்த முறை என்ன பண்ணுது, அதே பருப்பு எடுக்குது, உடையாத பருப்பை இப்ப எடுத்துட்டு போய் இன்னொரு ஒரு கம்பி மேல உட்காருது. ஆனா இந்த வாட்டி உட்கார்ந்த கம்பி முதல்ல உட்கார்ந்த கம்பி கிடையாது, ஜப்பான்ல இருக்க ஒரு டிராபிக் சிக்னல், அதே ரோட்ல இருக்க ஒரு டிராபிக் சிக்னல்ல உட்கார்ந்து கரெக்டா பருப்பை கீழே இருக்க ஜீப்ரா கிராசிங்ல போடுது, வெயிட் பண்ணுது. அதே மாதிரி ஒரு கார் போய் பருப்பு உடையுது, கீழே பறந்து வந்து ஆளுங்க நிக்கிற இடத்துல நிக்குது. சிக்னல் ரெட் ஆனா ஆளுங்க நடக்கிறாங்க பாத்தீங்களா, அப்ப போய் பெடஸ்ட்ரியன் கிராசிங்ல போய் பருப்பு சாப்பிட்டு பறந்து போகுது. இப்ப சொல்லுங்க, காக்கா கேவலமான பறவையா? ரைட். அடுத்த வாட்டி காக்காவை பார்த்தீங்கன்னா கையெடுத்து கும்பிட்டுருங்க, எப்பா நீ என்னோட இன்டெலிஜென்ட் அப்படின்னு, ரைட். ஸோ இஃப் யூ லுக் அட் நேச்சர், எவ்ரிதிங் சர்வைவ்ஸ் ஆன் இட்ஸ் ஸ்ட்ரென்த்ஸ். அதோட நாளைய தினம் அதுக்கு சாப்பாடு கிடைக்கணும்னா சார் சொன்ன மாதிரி உணவு, சாப்பாடு, உடல் தேகத்துக்கான உறங்குறதுக்கான இடமோ வாட் எவர் பி இட். பட் அந்த உணவும் தண்ணியும் அதுக்கு தேவையை அது தேடி போறதே அதோட ஸ்ட்ரென்த்தை வச்சுதான், வீக்னஸ் வச்சு கிடையாது. மனுஷனா பிறந்த நாமும் அப்படிதான். நம்மளுடைய நாளைய சர்வைவல் இஸ் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரென்த்ஸ், இட்ஸ் நாட் ஆன் வீக்னஸ். 90 மார்க் எடுக்கிறீங்க இங்கிலீஷ்ல, 60 மார்க் எடுக்கிறீங்க மேத்தமேட்டிக்ஸ்ல. எந்த சப்ஜெக்ட் நிறைய படிக்க சொன்னாங்க? கணக்கு தான். டியூஷன் கணக்குல தான் போக சொல்லியிருப்பாங்க, இங்கிலீஷ்ல கிடையாது. சயின்ஸ் என்ன சொல்லுது தெரியுமா, உன்னுடைய வீக்னஸ் எதுவோ அது ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்றாங்க. யூ கேன் ஓவர் கம் யுவர் வீக்னஸ், பட் யுவர் ஸ்ட்ரென்த் இஸ் வாட் யூ நீட் டு கீப் ஃபோக்கசிங் ஆன். எது உனக்கு நல்லா வருமோ அதை தான் நீ மேல மேல முயற்சி பண்ணணும். ஆனா நம்ம ஊர்ல என்னன்னா, நல்லா பாடுறவனுக்கு டான்ஸ் ஆடணும்னு ஆசை, நல்லா டான்ஸ் ஆடுறவனுக்கு கிரிக்கெட் ஆடணும்னு ஆசை, நல்ல கிரிக்கெட் ஆடுறவனுக்கு ஃபுட்பால் ஆடணும்னு ஆசை. ஏன்னா நீ யாரையோ பார்த்தா கம்பேர் பண்ற. இட்ஸ் ஹூ இஸ் பிளெஸ்ட், ஒன் ஹூ நோஸ் வாட் ஹிஸ் ஸ்ட்ரென்த்ஸ் ஆர். என்னுடைய ஸ்ட்ரென்த் எது எனக்கு தெரிஞ்சு அதை மட்டுமே நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது ஐ கோ ஆன் டு பி சக்சஸ்ஃபுல். லாஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கம்யூனிகேஷன். இது வந்து ஏன் முதல் வருஷமே சொல்றேன் அப்படின்னா, எனக்கு வந்து இங்கிலீஷ்ல பெரிய ஈடுபாடு கிடையாது. ஆனா இன்னைக்கு சர்வைவல், வேலைக்கு தேவை அப்படின்னா, சார் சொன்ன மாதிரி சோத்துக்கு தேவை அப்படின்னா அந்த ஸ்கில்ஸ் தேவை. அது நீங்க உதாசீனப்படுத்தவே முடியாது. நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன், தமிழ் எங்கள் பேச்சு, தமிழ் எங்கள் மூச்சுன்னு சொன்ன பல அரசியல்வாதிகளோட பசங்க கான்வென்ட் ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கு. இவங்க யாரும் தமிழ் மீடியம் ஸ்கூல்ல படிச்சது இல்ல. நான் 12th வரைக்கும் தமிழ் மீடியம், தமிழ் என்னுடைய செகண்ட் லாங்குவேஜா படிச்சிருக்கேன் நான். ஆனா இன்னைக்கு நான் பார்க்கும்போது, இந்த தொடர் எழுதும் போது, மக்கள்கிட்ட போய் பேசும்போது, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது என்ன ஒரு பயமான ஒரு விஷயம் அப்படின்னா, இன்னொரு 15-20 வருஷத்துல தமிழை கேட்கலாம், யாரா பேசி கேட்கலாம், எழுதவோ படிக்கவோ தெரியாத ஒரு நிலைமைக்கு வந்துருவோம் நம்ம. ஏன்னா இன்னைக்கு மார்க் எடுக்கணும்ன்ற ஒரே ரீசனுக்காக இல்லாத மொழியெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம், ரைட்.
சோ எது உன்னுடைய மதர் டங்கோ அதை கட்டி பிடிச்சுக்கோ. அது தமிழா இருக்கலாம், மலையாளமா இருக்கலாம். ஏன்னா இன்ஜினியரிங் காலேஜ் எல்லா லாங்குவேஜ் மக்களும் இருப்பீங்க. உங்களுடைய மதர் டங்கை நல்லா கத்துக்கோ. ஏன்னா கம்யூனிகேஷன்றதை பொறுத்த வரைக்கும் இது வார்த்தை சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது, உன்னுடைய மூளை சம்பந்தப்பட்ட விஷயம். நீ யோசிக்கணும் அப்படின்னு நினைச்சா உன்னுடைய மதர் டங்ல தான் உன்னால யோசிக்க முடியும். அதுதான் உண்மை. So communication, you cannot think in English. இங்க மூளையில வந்து வேர்ட்ஸ் இல்லாதப்போ உன்னால இங்கிலீஷ்ல யோசிக்கவே முடியாது. சோ எது உன்னுடைய மதர் டங்கோ அதை நல்லா கத்துக்கோ. ஃபர்ஸ்ட் எத்தனை மொழி கத்துக்க முடியுமோ கத்துக்கோ. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஹிந்தி தெரியாததுனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. டெல்லி எல்லாம் போனா அப்படி ஹிந்தி தெரியாம அப்படி தசு புசுன்னு சமாளிச்சுட்டு வர வேண்டியதா தான் இருக்கு. தமிழ் இங்கிலீஷ் இது ரெண்டு தான் தெரியும். எத்தனை ஃபாரின் லாங்குவேஜ் கத்துக்க முடியுமோ கத்துக்கோ. ஆனா முதல்ல உன் தாய்மொழியை நல்லா கத்துக்கோ. 1. 2, இங்கிலீஷை உதாசீனப்படுத்திடாதீங்க. It is a stupid language. English they always say is a stupid language. ஏன்னா உலகத்திலேயே ஒரே வார்த்தைக்கு 2 மீனிங் உள்ள லாங்குவேஜ் உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. ஆரஞ்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பழத்தை சொல்றியா இல்ல கலரை சொல்றியா உங்களால சொல்ல முடியாது. The dress I wear is orange in color அப்படின்னு சொன்னாதான் ஓஹோ இவர் கலரை பத்தி சொல்றாரு அப்படின்னு சொல்ல முடியும். அதனால உலகத்திலேயே இங்கிலீஷ் மாதிரி ஸ்டூபிட் லாங்குவேஜ் வேற எதுவுமே கிடையாது. சார் சொன்ன மாதிரி நீங்க ஜெர்மனில போனீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஜெண்டர் இருக்கு. மைக் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது மேலா ஃபீமேலா நியூட்ரலான்னு சொல்லணும். ஆனா இன்னைக்கு சர்வைவல் அப்படின்னு பார்க்கும்போது இங்கிலீஷ் ஹாஸ் டு பி லேர்ன்ட். கணக்க போட்டு பாரு, இங்கிலீஷ் பேசிப்பாரு, அவ்வளவுதான். as simple as that. 2 விஷயம் சொல்லிடுறேன் எப்படி வந்து உங்களுடைய பிரெயின் ஒர்க் ஆகுதுன்றது மட்டும். ஏன் நம்மளால ஒரு மொழியை பேச முடியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வார்த்தைகள் கிடையாது, ஒகாபுலரின்னு சொல்லுவோம். உங்க மூளையில இருக்க மடிப்புகள்ல தான் வார்த்தைகள் போய் உட்காரும். தமிழ்ல ஏன் நல்லா பேச முடியுது நம்மளால? மேடை பேச்சு கிடையாது. நேரா சரளமா நம்ம 2 பேர் பேசும்போது தமிழ்ல ஏன் பேச முடியுது அப்படின்னா நீ பழகி இருக்க, உனக்கு வார்த்தைகள் இருக்கு. வித்தின் நானோ செகண்ட்ஸ் உன் பிரெயின் வந்து சிக்னல்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அடுத்து இந்த வார்த்தையை யூஸ் பண்ணு, இந்த வார்த்தைக்கு பதிலாக நீ இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவது. ஆனா இங்கிலீஷ் பேசும்போது ஏன் வரல அப்படின்னா வொக்காபுலரியே கிடையாது. அதனாலதான் நம்ம பேசுற இங்கிலீஷ் பார்த்திருக்கீங்களா? ட்ரெயின் கம்மிங்கா, கோயிங்கா, ஏ வாட்பா, கம்பா, இதெல்லாம் இங்கிலீஷ். இதெல்லாம் ரெண்டு மார்டின்ல போட்டீங்கன்னா எழுதுனவர் செத்துருவாரு, செத்து போயிட்டார். மேல இருந்து பாப்பாரு, டே இதுவாடா இங்கிலீஷ் அப்படின்னு. சோ இப்ப நீங்க இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? சிம்பிள். எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ தயவு செஞ்சு படிங்க. ஐயோ ரொம்ப பேசிட்டோம் போல இல்ல, சாரிமா. எங்கேயோ இருக்கிற தேம்பி தேம்பி அழுது கதற கதற. இந்த டி ராஜேந்தர் பேசின இப்பதான் குழந்தைங்களும் அழுது. சார் பாவம் சார், டார்ச்சர் பண்ணாதீங்க. கம்யூனிகேஷனுக்கு மட்டும் நீ வந்து எந்த லாங்குவேஜ்ல யோசிக்கிறியோ யோசிக்கும் போது வார்த்தைகள் ஈஸியா வரும். ஆனா டிரான்ஸ்லேட் பண்ணும் போது தான் பாதி பிரச்சனை வரும். ஜுனூன் அப்படின்னு ஒரு சீரியல் வந்தது, இங்க இருக்க பல பேர் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது எப்படின்னா ஹிந்தி சீரியல், ஃபர்ஸ்ட் ஹிந்தி சீரியல் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணது. இதுல வரும் பாருங்க தமிழ், காது குளிர கேட்கலாம் நீங்க. டயலாக்லாம் அப்படியே இருக்கு. ஏன்னா லிட்டரல் டிரான்ஸ்லேஷன் ஹிந்தில இருக்கிற மாதிரியே டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பான் நம்மால். என்ன அதிகாரி சார் வந்திருக்கீங்க வீட்டுக்கு, உட்காருங்க சேர் மேலன்னுவான். நினைச்சு பாருங்களேன், வீட்டுக்கு வந்திருக்காரு யாரும், ஏன்னா பெரியப்பா வந்திருக்கீங்க வீட்டுக்கு உட்காருங்க சேர் மேல அப்படின்னாடி சேர் மேல தான் உட்காருவாங்க, வேற எங்கடா உட்காருவாங்க. ஹிந்தில ஒரு டயலாக் திட்டுற மாதிரி இப்படியே வரும், ஏ பணக்கார நாயே நாலனா இருக்காடா வாங்கிட்ட அப்படின்னு வரும். டயலாக் டெலிவரி கூட அப்படியே இருக்கும். ரைட்? இது ஏன்னா லிட்டரல் டிரான்ஸ்லேஷன். இன்னைக்கு நீங்க வயிறு விட்டு சிரிக்கணும், நல்லா சிரிக்கணும் அப்படின்னா அந்த ஆதித்யா காமெடி சேனல்லாம் பார்க்க வேணாம், சன் டிவி பாருங்க. சண்டே இங்கிலீஷ் படத்தை தமிழ்ல போடுவாங்க. ஐயோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே டிரான்ஸ்லேஷன். இதெல்லாம் கம்யூனிகேஷன் செம்ம எக்ஸாம்பிளா யூஸ் பண்ணலாம். ஜுராசிக் பார்க் அப்படின்னு ஒரு படம் வந்தது, நான் காலேஜ் படிக்கும் போது. பயங்கரமான ஒரு படம், டைனோசரை பத்தி. அது சமீபத்தில் போட்டாங்க தமிழ்ல. என் பையனோட உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ஹோம் தியேட்டர்லாம் செட் பண்ணதுனால சவுண்டு பயங்கரமா இருந்தது. அதுல ஒரு பர்டிகுலர் சீன்ல என்ன ஆகும்னா, ஒரு குழந்தை போய் கதவை திறக்கும், கிச்சன் கதவை திறக்கும். அங்க திடீர்னு ஒரு டைனோசர் தலை புஷ்னு ஒன்று வரும். அது தியேட்டர்ல பார்க்கும்போது பயங்கரமான சீன், பயந்துருவீங்க. சரி நான் நினைச்சேன் இதே மாதிரி பையன் உட்காந்துருக்கானே அவனை கொஞ்சம் டைட்டா பிடிச்சிட்டே இருக்கு அப்படின்னு, சரி பயந்துர போறான்னு பிடிச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் மறந்துட்டேன், நான் பாக்குறது தமிழ்ல பாக்குறேன், இங்கிலீஷ்ல தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க நம்ம ஆளுங்க. கதவை திறந்தோன்னா டைனோசர் தலை வந்தது. அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் பாக்கணும் டயலாக், ஐயோ மம்மி அப்படின்னு அந்த குழந்தை ஓடுது. அம்மா வெளில இருந்து கேக்குறாங்க, என்னடா ஆச்சு செல்லம் அப்படின்னு. ஐயோ அம்மா கொல்ல பக்கம் டைனோசர். உண்மையாவே டைனோசர் வந்து இதான் டைலாக் சொல்லுவோம் நம்ம, கொல்ல பக்கம் டைனோசர் அப்படின்னு. அப்புறம் அவங்க வீட்டுக்காரர் ஒருத்தர் இங்கிலீஷ் படம் தமிழ்ல ஆக்கும்போது வீட்டுக்காரர் எல்லாருக்கும் ஒரே பேர் தான் இருக்கும், மைக். ஆனா மைக் அங்க ஒரு கோடாலி வச்சுட்டு நிக்கிறாரு மரத்துக்கிட்ட. வைஃப் கத்துறாங்க மைக் மைக் அப்படின்னு. அவரை வந்து என்ன டார்லிங், கொல்ல பக்கம் டைனோசரம் அப்படின்னு. அவர் வந்து இது தூக்கிட்டு ஒரு கோடாலி தூக்கிட்டு பார்த்தா டைனோசர் நிக்கும். ஆஹா எவ்வளவு பெரிய மிருகம். இது என்னன்னா உண்மை இல்லைங்க, லிட்ரல் டிரான்ஸ்லேஷன்.
நீ அப்படியே இருக்கும்போது நீ டிரான்ஸ்லேட் பண்ணும்போது, அதனால நான் ஜெர்மன் கத்துக்கிட்டேன் காலேஜ் படிக்கும் போது. ஜெர்மன்ல ஒரு லைனை நீங்க இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா கிட்டத்தட்ட ஒரு பக்கம் எழுதணும், அதோட எக்ஸாக்ட் மீனிங் சொல்லணும்னா. So it is a scientific process. Communication is a scientific process. வார்த்தைகள் எவ்வளவுக்கு எவ்வளவு மூளையில இருக்கோ உங்களால அவ்வளவு சீக்கிரம் பேச முடியும். பிரெயின் இஸ் a சூப்பர் ஆர்கன். உங்களுக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட் எதுனா இதுதான், சூப்பர் கம்ப்யூட்டர். இது வந்து என்ன, உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக மட்டுமே இருக்கிற ஒரு ஆர்கன். தப்பான வார்த்தை யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நான் சொன்ன பாருங்க, எனக்கு ஹிந்தி தெரியாதுன்னு. ஹிந்தியில எப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த 10 நம்பர் வச்சு தான் ஓட்டிட்டேன் வாழ்க்கை. 150 ரூபா சொல்றேன் அப்படின்னா 1 5 0 ரூபியா, 150 ஃபுல்லா தெரியாது. 1 5 3 1 5 0 அப்படிதான் சொல்ல தெரியும். இப்ப டெல்லிக்கு போயிருந்தேன் ஒரு 10 நாள் என்னோட பழைய கம்பெனில. லாஸ்ட் பீரியடு அதை விட்டு அந்த ஒரு மாசம் கழிச்சு நான் இன்ஃபோசிஸ் சேர வேண்டிய டைம். என் பாஸ் வந்து என்கிட்ட எப்ப பார்த்தாலும் ஹிந்திலே பேசுவார். ஹிந்திக்கார மாதிரி இருக்கேன்னு என்னன்னு தெரியல, அவர் என்கிட்ட ஹிந்திலே பேசுவார். நானும் எவ்வளவு நேரம் தான் நடிக்கிறது, அப்படி ஹிந்தி தெரியாத மாதிரி அப்படியே அச்சா சார் அச்சா சார் அச்சா சார் டே நான் சொல்லிட்டேன் 2 வாட்டி சார் எனக்கு ஹிந்தி தெரியாது சார். நான் அப்படியே விட மாட்டேன், பேசிட்டே இருக்காங்க. முதல் நாள் கான்ஃபரன்ஸ்ல டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் ஒரு தாபா அப்படின்னு ஒரு இடத்துல. 4 பொண்ணுங்க 6 பசங்க, பாஸ் 4 பொண்ணுங்க நார்த் இந்தியன் பொண்ணுங்க. இப்போ அவங்க எல்லாம் ஹிந்திலே பேசிக்கிறாங்க. எனக்கு வந்து தனியா இருக்கிறதுக்கு போர் அடிக்குது, அதனால நான் புரிஞ்ச மாதிரியே தலையாட்டிக்கிட்டே இருக்காங்க உட்காந்து, ஆனா எதுவுமே புரியல. திடீர்னு என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிட்டா, என் பாஸ் கிட்ட சொல்லிட்டான், சார் இவனுக்கு ஹிந்தி தெரியாது சார் அப்படின்ட்டான். அவர் உடனே ஆரம்பிச்சிட்டார், நேஷனல் லாங்குவேஜ், யூ டோன்ட் நோ த நேஷனல் லாங்குவேஜ், தட்ஸ் a shame. ஆயின்னு ஆரம்பிச்சுட்டு பாக்கெட்ல இருந்து 2 500 நோட் எடுத்து டேபிள்ல போட்டார். 1000 ரூபாய் பெட்டரா அப்படின்னாரு. எதுக்கு? 2 சிக்கன் ஃப்ரை ஆர்டர் பண்ணோம் அப்படின்னாரு. நான் நினைச்ச சிக்கன் ஃப்ரை என்ன ஆர்டர் பண்றது பெரிய விஷயமா, சொல்லிடலாம். அப்புறம் தான் சொன்ன ரூல்ஸ், சிக்கன் வேர்ட் நீ எங்க யூஸ் பண்ணக்கூடாது. இதான் கண்டிஷன் நம்பர் 1. 2வது கண்டிஷன், கொக்கோ 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 ஃப்ரை சொல்லக்கூடாது. கோழின்றதை நீ பாடி லாங்குவேஜ் சொல்லக்கூடாது. மெனு கார்டை காமிக்கூடாது, இந்த ஐட்டம்ன்றது காமிக்கூடாது. 4வது மெயின் கண்டிஷன், நம்ம ஜென்ரலா ஹோட்டல் போனா பக்கத்து டேபிள்ல யாரும் சாப்பிட்டு இருப்பாங்க, சூப்பரா இருக்கும் அந்த ஐட்டம், ஆனா ஐட்டம் பேர் தெரியாது, அந்த ஐட்டம் 1 அதுவும் சொல்லக்கூடாது, அப்படியும் சொல்லக்கூடாது. இதான் 4 கண்டிஷன். இப்போ என்னோட பிரெயின் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் ட்ரை பண்ணுது. ஆனா கோழிக்கு ஹிந்தியில முருக் அப்படின்ற வார்த்தை எனக்கு அன்னைக்கு தான் தெரியும், அதுக்கு முன்னாடி தெரியாது. சோ என்னதான் நான் யோசிச்சாலும் முருகுன்ற வேர்டு வராது. யோசிச்சு பாக்குறேன். திடீர்னு ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வருது. என்னுடைய கம்பெனில ஒரு முட்டை பிடிக்கிற காம்படிஷன் வச்சோம். இப்ப நானும் சார் இருப்பாருன்னு வச்சுக்கோங்க, நாங்க 2 பேரும் ஒரு டீம். அவர் மேல ஒரு முட்டையை போடணும், அவர் உடையாம பிடிப்பாரு, அவர் என் மேல போடுவார், நான் உடையாம பிடிக்கணும். யார் ரொம்ப தூரம் பிடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். தி எக் கேச்சிங் காம்படிஷன் ஒரு போஸ்டர் போட சொன்னா, என் டீம்ல இருந்த ஒரு பஞ்சாபி பொண்ணு என்ன போட்டா, அண்டே கா ஃபண்டா அப்படின்னு போஸ்டர் போட்டா. அண்டேனா ஹிந்தியில முட்டையம். நான் படிக்கும் போது அண்டான்னு படிச்சேன். நம்ம ஊர்ல அண்டானா பெரிய பாத்திரம் இல்ல. அப்ப அவ சொன்னா அது அண்டா இல்ல, திஸ் இஸ் அண்டே. அண்டே கா ஃபண்டானா ஃபன் வித் எக்ஸ், எக்ஸோட விளையாட்டு, முட்டையுடன் விளையாட்டு, அதுதான் மீனிங் அப்படின்னாங்க. இப்ப எனக்கு மூளை என்ன சொல்லுது, கோழிக்கு என்ன வார்த்தைன்னு எனக்கு தெரியாது, ஆனா முட்டைக்கு அண்டே, இதுல இருந்து எப்படியாவது மேனேஜ் பண்ணுன்றாரு. இப்ப எனக்கு அந்த 1000 ரூபாய் போறது பெரிய பிரச்சனை இல்ல, 4 பொண்ணுங்களுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப அசிங்கப்படுத்துறாரு பாஸ் அப்படின்றதுக்காக யோசிச்சு பார்த்தேன். சரி என்ன ஆனாலும் தெரியறா சொல்லிடுறேன் அப்படின்ட்டு சொன்னேன். பைசா இதரா அப்படின்னு வந்தான். தோ அண்டே கா மாதாஜி ஃப்ரை அப்படின்னு. சரியா, தோ அண்டே கா மாதாஜி ஃப்ரை ஆக்ஷனோட. இப்ப நம்மால் பெப்சி குடிச்சிட்டு இருந்தாரு, துப்பிட்டாரு வெளியில அவரு பாஸ். அவருக்கு என்னடா, டே பெட்ரு குடுத்துட்டாரு, 1000 ரூபாய் குடுத்துட்டாரு. அண்டேக்கா மாத்தா கூட பரவாயில்லடா, அண்டேக்கா மாத்தா ஜி வேறு அதுல அப்படின்னாரு. அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், நான் பார்த்த ஹிந்தி படத்துல எல்லாமே தாதாஜி, பித்தாஜி, மாதாஜி இப்படிதான் வந்திருக்காங்க. டாபர் சவன்பிராஷ் ஆட் கூட தான் வரும், தாதாஜி பேட்மிண்டன் அப்படின்னு வரும். ரைட். அடுத்த 2 நாள் டெல்லியில இருக்கிற 2 நாளும் எவன் வந்து பேசினாலும் ஹிந்தி தான். ஓகே, நான் பேசுனது ஹிந்தி மாதிரியே இருக்காது, ஆனா ஹிந்தி தான். ஒரு நாள் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன், ஊருக்கு கிளம்புற அன்னைக்கு ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, காளி மந்திர் காஹே அப்படின்னாரு. நம்ம ஊர்ல மாரியம்மன் கோயில் ரோடுக்கு ரோடு இருக்கும் பாத்தீங்களா, எண்டுல பிள்ளையார் கோயில், மாரியம்மன் கோயில் நிறைய இருக்கும். அது மாதிரி டெல்லியில பாத்தீங்கன்னா காளி கோயில் நிறைய இருக்கும், காளி மந்திர் அப்படின்றாங்க. இது நான் தங்கி இந்த ஹோட்டலுக்கு பக்கத்துலயே இருக்கிற ஒரு இடம். சர்தாஜி ஒருத்தர், அவரோட ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டு தான் வந்து என்கிட்ட கேட்கிறாரு, காளி மந்திர் பையா, காளி மந்திர் காஹே. அதுவும் பார்த்தா நம்மள தான் வந்து கேட்கறான், ஹிந்திக்கார மாதிரி இருக்கிறதுனால. என் ஃப்ரெண்டு சொன்னா, டே மாப்பிள்ள மூடிட்டு செம்மடி வாங்க போறேன். நம்ம பாரு, இப்ப நான் பேசுற ஹிந்தி பாருங்க, ஹிந்தி மாதிரியே இருக்காது. பாய் சாப், காளி மந்திர் बहुत दूर है, ரொம்ப தூரம் போனோம். ரைட். ஓ जाता हूं भैया, 5 கிலோமீட்டர் जाता हूं भैया அப்படினா, போய் நேரணும்பா 5 கிலோமீட்டர் போணும்பா அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ ஒரு முட்டு சந்து வருது, அதுல ரைட்ல போக கூடாது, லெஃப்ட்ல போகணும் அப்படின்றத சொல்லணும். ஆனா நம்மளோட வைராகியம் என்ன, அந்த டெட் எண்ட கூட ஹிந்தியில தான் சொல்லணும் அப்படின்றது யோசிச்சு பார்த்தேன். ராஜேஷ் கண்ணா படத்துல ஒண்ணு படம் வந்து, பிதாஜி மர்கயா, ஓ மர்கயா டெட் சங்கு, சரி ரைட். 5 किलोमीटर जाता हूं भैया, सडन मर गए जाता हूं அப்படினா. ஓகே, ரைட் नहीं जाता हूं, लेफ्ट 5 मिनट वॉकिंग காளி மந்திர் आता हूं அப்படினா. அவருக்கு வந்து புரியுதோ புரியலையோ, தம்பி விட்டுரு தம்பி அப்படின்னு எஸ்கேப் ஆயிட்டாரு. இப்போ இது என்னது,
உங்களுடைய மூளை உங்களுக்கு ஹெல்ப் பண்ண டைம். நம்ம பேசுற இங்கிலீஷும் இப்படிதான் இருக்கும். பல இடத்துல இன்டர்வியூ வர பசங்க கான்வர்சேஷன் சொல்றதுல கான்வகேஷன் வானுங்க. என்னப்பா கால் அடிபட்டு இருக்கா? எஸ் சார், லாட் ஆஃப் ப்ரீடிங் சார். இது ப்ரீடிங் அது ப்ளீடிங். லெஃப்ட் லெக்ல என்னாச்சு? ஐ ஹேட் ஸ்பெயின் சார். ஸ்பெயின் இல்ல செல்லம், அது ஸ்ப்ரெயின். ரைட்? நம்மளுக்கு வேர்ட்ஸ்க்கு மீனிங் தெரியாம பேசுறது இதுதான். ஏன்னா பிரெயின் வந்து உங்களுக்கு சரியான வேர்ட்ஸ் இல்ல. அங்க பிரெயின் வான் பண்ணி சொதப்பின இடத்தையும் சொல்லிடுறேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் தெலுங்கு, தமிழ்ல எல்லா வேர்ட்லயும் ஒரு லூ படிங்கன்னா தெலுங்கு அப்படின்றத நான் காலேஜ்ல கிண்டல் பண்ணிட்டு இருப்பேன். ரங்கராஜன் ரங்கராஜலு, கோவிந்தராஜன் கோவிந்தராஜலு. ரைட்? సంసారులు ఒక్క మిరుదంగం, ఒక ఇళయరాజా గారు, ఇళయరాజీ గారు, బాల సుబ్రహ్మణ్య గారు, అంబాసిడర్ గారు, మారుతి గారు, அப்படி சொல்லிட்டு போலாம். தெலுங்கு மாதிரியே இருக்கணும், எதுவுமே தெலுங்கு கிடையாது. என்னுடைய கசனுக்கு திருப்பதியில கல்யாணம் ஆச்சு. லோவர் திருப்பதியில சயின்டிஸ்ட் ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணாங்க. அந்த ஊருக்கு போனா 2 விஷயம் தான் இருக்கு, 3 விஷயம் இருக்கு. மொட்டை, இன்ஜினியரிங் காலேஜ், சினிமா தியேட்டர், நிறைய இருக்கு. சோ எங்க அக்கா கிட்ட கேட்டேன். அக்கா சொன்னா தெரு சந்தை இருக்கும், மார்க்கெட் இருக்கும், டியூஸ்டே மார்க்கெட் இருக்கும், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், வா போயிட்டு வரலாம் அப்படின்னாங்க. முதல் கடைக்கு போனா ஒரு அண்ணன் வந்து முட்டை எல்லாம் வச்சு ஒரு பலசரக்கு கடை, அவர்கிட்ட போயிட்டு முட்டை கேட்கறதுக்காக போனேன். ஒரு இரும்பு கூண்டுல வச்சிருந்தாரு. அவர்கிட்ட போற அண்ணா காரு 6 கோழி குண்டுலு அப்படின்னு அப்படியே பார்த்து முறைச்சு பார்த்துட்டு முட்டை கேட்டதுனால கரெக்டா கொடுத்துட்டான் எடுத்துட்டு. அடுத்த கடையில தான் பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரு ஆண்டி 45-50 வயசு இருக்கும், நல்லா ஹைட் அண்ட் நீட்டா இருக்காங்க. அந்த ஆண்டி உட்காந்து கத்திரிக்காய் வித்துட்டு இருந்தாங்க. பக்கத்து கடையில என்னோட அக்காவும் எங்க அக்காவோட ஹஸ்பண்டும் உருளைக்கிழங்கு வாங்குறாங்க. இந்த கடையில கத்திரிக்காய். நான் போயிட்டு அம்மா கரு அவமச் அப்படின்னு கேட்டேன். 7 ரூபாய் அப்படின்னாங்க. எங்க அக்காவை பார்த்தா எங்க அக்கா சொன்னா 5 ரூபாய்க்கு கேள்றா அப்படின்னாங்க. நம்ம வாய் மூடிட்டு ஒழுங்கா இங்கிலீஷ்லயே கேட்டிருக்கணும். இப்ப பிரெயின் வான் பண்ணுது, செல்லம் உனக்கு வார்த்தை தெரியாது, தெலுங்கு தெரியாது, இது காலேஜ் கிடையாது, அடி வாங்கி சாவ போற அப்படின்னு. நம்ம கேட்க மாட்டோமே. அம்மா கரு 5 ரூபாய் வஸ்தாவா அப்படி கேட்டேன். நானு கேட்டோன்னா அந்த அம்மா ஒரு கத்திரிக்காய் தூக்கி போட்டுச்சு, அசிங்கமா திட்டுது, கழுவி ஊத்துறாங்க தெலுங்குல. எனக்கு என்ன கேட்டேன்னு புரியல. இப்ப பக்கத்துல எங்க அக்கா வந்து கெஞ்சுறாங்க அந்த அம்மா கிட்ட, திட்டாதீங்க. எங்க மாமா என் கையை பிடிச்சி கூட்டு போயிட்டாரு. எனக்கு செம்ம கடுப்பு. காலேஜ் டைம் படிக்கிற டைம். எதுக்கு மாமா என்ன திட்டுது அந்த லேடி? நான் என்ன கேட்டேன்? என்னடா கேட்டேன் நீ அப்படின்னா? 5 ரூபாய்க்கு கொடுப்பியான்னு கேட்டேன் மாமா. 5 ரூபாய்க்கு வருவியான்னு கேட்டிருக்கடா நீ அப்படின்னா. அப்ப என்னடா கேட்டோம்? நம்ம அப்படியே கேட்டோம் அப்படின்னு. மாமா என்ன மாமா 5 ரூபாய்க்கு வஸ்தாவா? டே வஸ்தாவாடா, இஸ்தாவா அது அப்படின்னு. ஆஹா, ஒரு இஸ்தாவாக்கும் ஒரு வஸ்தாவாக்கும் இவ்வளவு டிஃபரன்ஸா? 5 ரூபாய்க்கு இஸ்தாவான்னு கேட்கும்போது 5 ரூபாய்க்கு வஸ்தாவான்னு கேட்டு அடி வாங்கிட்டு வந்தேன். கம்யூனிகேஷன் ஃபிளாஸ். நீங்க இன்டர்வியூ வரும்போதும் இதுதான் நடக்குது. ஜோக்குக்கு சொல்ல, இன்டர்வியூ வரும்போது பல பேர் பேசுறது பார்த்தா சிரிப்பு இந்த சைடு அடக்கிக்கிட்டு பேச வேண்டியதா இருக்கு. பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி 92% இன்ஜினியரிங். ஒரு பையன் டெஸ்ட் கொடுத்தா 50-50 வாங்குறான். எந்த மேத்தமேட்டிக் பசில் கொடுத்தாலும் 30 செகண்ட்ல சால்வ் பண்றான் அந்த பையன். போட்டாலும் வர மாட்டேங்குது. டெல் மீ சம்திங் அபவுட் யூ. சார் மை நேம் இஸ் ரமேஷ். ஐ எம் a good guy. அப்புறம் அவன் நான் பேச மாட்டான். எது கேட்டாலும் ஒன் வேர்ட் ஆன்சர் தான். இப்ப அவன் பேசினாதான் அவனை எடுக்க முடியும். நான் சரி நார்மலா பசங்க தான் கிரிக்கெட்டை பத்தி பேசுவாங்களேன்னு சொல்லி, do you like cricket? Yes sir. Whom do you like in cricket? Sachin Tendulkar. Very good. What do you like in him? He's also good guy sir. இதுக்கு மேல வேற எதுவும் பேச மாட்டியாடா நீ அப்படின்ட்டு அப்புறம் அவனை ஓகே அப்ளிகேஷன் பார்த்துட்டு ப்ளீஸ் கோ அஹெட் அப்படின்ட்டு மேல பாக்குறான். எஞ்சி போயிட்டான். இப்போ ஆபீஸ் பாய் குடிச்சு கூட்டு வர சொன்னான். அப்படியே அவனை கூட்டு வாடா. எதுக்கு ரமேஷ் போனீங்க? சார் யூ ஒன்லி செட் சார் ப்ளீஸ் கோ. அவனுக்கு ப்ளீஸ் கோ அஹெட் மேல பேசு அப்படின்றதுக்கும் கிளம்பி போ அப்படின்றதுக்கும் வித்தியாசம் தெரியல. 92% வாங்கியிருக்கான் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ல. ரைட்? சோ தயவு செஞ்சுங்க, நீங்க வேலை வாய்ப்பு மேல வேலை வாங்கணும், ஒரு பன்னாட்டு நிறுவனத்துல வேலை செய்யணும் அப்படின்னா உங்களுடைய சிந்திக்கிறது என்னமோ உங்களுடைய மதர் டங்ல தான் இருந்தாலும் கம்யூனிகேஷன், இந்த இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் பியூர்லி ஃபார் யர் சர்வைவல்காக மட்டுமே. எனக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும், ஆனா உங்ககிட்ட இங்கிலீஷ்ல பேசலையே. பியூர்லி ஃபார் யர் சர்வைவல் ஸ்கில்ஸ்க்காக மட்டுமே இங்கிலீஷ் கத்துக்கோங்க. இது ரொம்ப சிம்பிள். நிறைய படிச்சீங்கன்னா உங்களோட vocabulary இம்ப்ரூவ் ஆகணும். பிராக்டிஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி தான் ஆகணும், வேற வழி இல்ல. சிம்பிள் ரூல் வச்சுக்கோங்களேன். இப்ப நான் எங்க ஆபீஸ்ல கம்யூனிகேஷன் கொஞ்சம் போரா இருக்கு, அட்மின் பாய்ஸ்க்கு ஒரு ரூல் வச்சிருக்கேன். 2 ல இருந்து 5 மணி வரைக்கும் அவன் இங்கிலீஷ் தான் பேசி ஆகணும். ஒரு வாட்டி அவன் தமிழ் பேசும்போது நான் 1 ரூபா வாங்கிடுவேன் அவன்கிட்ட இருந்து. என்னோட டிபார்ட்மெண்ட் அட்மின் தமிழ் பேசணும். அவன் பார்த்தா காமெடியா இருக்கும் அவன் பேசுறது. சார் டஸ்ட்பின் சார் பை சேயிங் திஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஜினியர் ஆகிறது ரொம்ப ஈஸியான வேலை. 4 வருஷம் கழிச்சு நீங்க எல்லாருமே இன்ஜினியர் ஆயிடுவீங்க. நல்ல இன்ஜினியர் ஆகிறது இஸ் a challenge. காலேஜ்க்குள்ள என்னோட ஹெச்ஓடி சொல்லுவார் எப்போதுமே, யூ கேன் கம் இன்டு a college as a donkey but when you go out you have to go as a horse. உள்ள வரும்போது கழுதையாவா, வெளில போகும்போது குதிரையா போகணும்னுவாங்க. கல்லூரி பருவம்ன்றது அந்த 4 வருஷம் it should improve your personality. When you go out your personality has to change. ஒரு லைஃப் ஸ்கில்ஸ் கத்துக்க வேண்டிய இடம் தான் காலேஜ். சைனீஸ் பேம்பு ட்ரீ ஒன் ஆஃப் மை வெரி ஃபேவரட் எக்ஸாம்பிள்ஸ். சைனீஸ் மூங்கில் மரம்னு ஒரு மரம் இருக்கு. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு விதைய மண்ணுக்குள்ள போட்டீங்க அப்படின்னா 5 ல இருந்து 12 நாளுக்குள்ள வெளியில வந்துடணும். செடியா விதை
உடஞ்சு ஜெர்மினேட் ஆகி வெளியில செடியா வர்றதுக்கு 5 to 12 நாள் ஆகும். ஆனா அந்த சைனீஸ் மூங்கில் மரம் மட்டும் ஒரு ஸ்பெஷல் வெரைட்டி. இதை விதைக்கிற ஃபார்மர்ஸ் 1 வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல 5 வருஷம் வெயிட் பண்ணணும். 5 வருஷம் அது மணலா மட்டுமே தெரியும். அவரோட லேண்டு தண்ணி ஊத்தணும், உரம் போடணும், அதை பாதுகாக்கணும். ஆனா 5 வருஷம் கழிச்சு அந்த செடி உடஞ்சு வெளியில வருது பாருங்க, விதை உடஞ்சு செடி வெளியில வருது பாருங்க. அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, வெளியில வந்து அந்த செடி 6 வாரத்துல 90 அடி வரைக்கும் வளரும். ரைட்? 5 வருஷம் மண்ணுக்கு அடியில உடஞ்சு வெளியில வந்து 6 வாரத்துல 90 அடி வரைக்கும் வளர்றதுதான் சைனீஸ் பேம்பு ட்ரீ. இப்ப நேச்சுரலா நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வரும், 6 வாரத்துல உள்ள ஹைட் வளரணும், 5 வருஷம் என்ன பட்டு இருந்த உள்ள முதலே வந்து தொலைச்சாதான் என்ன கேடு உனக்கு கேட்கலாம்ல. நம்ம அங்கதான் கடவுள் பதில் சொல்றாரு. 6 வாரத்துல 90 அடி வரைக்கும் வளரணும்னா அது கிட்டத்தட்ட எவ்ரி நிமிஷமும் வளர்ற செடி தான் அது. கரெக்டான? அப்படி வளரக்கூடிய செடியை தாங்கி பிடிக்கிற வேர்கள் வேணும் ஃபர்ஸ்ட். அதனாலதான் சொல்லுவாங்க மூங்கில் மரத்துக்கு பக்கத்துல வேற எதுவும் வைக்காத, வளர விடாதுன்னு சொல்லுவாங்க. ரைட்? அந்த வேர்கள் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலதான் அதால அவ்வளவு பெரிய மரத்தை தாங்கி பிடிக்குது. அதே மாதிரிதான் நீங்கள் இன்று புதைக்கப்படவில்லை, விதைக்கப்படுகிறீர்கள். புதைக்கிறதுக்கும் விதைக்கிறதுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. 4 வருஷம் இந்த கல்லூரியில படிக்கும் போது உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், நீங்க என்ன சப்ஜெக்ட் படிக்கிறீங்களோ, பிடிக்குதோ பிடிக்கலையோ, கிவ் இட் யுவர் பெஸ்ட். நாளைக்கு நீங்க மேல் படிப்பு படிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு வேலை வாய்ப்புக்கு போறதா இருந்தாலும் சரி, நீங்களே உங்க சுய தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, அதுக்கு இதை ஒரு பயிற்சி கூடமா யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல வேல்யூஸ், நல்ல எத்திக்ஸ், முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது ஹெல்ப் பண்ணுங்க, தயவு செஞ்சுங்க. நீங்க எல்லாம் பிளஸ்ட் லாட், ரியலி யூ ஆர் a blessed lot. அதனால முடிஞ்ச அளவுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணி பாருங்க. உங்களுடைய செல்ஃப் கான்பிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ் ஆகும், உங்க செல்ஃப் எஸ்டீம் இம்ப்ரூவ் ஆகும். 4 வருஷம் கழிச்சு இந்த காலேஜ் விட்டு வெளியில போகும்போது இந்த சைனீஸ் மூங்கில் மரம் எப்படி 90 அடி வரைக்கும் வளருதோ அது மாதிரி நீங்க 180, 270, 360 அடி வரைக்கும் உயர வாழ்க்கையில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.